வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 12th ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இது லெக்சர் நம்பர் 52. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல என்ன டாபிக் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காஸ்லா அப்படிங்கிற டாபிக் வந்து போயிட்டு இருக்கு. காஸ்லால நம்ம வந்து 6 வீடியோஸ் பார்த்துட்டோம். இது பார்ட் 6. பார்ட் 6னா காஸ்லால 6 வீடியோஸ் பார்த்துட்டோம். இது 6th பார்ட் வந்து நம்ம என்ன பண்றோம்னா, லாஸ்ட் வீடியோல 6th பார்ட் தான் பார்த்தோம். அதை கண்டினியூ பண்ணி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், யாராவது பார்க்கலாம் அந்த வீடியோ மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, என்ன சார் கண்டினியூ பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, அது சொல்கிறதுக்கு முன்னாடி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் 2 பார்ட் சொன்னேன். எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்டு, அது வந்து முடிய போகுது. இன்னும் ஒரு 3 வீடியோஸ் தான். இந்த 3 வீடியோஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்டை நம்ம என்ன பண்ணுறோம்னா முடிக்கிறோம். முடிச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 11th ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பெண்டிங் இருக்குது அப்படின்னா, ப்ரொஜெக்டைல் மோஷனோட முடிச்சிருந்தோம். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து பேலன்ஸ் இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா, ரிலேட்டிவ் வெலாசிட்டி முடிச்சுட்டு அடுத்த லெசன் போகிறோம். அதே மாதிரி 12th பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட ஃபர்ஸ்ட் லெசன், அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிச்சுட்டு செகண்ட் பார்ட் போகிறோம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சரி இன்னைக்கு என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்டேட் போர்டு புக்கு, நம்ம என்சிஆர்டி புக்கில் இல்லை, எங்கன்னா HC வர்மா புக்கில் இருந்து பார்க்க போகிறோம். ப்ராப்ளம்ஸும் பார்க்க போகிறோம், கான்செப்டும் பார்க்க போகிறோம். அதுக்கு பேசிக்கா நீங்க என்ன தெரிஞ்சிருக்கணும், அந்த லாஸ்ட் வீடியோ நான் சொன்னல, அந்த கண்டக்டர்ஸ் அட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம், அதை மறக்காம பார்த்துருங்க, பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கங்க. அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது அப்ளிகேஷன் ஆஃப் காஸ்லா தான். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு சார்ஜ்டு ஸ்பியரு, சார்ஜ்டு சிலிண்டரு, அதுக்கு கண்டிப்பா அந்த லாஸ்ட் வீடியோ, அதாவது 51 லெக்சர் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், பார்த்துடுங்க. சரி, பார்க்கலாமா? இன்னைக்கு அந்த ப்ராப்ளம்ஸ், அந்த டாபிக், கான்செப்ட், என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நோட் பண்ணி எடுத்து வச்சுங்க ஸ்டூடெண்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு டாபிக் பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு சார்ஜ்டு கண்டக்டிங் பிளேட். ஒரு கண்டக்டிங் பிளேட், அதாவது நல்லா கவனிங்க, சார்ஜ்டு கண்டக்டிங் பிளேட். ஓகேவா? அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டை பார்க்க போறோம். கண்டக்டிங் ஷீட் கிடையாது, கண்டக்டிங் பிளேட். ஓகேங்களா? அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து பார்க்க போறோம். ஓகே, அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ். ஓகேங்களா? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் அண்ட் சர்ஃபேசஸ் ஆஃப் த கண்டக்டர். எங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ்? கண்டக்டரோட சர்ஃபேஸ் எல்லாம் பார்க்க போறோம். அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு கண்டக்டர் இருக்கும். அந்த கண்டக்டருக்கு இப்போ இன்சைடில் ஒரு கேவிட்டி இருக்குன்னு வச்சுங்களேன். கேவிட்டி இருக்கு, அங்கே அந்த கேவிட்டியில் ஒரு சார்ஜ் வைக்கணும், ஒரு பாயிண்ட் சார்ஜ் வைக்கிறோம்னா, இன்னர் சர்ஃபேஸ்லையும் அவுட்டர் சர்ஃபேஸ்லையும் எவ்வளோ சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும், அதெல்லாம் பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி ஒரு கண்டக்டிங் பிளேட்டுக்கு ஒரு சார்ஜ் கொடுத்தா அது அந்த அவுட்ரு இன்னரில் எவ்வளோ சார்ஜஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். பார்க்கலாமா? சரி, கவனிங்க. ஸோ எல்லாமே கண்டக்டிங் சொல்கிறேன். அதுக்கு தான் நான் லாஸ்ட் வீடியோவில் கண்டக்டரை பற்றி நம்ம தெளிவாக பார்த்தோம். புரியுதா? எதுக்கு கண்டக்டரை பற்றி பார்த்தோன்னு புரியுதா? சரி, ஒரே ஒரு தடவை டக்குன்னு ரீகால் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்டார்ட் பண்ணலாமா? கவனிங்க, பாருங்க, லாஸ்ட்டை பார்த்துருந்தோம் கண்டக்டர்ஸ். இனிமேல் கண்டக்டர்ஸ் கேட்டால் கண்டிப்பாக சொல்லிடுவீங்க, சார் கண்டக்டர்ஸ் தான். இட் அலோவ் த மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ் சார். இட் ஹேஸ் மோர் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் சார். அந்த எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து ரெஸ்ட்ல இருக்குமானா இல்லை சார், அது வந்து டியூ டு டெம்பரேச்சர்னால அது என்ன ஆகிட்டே இருக்குன்னா ரேண்டம் மோஷன்ல இருந்துகிட்டே இருக்கும் சார். ஓகேங்களா? ஸோ இப்போ ரேண்டம் மோஷன் இருக்குன்னா, எலக்ட்ரான்ஸ் வந்து ரேண்டம் மோஷன்ல இருக்குங்கிறீங்க, அப்போ சார்ஜஸ் வந்து மோஷன்ல இருக்கு. அப்போ சார்ஜஸ் மோஷன்ல இருந்தால் கரண்டா சார்? கரண்ட் ஃப்ளோ இருக்குமா சார்? கிடையாது. கரண்ட்டுக்கு டெஃபினேஷன் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். நெட் மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ். ஓகேங்களா? மூவ்மெண்ட் ஆஃப் நெட் சார்ஜஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் என்ன பர்டிகுலர் டைம். ஓகேவா? ஆர் ஒன் ரீஜன் டு அனதர் ரீஜன். ஓகேங்களா? அந்த பர்டிகுலர் டைம்ல நெட் மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ் இருக்கணும். ஓகேவா? ஆனா இந்த ரேண்டம் மோஷன் வந்து பாத்தீங்கன்னா, ரேண்டம் மோஷன்ல இருக்குல்ல, ஒரு பர்டிகுலர் ஏரியால பாத்தீங்கன்னா there is no net movement of charges. இங்கிட்ட எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ அவ்வளவு எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த சைட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். there is no net motion of charges or net movement of charges. அப்ப கரண்டே கிடையாது, தொட்டெல்லாம் ஷாக்லாம் அடிக்காது. ஓகேவா? சரிங்க சார், அப்ப எனக்கு கரண்ட் ஃப்ளோ வேணும் சார். இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு மூவ் பண்ண வைக்கணும் சார். ஓகே, ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல எல்லாத்தையும் மூவ் பண்ண வைக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும், கண்டக்டருக்கு இன்சைட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கணும். ஏன் மூவ் பண்ணணும்னாவே நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கணும் இல்லையா? அப்போ எலக்ட்ரான்ஸ்க்கு சார்ஜ் இருக்கு, அப்போ சார்ஜுக்கு நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கணும். அது எதே மூலியமா கொடுக்குறோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு மூலியமா கொடுக்குறோம். ஏன்னா சார்ஜ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் இல்லையா? அது நெகட்டிவா இருந்தா ஆப்போசிட்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அப்போ நீங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கம் கொடுக்குறீங்கன்னா எலக்ட்ரான்ஸ்லாம் என்ன பண்ணும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும், ஏன்னா நெகட்டிவ் சார்ஜ் இல்ல. ஓகேவா? அப்போ அங்க உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இதை எங்க பார்ப்போம் அப்படின்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டில பார்ப்போம். ஓகேவா? இஃப் தேர் இஸ் a electric field inside the conductor, there is a net movement of charges. அப்ப அங்க கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஓகேவா? ஆனா கண்டக்டர்ஸ் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் பாத்தீங்களா? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம்னா நெட் ஃபோர்ஸ் 0. அப்போ இது ரேண்டம் மோஷன்ல இருக்குன்னா நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னா சார்ஜஸ் வந்து ரெஸ்ட்ல இருக்கு, மோஷன்ல தான் இருக்கும். அதாவது கரெக்டா சொல்லணும்னா நெட் மோஷன் கிடையாது. நெட் மோஷன் வந்து 0. ஏன்னா தான் சொன்னல, இந்த பக்கம் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ அவ்வளவு ஈக்குவலா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும்.
தெர் இஸ் நோ நெட் மோஷன். அப்போ நெட் மோஷன் வந்து இல்லை அப்படின்னா அங்கே வந்து என்ன இருக்காது அப்படின்னா நெட் மோஷன் இல்லைல்ல, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குமா? எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்தால் என்ன ஆகும்? நெட் மோஷன் இருக்கும். அப்போ நெட் மோஷன் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம்ல நெட் மோஷன் இருக்காது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடு த கண்டக்டர் ஜீரோப்பா. எனது கண்டக்டர்ஸ் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம்ல இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ. இதை பேஸ் பண்ணி, இந்த பாயிண்டை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வச்சாலும் அது இன்டியூசர் எலக்ட்ரிக் ஃபீல்டும் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஈக்குவலண்ட் ஆப்போசிட் ஆகி நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ ஆகும். ஸோ கண்டக்டர் இன்சைட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ. தெளிவா சொல்லுங்க. இல்ல சார், கண்டக்டர்ஸ் அட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் இன்சைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ. தெளிவா சொல்லணும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம்ல தான் கண்டக்டர்ஸ்க்கு இன்சைட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ. இதே கண்டக்டர்ஸ் வந்து எலக்ட்ரோ டைனமிக் கண்டிஷன் இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட்ல ஜீரோ அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஓகேவா? கிளியரா இருக்கணும். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்டக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நியூட்ரல் கண்டக்டர் இருக்கு. இதை நான் சார்ஜ் பண்ணணும். நான் என்ன பண்றேன்? இன்சைட்ல எக்ஸஸ் சார்ஜஸ் கொடுத்தேன்னா எல்லா எக்ஸஸ் சார்ஜஸ் எங்க மூவ் ஆயிடும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ரிப்பல் பண்ணி என்ன ஆகும்னா சர்ஃபேஸ்க்கு வந்து மூவ் ஆயிடும். சர்ஃபேஸ் வரைக்கும் தான் போகும்னு சொன்னேன். ஓகேவா? ஸோ எனி எக்ஸஸ் சார்ஜஸ் கிவன், இதை வந்து நமக்கு நெக்ஸ்ட் வீடியோல யூஸ் ஆகும். எனி எக்ஸஸ் சார்ஜஸ் கிவன் டு த கண்டக்டர் கோ டு த சர்ஃபேஸ். இதை நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ கண்டக்டர் வந்து இந்த கண்டக்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம்ல இருக்குன்னு வச்சுங்க. இப்போ நான் அது பக்கத்துல ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கு, அது சுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டிப்பா இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் வந்து எப்படி கண்டக்டர் பக்கத்துல போகும்போது எப்படி இருக்கும்னா, கண்டக்டர் பக்கத்துல போகும்போது அந்த சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலரா இருக்கும். ஓகேவா? இப்படி ரேடியலி அவுட்வர்டா இருக்குல்ல. ஸோ இதே மாதிரி ரேடியலி அவுட்வர்டா இருக்காது. ஓகேங்களா? அந்த கண்டக்டர் பக்கத்துல போனா ஒரு வளைஞ்சு அந்த எப்படி போயிரும்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலரா போயிடும். ஏன்னு தெரியல. ஏன்னா பேரலல் காம்பனன்ட் இருந்தா அந்த சார்ஜஸ் வந்து மூவ் பண்ணிடும். அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் கண்டிஷன் இல்ல, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் இல்ல அப்படின்னு ஆயிரும். கரெக்டா? ஸோ அதையும் பார்த்துக்கங்க. அதோட மேக்னிடியூட் கூட பார்த்தோம், சிக்மா பை எப்சிலான் பார்த்தோம். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டிஸ், இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் பார்த்துங்க. நெட் சார்ஜஸ் ஜீரோ கொடுத்தீங்கன்னா எக்ஸஸ் சார்ஜஸ் வெளியில் சர்ஃபேஸுக்கு போயிடும். எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடு ஜீரோ. ஸோ அதோட சர்ஃபேஸ்ல பர்பண்டிகுலரா இருக்கும். அதோட மேக்னிடியூட் வந்து சிக்மா எப்சிலான். இதெல்லாம் நம்ம டெரைவ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ ஃபாஸ்ட்டாக சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா லாஸ்ட் வீடியோ பார்த்துருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்க்கலாமா? கவனிங்க. இப்போ நம்ம டாபிக் பார்க்கலாம். கவனிங்க. ஸோ என்னது நமக்கு டாபிக்? எலக்ட்ரிக் ஃபீல்டு நியர் எ சார்ஜ்டு கண்டக்டிங் பிளேட்டு. ஓகேவா? ஒன்றும் இல்லை. இப்போ இது வந்து ஒரு கண்டக்டிங் பிளேட்னு எடுத்துக்கோங்க. பாருங்கப்பா, பிளேட்டுக்கு சம் திக்னஸ் இருக்கும். நம்ம லாஸ்ட் வீடியோ அந்த அப்ளிகேஷன் பார்த்தோம்ல, ஷீட்டுக்கு திக்னஸ் கிடையாது, பிளேட்டுக்கு திக்னஸ் இருக்கும். நல்லா தெரிஞ்சுங்க. பிளேட்டுக்கு என்ன இருக்கும்? உங்களுக்கு சம் திக்னஸ் இருக்கும். ஓகேவா? ஓகே. இது வந்து இப்போ உங்களுக்கு கண்டக்டிங் பிளேட்டு. இப்போ இது வந்து சார்ஜ்டு ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த கண்டக்டிங் பிளேட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம்ல இருக்கு. ஓகேவா? நான் என்ன பண்றேன்? இதுக்கு நம்ம சார்ஜ், இந்த கண்டக்டிங் பிளேட்டை நான் சார்ஜ் பண்றேன். ஓகேவா? நம்ம எக்ஸஸ் சார்ஜஸ் கொடுக்கணும். என்ன ஆகும்? சர்ஃபேஸ்ல போய் ரிசைட் ஆயிருமாப்பா. எங்க போய் ரிசைட் ஆகும்? சர்ஃபேஸ்ல போய் ரிசைட் ஆயிருமா? கரெக்டா? சர்ஃபேஸ்ல போய் ரிசைட் ஆகும். பாருங்க. ஸோ பிளஸ் 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 பிளஸ். ஸோ சர்ஃபேஸ்ல இங்கிட்ட ஒரு சர்ஃபேஸ் இருக்குமா, இங்கிட்ட ஒரு சர்ஃபேஸ் இருக்குமா? கரெக்டா? இங்க போய் சர்ஃபேஸ்ல போய் நான் ரிசைட் ஆயிடும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இருங்க, ஒரு நிமிஷம் வரேன். இங்க பாருங்க, இதை எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து பிளேட்டுன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இது பிளேட்டுன்னு எடுத்துக்கோங்க. இந்த பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இப்போ நான் சார்ஜ் கொடுக்குறேன். பாருங்க, சார்ஜ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸில் என்ன ஆகும்? சர்ஃபேஸில் போய் ரிசைட் ஆயிருமா? சர்ஃபேஸில் போய் ரிசைட் ஆயிரும். அப்போ இங்கே பாருங்க, இங்கே சார்ஜஸ் இருக்கும், இங்கே சார்ஜஸ் இருக்கும். கரெக்டா? சொல்லுது புரியுதா? இங்கே பாருங்க, இந்த சர்ஃபேஸில் சார்ஜஸ் இருக்கும், இந்த சர்ஃபேஸில் சார்ஜஸ் இருக்கும். எக்ஸஸ் சார்ஜ் எங்கே இருக்கு? இன்சைட்ல இருக்காது. இங்கே பாருங்க, திக்னஸ் இருக்கு பாருங்க. பிளேட்டுக்கு சம் திக்னஸ் இருக்கும், ஆனால் ஷீட்டுக்கு திக்னஸ் கிடையாது. இப்போ புரியுதா? பிளேட்டு புரியுதா? இந்த பிளேட்டு தான் நம்ம இங்கே வரைஞ்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு புரியுதா? இந்த சர்ஃபேஸ்ல சார்ஜஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும், இந்த சர்ஃபேஸ்ல சார்ஜஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். அப்போ இந்த கண்டக்டிங் பிளேட்டுக்கு இந்த சர்ஃபேஸ்ல சார்ஜஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும், இந்த சர்ஃபேஸ்ல சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். நீங்க கேட்கலாம், சார் இதுவும் சர்ஃபேஸ் தானே சார், டாப்பும் சர்ஃபேஸ் தான், பாட்டமும் சர்ஃபேஸ் தான், அங்க சார்ஜஸ் இருக்காது சார். கண்டிப்பா சர்ஃபேஸ்ல போய் என்ன ஆயிரும்? உங்களுக்கு சர்ஃபேஸ்ல போய் ரிசைட் ஆயிரும். ஓகேவா? சர்ஃபேஸ்ல போய் ரிசைட் ஆகும் தான். இது ரொம்ப லார்ஜ் கண்டக்டிங் பிளேட்டுங்கிறதுனால இந்த எட்ஜஸ் எல்லாம் என்ன பண்ண, இந்த எட்ஜஸ்ல இருக்கிற சார்ஜஸோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இப்போ நெக்லெக்ட் பண்ணிடலாம் டியூ டு லார்ஜ் கண்டக்டிங் பிளேட்னால. ஓகேவா? சொல்றது புரிஞ்சுதுல? எக்ஸஸ் சார்ஜஸ் கொடுத்துட்டேன். ஸோ அப்போ உங்களுக்கு அப்போ இங்க பாருங்க, எப்படி இருக்குன்னா இந்த சர்ஃபேஸ்ல சார்ஜஸ் இருக்குன்னு சொல்றேன், இந்த சைடு இந்த சர்ஃபேஸ்ல சார்ஜஸ் இருக்குன்னு சொல்றேன். இமேஜின் பண்ண முடியுதுல்ல? சரி, இப்போ இந்த சார்ஜ் கண்டக்டிங் பிளேட்னால நம்ம இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை சொல்ல போறோம். ஓகேவா? எங்கெங்கெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்ட சொல்ல போறோம்னா, இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேட்டுக்கு, இந்த கண்டக்டிங் பிளேட்டுக்கு ரைட் சைடு ஒரு பாயிண்ட் வச்சுங்க. ஓகே, அந்த கண்டக்டிங் பிளேட்டுக்கு லெஃப்ட் சைடு இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன, கண்டக்டிங் பிளேட்டுக்கு இன்சைட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன, கண்டக்டிங் பிளேட்டுக்கு இன்சைட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன, தெரியுதாப்பா அந்த பாயிண்ட்? கண்டக்டிங் பிளேட்டுக்கு இன்சைட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படின்னு பார்க்க போறோம். டக்குன்னு சொல்லிடுவீங்க. என்ன சொல்லிடுவீங்க? சார் கண்டக்டிங் பிளேட்டுக்கு இன்சைடு பாருங்க, கண்டக்டிங் பிளேட்டுக்கு இன்சைடுல சொல்றேன், இன்சைட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குமா
ஆமால, எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 சார். இந்த தீஸ் கண்டக்டர் அட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் இன்சைட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காதுப்பா. எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட்ல 0. கரெக்டா? எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 0. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்சைட்ல நமக்கு 0. எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடு 0. ஸோ மெட்டீரியல் இருக்குப்பா, இங்க கண்டக்டருக்கு இன்சைட்ல உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஸோ அந்த மெட்டீரியல் இன்சைட்ல உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்கும் அப்படின்னா 0வா இருக்கும். இப்போ இன்சைடு, சரிங்களா, ஒரே நிமிஷம் இருங்க, அது தெளிவா இல்லாத மாதிரி இருக்கு, சரிங்களா. எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட்ல நமக்கு 0. ஏன்? அந்த கண்டக்டர் என்ன கண்டிஷன்ல இருக்கு சார்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம்ல இருக்கு சார். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம்ல இருக்கு சார். ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட்ல 0. கரெக்டா? சரி, அடுத்து பாருங்க, இந்த சர்ஃபேஸ்ல சார்ஜஸ் இருக்கா? இந்த சர்ஃபேஸ்ல சார்ஜஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா? இந்த சர்ஃபேஸ்ல சார்ஜஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா? அப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ்னால உங்களுக்கு சொல்லுங்க, இந்த பாயிண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம்ல சார், இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் இல்லை சார். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ரேடியலி அவுட்வர்டா இருக்கும் சார். இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்னு வச்சுங்க, இது செகண்ட் சர்ஃபேஸ்னு வச்சுக்கோங்க. சொல்றது புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ், செகண்ட் சர்ஃபேஸ். ஓகே, உங்களுக்கு ஒரே நிமிஷம் இருங்களேன், அதை நீங்க எப்படி இமேஜின் பண்றீங்கன்னு தெரியல. இங்க பாருங்க, நான் வரைகிறேன், நீங்க உங்களால இமேஜின் பண்ண முடியுதான்னு பாருங்க. 2 சர்ஃபேஸ் இருக்குங்கிறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதுதான் எனக்கு தேவை. ஓகேவா? இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், இப்படி இருக்கு. நான் வரைஞ்சு காட்டுறேன், கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டுங்க. நான் இப்போ வரைஞ்சு காட்டுறேங்க. உங்களால இமேஜின் பண்ண முடியுதுல்ல? நம்ம அது 2Dல வரைஞ்சிருக்கோம். நீங்க அதில் ஆக்சுவலாக அது 3Dயா இமேஜின் பண்ணணும், சரிங்களா? அதுக்கு தான் நான் வரைஞ்சு காட்டுறேன். இப்போ பாருங்க, இமேஜின் பண்ண முடியுதான்னு பாருங்க. இங்க ஒரு சர்ஃபேஸ் இருக்காப்பா, இங்க ஒரு சர்ஃபேஸ் இருக்கா, அந்த சைடு உள்ளார ஒரு சர்ஃபேஸ் இருக்கா. அந்த ரெண்டு சைடுல தான் சார்ஜஸ் வந்து நான் இன்சைட்ல எக்ஸஸ் சார்ஜஸ் கொடுத்தீங்கன்னா எங்க போய் ரிசைட் ஆயிரும்? எங்க போய் ரிசைட் ஆனா நான் சொன்னேன், சர்ஃபேஸ்ல போய் ரிசைட் ஆயிரும் அப்படின்னு. ஸோ இந்த சர்ஃபேஸ்ல சார்ஜஸ் வந்து இருக்கும், இந்த சர்ஃபேஸ்ல சார்ஜஸ் வந்து இருக்கும். ஓகேவா? டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். இந்த சர்ஃபேஸ்ல சார்ஜஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். ஓகேவா? ஓகே, அதே மாதிரி கண்டிப்பா இதுவும் சர்ஃபேஸ் தான். கண்டிப்பா இங்கேயும் சார்ஜஸ் இருக்கும் தான். கண்டிப்பா இங்கேயும் சார்ஜஸ் இருக்கும் தான். இல்லைன்னா சொல்ல, கண்டிப்பா இருக்கும் தான். நான் டியூ டு லார்ஜ் கண்டக்டிங் பிளேட்னால அந்த எட்ஜஸ்ல இருக்குல்ல, அந்த எட்ஜஸ்ல உள்ள சார்ஜஸை நான் என்ன பண்ணலாம், நம்ம கன்சிடர் பண்ணல. ஓகேவா? ஓகே, இங்க பாருங்க, இன்னொரு சர்ஃபேஸ் பாருங்க, உங்களுக்கு புரியுற பாருங்க, இன்னொரு சர்ஃபேஸ்ல இங்க இருக்கு சார்ஜஸ். இன்னொரு சர்ஃபேஸ்ல உள்ளார இருக்குல்ல சர்ஃபேஸ், தெரியுதாப்பா? சரிங்களா? இப்ப பாருங்களேன், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நேரம் உங்களுக்கு. புரிஞ்சுக்க முடியுதா? புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ இப்போ இந்த 2 சர்ஃபேஸ்ல உங்களுக்கு சார்ஜஸ் வந்து என்ன ஆயிருக்குன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இப்போ பாருங்க, ஸோ இந்த சர்ஃபேஸ்ல சார்ஜஸ் இருக்கு, எல்லோ கலர் இருக்குல்ல, அந்த சர்ஃபேஸ்ல சார்ஜஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இன்னொன்று ரெட் கலர்ல உங்களுக்கு என்ன இருக்குன்னா, அந்த ரெட் கலர்ல உள்ளது இன்னொரு சர்ஃபேஸ்ல சார்ஜஸ் இருக்கு. அதுதான் நம்ம இப்படி வரைஞ்சிருக்கோம். ஓகேவா? நீங்க என்ன நினைச்ச கூடாதுன்னா, இதை போய் 2D மாதிரி நினைச்சுக்காங்க. இது ஒரு பிளேட்டு, அதை மறந்துடாதீங்க. கண்டக்டிங் பிளேட். இந்த கண்டக்டிங் பிளேட்டுங்க பாருங்க, சம் திக்னஸ் இருக்கு. கிளியர்? ஓகேப்பா. ஸோ இது பாருங்க, இந்த இருக்குல்ல இந்த ரெட் கலர், அதை ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். இந்த இருக்குல்ல இந்த எல்லோ கலரை நான் செகண்ட் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்ப சொல்லுங்க, அப்ப இது பாருங்களேன், இது வந்து இதை மட்டும் பார்த்தா ஒரு ஷீட் மாதிரி இல்லை. இந்த சர்ஃபேஸை மட்டும் பாருங்களேன், இது ஒரு ஷீட்டா. அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸை மட்டும் பாருங்க, அது ஒரு ஷீட்டா. அப்ப 2 சார்ஜ்டு ஷீட் சேர்ந்தது கண்டக்டிங் பிளேட் மாதிரி இருக்குல்ல. கரெக்டா? 2 சார்ஜ்டு ஷீட் வந்து கம்பைன் ஆனது கண்டக்டிங் பிளேட் மாதிரி இருக்கு. நமக்கு தான் தெரியுமே, சார்ஜ்டு ஷீட் யூனிஃபார்ம்லி சார்ஜ் ஷீட்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டு தெரியுமே. ஸோ இப்போ இது ஒரு ஷீட் வச்சுங்க, இது ஒரு ஷீட் வச்சுங்க. அப்போ சொல்லுங்க, இந்த ஷீட்னால இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன, இந்த சார்ஜ் ஷீட்னால இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன, நமக்கு தான் தெரியுமே, டெரைவ் பண்ணிருக்கோமே அப்ளிகேஷன்ல. வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு இன்ஃபைனைட் பிளெயின் ஷீட்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன? அட் சம் டிஸ்டன்ஸ்ல, அந்த டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்காது. σ/2 எப்சிலான் பார்த்தோமா? சரி, அதை பார்க்கலாம், பார்த்துருங்க. σ/2 எப்சிலான் நாட். அப்ப சொல்லுங்க, இங்க பாருங்க, இந்த சர்ஃபேஸ்ல சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குல்ல, அதனால எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ரேடியலி அவுட்வர்டா இருக்கும். அதை E1 அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எதனால? சார்ஜஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல, இங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல சார்ஜஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குல்ல, அதனால வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பாயிண்ட்ல ரேடியலி அவுட்வர்டா இருக்கும். ஏன்னா இது பாசிட்டிவ்லி சார்ஜ். அதே மாதிரிதான் இந்த செகண்ட் சர்ஃபேஸ் இருக்குல்ல, இந்த செகண்ட் சர்ஃபேஸ்லயும் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிறதுனால இங்க கண்டிப்பா இந்த சார்ஜஸ் டிஸ்ட்ரிபியூஷனாலையும் இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா எப்படிதான் இருக்கும், அதுவும் பாத்தீங்கன்னா ரேடியலி அவுட்வர்டா தான் இருக்கும். அது வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டியூ டு செகண்ட் சர்ஃபேஸ்ல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்க சார்ஜஸ்னால. ஓகேவா? ஏன்னா இது பாசிட்டிவ்ல, ஸோ இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ் தான். ஸோ அப்போ ரேடியலி அவுட்வர்டா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பாயிண்ட்லையும் கண்டிப்பா இந்த சர்ஃபேஸ் சார்ஜ்னாலையும் உங்களுக்கு என்ன இருக்கும்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், ரேடியலி அவுட்வர்டா இருக்கும். அதே மாதிரி இந்த சர்ஃபேஸ் சார்ஜ்னாலையும் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் இந்த பாயிண்ட்ல, அது ரேடியலி அவுட்வர்டா இருக்கும். ஆனா இன்சைட்ல மட்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது. ஏன் அப்படின்னா இன்சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் ஆஃப் த கண்டக்டர் நம்ம சொல்லியிருக்கோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் கண்டிஷன்ல இன்சைட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடையாது. நீங்க வேணா பாருங்களேன்,
இது இங்க பாருங்க, இந்த சர்ஃபேஸ் சார்ஜஸ்னால வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கம் இருக்கும், இந்த சர்ஃபேஸ் சார்ஜ்னால வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கம் இருக்கும். கரெக்டாப்பா? ரெண்டுமே ரேடியலி அவுட் வர தான் அடைஞ்சிருக்கேன். ஸோ அப்போ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாயிரும்னா நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் டு 0 ஆயிரும் இன்சைட்ல. இப்போ இங்க சொல்லுங்க நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன, இந்த பாயிண்ட்ல நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன, இந்த பாயிண்ட்ல நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன. ஓகேவா? பார்க்கலாமா? இங்க பாருங்க, ஸோ ரெண்டு ஒரே டைரக்ஷன்ல இருக்கப்பா, இது ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட் பின்னு வச்சுக்கோங்க. இப்போ சொல்லுங்க நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஓகேவா, எந்த பாயிண்ட்ல, ஏ பாயிண்ட்ல. எதனால, யாரோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இது? கண்டக்டிங் பிளேட்டு, கண்டக்டிங் பிளேட்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்க? அட் ஏ பாயிண்ட்ல. சொல்லுங்க பார்க்கலாம் என்னது சார்? ரெண்டு ஒரே டைரக்ஷன் இருக்கு சார், ஒரே டைரக்ஷன் வந்து ஆட் பண்ணணும் சார். அப்போ E1 + E2 சார். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல சார்ஜஸ் டிஸ்ட்ரிபியூட் இருக்குல்ல, அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு அது. இட் லுக்ஸ் லைக் எ சார்ஜ்டு ஷீட், சார்ஜ்டு ஷீட். அப்ப சார்ஜ்டு ஷீட்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? σ/2ε0 பிளஸ் சிமிலர்லி இதுவும் பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு சார்ஜ்டு ஷீட், தெரியுதாப்பா? இது ஒரு சார்ஜ்டு ஷீட், இது ஒரு சார்ஜ்டு ஷீட். அப்போ என்ன வரும்? இந்த சார்ஜ்டு ஷீட், அதாவது சார்ஜ் சர்ஃபேஸோட எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன? σ/2ε0. அப்ப என்னப்பா வரும் உங்களுக்கு? σ/2ε0, σ/2ε0. ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு? 2σ/2ε0. அப்ப 2 கேன்சல் ஆயிரும். அப்ப 2 டைம்ஸ் இருக்குப்பா, 2 டைம்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ அப்ப 2 கேன்சல் ஆயிரும். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா σ/ε0, σ/ε0. கிளியரா? σ/ε0. இதுதான் உங்களுக்கு நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் ஏ பாயிண்ட்ல டியூ டு சார்ஜ்டு கண்டக்டிங் பிளேட்னால, டியூ டு சார்ஜ்டு கண்டக்டிங் பிளேட்னால. ஓகே, அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா சிமிலர்லி அதே தானே இருக்கு, அதே தானே இங்கேயும் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கே நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு E1 + E2 வரும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஷீட், அப்போ இதுவும் σ/2ε0, σ/2ε0. ஸோ ஆன்சர் என்னப்பா வரும்? நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பி பாயிண்ட்ல இஸ் ஈக்குவல் டு σ/ε0. ஸோ அப்போ ரைட் சைடும் σ/ε0. ஓகேவா? ஒரு கண்டக்டிங் பிளேட்ல சார்ஜஸ் வந்து இந்த சர்ஃபேஸ்ல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும் போது இந்த சைடும் σ/ε0, இந்த சைடு σ/ε0, இன்சைட்ல σ/2ε0, σ/2ε0 என்ன ஆயிரும் உங்களுக்கு? 0 ஆயிரும். நமக்கு ஏற்கனவே தெரியும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு. ஓகேவா? கிளியர் அப்போ? ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவ்வளோ ரொம்ப ஈஸி தான். ஏதாவது கஷ்டம் இருக்கா என்ன? ஈஸி தானே. ஸோ அப்போ நீங்க பாருங்க, நம்ம ஷீட்டுக்கு என்ன பார்த்தோம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ஷீட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, சார்ஜ் ஷீட்டுக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா σ/2ε0 பார்த்தோம். இப்போ கண்டக்டிங் பிளேட்டுக்கு, இந்த கண்டக்டிங் பிளேட்டுக்கு சம் டிஸ்டன்ஸ்ல அந்த பாருங்க, கண்டக்டிங் பிளேட்ல இருந்து சம் டிஸ்டன்ஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன? சம் டிஸ்டன்ஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன? σ/ε0. அப்ப இது எத்தனை டைம்ஸ் பாருக்கு? இது σ/2ε0. அப்போ கண்டக்டிங் பிளேட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 2 டைம்ஸ் இருக்கா? 2 டைம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு சார்ஜ்டு ஷீட்னால. அப்படியா சார்? ஆமா, நீங்க வேணா சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. σ/2ε0 சப்ஸ்டிட் பண்ணுங்க, 2 கேன்சல் ஆகி σ/ε0 வந்துருமா? ஸோ அப்போ 2 ஷீட்டை கம்பைன் பண்ண மாதிரி, 2 ஷீட்டை கம்பைன் பண்றது கண்டக்டிங் பிளேட்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா? கிளியரா? புரிஞ்சுதா? ஓகேவா? ஸோ இது புரிஞ்சுதாப்பா? இங்க என்ன இங்க பாருங்கப்பா, 2 இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் ஷீட் என்னப்பா? σ/2ε0. இப்போ 2 கேன்சல் ஆயிருமா? அப்போ σ/ε0 வந்துடும். புரிஞ்சுதுல? ஓகே, ஓகே, கிளியரா? கிளியரா? ஓகே, ஸோ புரிஞ்சதுல? 2 சர்ஃபேசஸ் இருக்குது, தெரியுதுல்ல? ஓகே, இது ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ், இது செகண்ட் சர்ஃபேஸ். ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், திக்னஸ் இருக்கு, பிளேட்டுக்கு திக்னஸ் இருக்கு. சரி, பார்க்கலாமா? அடுத்து பார்க்கலாமா? கவனிங்க. இங்க பாருங்க, ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் HSC வருமா ப்ராப்ளம் தான், எக்ஸசைஸ்ல இருக்கும். நீங்க வேணா எடுத்து பாருங்க, எக்ஸசைஸ்ல இருக்கும். சால்வ் பண்ணலாமா? ஈஸியா இருக்கும். பாருங்க, 2 large conducting plates. இங்க பாருங்க, 2 large conducting plate, ஓகேவா? லார்ஜ் கண்டக்டிங் பிளேட் placed parallel to each other. ரெண்டு எப்படி வச்சிருக்காங்க? placed parallel to each other. ஓகே, and they carry equal and opposite charges with surface density sigma. இங்க பாருங்க, இங்க இருக்கிற ஒரு சர்ஃபேஸ் நல்லா புரியுதா? இது உங்களுக்கு புரியுதா? அப்ப இதுக்கு வந்து இப்படி வரைகிற மாதிரி இருக்குமோ? ஓகே, ஓகே, இங்க பாருங்கப்பா, ஒரு நிமிஷம் இருங்க. இது ஒரு சர்ஃபேஸ் எடுத்துங்க, இது ஒரு சர்ஃபேஸ் எடுத்துங்க. ஓகேவா? இந்த பிளேட்டுக்கு சர்ஃபேஸ் இங்க இருக்கு, இந்த சர்ஃபேஸ் தெரியுதா? இந்த சர்ஃபேஸ். ஓகேவா? ஓகே, அதே மாதிரி இதுக்கும் சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இந்த சர்ஃபேஸ்ல சார்ஜ் இருக்கு, அதோட சார்ஜ் டென்சிட்டி என்னன்னா சிக்மா. அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் இருக்கு, இந்த சர்ஃபேஸ்ல இருக்கு, அதுவும் பாத்தீங்கன்னா அதுவும் சார்ஜ் இருக்கு. வெளியில கிடையாதுப்பா, இந்த சர்ஃபேஸ்ல கிடையாது சார்ஜஸ், இந்த சைட்லயும் கிடையாது. ஸோ இதோட இன்னர்லயும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார்ஜஸ் வந்து என்ன இருக்குன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஓகே, அவங்க என்ன கேக்குறாங்க? அந்த சார்ஜ் டென்சிட்டி எவ்வளவா? சிக்மாவா. ஓகேவா? ஏன்னா ஏரியா சார்ஜஸ் வந்து ஏரியாவில் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குல்ல. ஓகேவா? அப்போ உங்களுக்கு சார்ஜ் டென்சிட்டி என்ன வரும்? சிக்மா வரும். சரி,
ஃபைண்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் த லெஃப்ட் ஆஃப் த பிளேட். ஓ, லெஃப்ட் ஆஃப் த பிளேட்ஸ். ஓகே, ரெண்டு பிளேட்டோட லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. ஓ, இங்க கேக்குறாங்க இல்லையா? இந்த சைடுல எலக்ட்ரிக் ஃபீல்டு கேக்குறாங்க, இந்த பிளேட்டுக்கு லெஃப்ட் சைடுல கேக்குறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் எங்க கேக்குறாங்க? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது லெஃப்ட்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து இன் பிட்வீன்ல கேக்குறாங்க. எங்க கேக்குறாங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் பிட்வீன் த பிளேட்ஸ் கேக்குறாங்க. ஓகேவா? இங்க பாருங்க, இந்த ரெண்டு பிளேட்டுக்கும் இடையில கேக்குறாங்க. இன் பிட்வீன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கேக்குறாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ரைட் ஆஃப் த பிளேட் கேக்குறாங்க. ரைட் ஆஃப் த பிளேட் கேக்குறாங்க. முதல்ல ஒரே ஒரு பிளேட் தான், நல்லா கவனிச்சுங்க. ஒரே ஒரு பிளேட் தான் நம்ம பார்த்தோம். பக்கத்துல வந்து எந்த பிளேட்டுமே கிடையாது. ஓகேவா? இது வந்து ஒரு எந்த பிளேட்டுமே இல்லைன்னா இது வந்து ஐசோலேட்டட் பிளேட் கூட வச்சுக்கலாம். ஓகேவா? தனிமையா இருக்கு இந்த பிளேட்டு. இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பிளேட் வந்து இருக்கு, ரெண்டு பிளேட் இருக்கு. இந்த ரெண்டு பிளேட்டும் பாத்தீங்க அப்படின்னா parallel to each other. அந்த பிளேட்ல இந்த சர்ஃபேஸ்ல சார்ஜ் இருக்கு, இந்த சர்ஃபேஸ்ல சார்ஜஸ் இருக்கு. அப்போ இந்த 3 பாயிண்ட்ல உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படின்னு கேட்கறாங்க. கொள்ளாமா? ஸோ இது வந்து இந்த சர்ஃபேஸ்ல இருக்குன்னா இது சார்ஜ் ஷீட், யூ டேக் சார்ஜ் ஷீட், அதுல எலக்ட்ரிக் ஃபீல்டு தெரிஞ்சுருங்க. அதே மாதிரி இதுவும் ஒரு சார்ஜ் ஷீட் எடுத்துங்க. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு சொல்லிடலாமாப்பா? ஈஸி தானப்பா? பார்க்கலாமா? நோட் பண்ணிட்டீங்களா? பார்க்கலாமா? ஓகே, கவனிங்க. இப்ப புரிஞ்சுக்க முடியுதா? டயக்ராம் பார்த்து புரிஞ்சுக்க முடியுதா? ஓகேவா? அதுக்குதான் நான் வரைஞ்சிருக்கேன். இங்க பாருங்க, இங்க வரைய முடியல, அதனாலதான் இங்க நான் டிரா பண்ணி வச்சிருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? இமேஜின் பண்ண முடியுதா? ஓகே சார், இது வந்து ஃபர்ஸ்ட் பிளேட்டு, இது வந்து செகண்ட் பிளேட்டு. ஸோ இந்த ரெண்டு பிளேட்ல வந்து இந்த சர்ஃபேஸ்ல சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, இந்த பிளேட்ல இந்த பக்கம் வந்து இந்த சர்ஃபேஸ்ல சார்ஜஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. கொஞ்சம் பேரலா இல்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? இமேஜின் பண்ண முடியுதா எப்படி இருக்குன்னு? இந்த டயக்ராம் தான் நான் தெளிவா 3Dல வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? இது ஒரு பிளேட், இது ஒரு பிளேட். ஓகே, எங்க கேக்குறாங்க? இப்போ இந்த பிளேட்டோட லெஃப்ட் சைடு கேக்குறாங்க இல்லையா? லெஃப்ட்ல கேக்குறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சென்டர்ல இன் பிட்வீன்ல கேக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிளேட்டுக்கு ரைட் சைடு கேக்குறாங்க. ஓகேவா? கண்டுபிடிக்கலாமா? ஈஸி தானே? கண்டுபிடிக்க பார்க்கலாம். என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் லெஃப்ட். ஓகேவா? லெஃப்ட் சைடு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வரும் சார்? இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டா? ஆமா. இது வந்து சார்ஜஸ் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு? ஏரியால டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு சார். ஸோ லுக்ஸ் லைக் சார்ஜ்டு ஷீட் சார். அப்போ இந்த சார்ஜ்டு ஷீட்னால இந்த சார்ஜ்டு ஷீட் இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. அப்போ ஷீட்டுக்கு எப்படி டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? பர்பண்டிகுலரி அவுட்வர்டா இருக்கும், பாசிட்டிவ்லி சார்ஜா இருந்துச்சுன்னா. அப்போ இதனால இந்த சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்குன்னா பிளேட்டுக்கு பர்பண்டிகுலரா அவுட்வர்டா இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்னு வச்சுக்கோ, இது செகண்ட் சர்ஃபேஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்னால எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? அவுட்வர்டா இருக்கும், பர்பண்டிகுலரே அவுட்வர்டா இருக்கும். அடுத்து இந்த சர்ஃபேஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனால கண்டிப்பா இங்கேயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் கன்சிடர் பண்ணக்கூடாது, இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டோட எஃபெக்டும் இங்க கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? இது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டா? ஓகேவா? ஷீட்டா? ஓகேவா? சர்ஃபேஸ்ல டிஸ்ட்ரிபியூட் இருக்கு. ஸோ இது வந்து லுக்ஸ் லைக் ஷீட்டு. அப்ப இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு சொல்லுங்க பார்க்கலாம். இங்க சார் நெகட்டிவ்லி சார்ஜ்டா? அப்ப எப்படி இருக்கும்னா பர்பண்டிகுலர் இன்வர்டா இருக்கும் சார். பர்பண்டிகுலர் இன்வர்டா இருக்கும் சார். அப்ப இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அந்த செகண்ட் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனால, அந்த செகண்ட் சர்ஃபேஸ்ல இருக்க சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனால. கிளியராப்பா? ஓகே, அப்போ ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ எதை வேணா பிளஸ் மைனஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அப்ப இதை பிளஸ் எடுத்துக்கிறேன், இதை மைனஸ் எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன வரும்? E1 மைனஸ் E2. ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தா சப்ட்ராக்ட் பண்ணணும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தா சப்ட்ராக்ட் பண்ணணும். சரியா? சொல்லுங்க பார்க்கலாம். இது வந்து ஷீட்னால தானே சொன்னோம், லுக்ஸ் லைக் ஷீட். அப்ப அது எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னப்பா? சிக்மா பை 2 எப்சிலான் நாட். ஓகேவா? மைனஸ் அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டும் பாத்தீங்கன்னா சிக்மா பை 2 எப்சிலான் நாட். ஓகேவா? டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணிருக்கல சார். இது வந்து நியர்பையா இருக்கு, அப்ப இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமா இருக்கும். நான் தான் சொன்னேன்ல, ஷீட்னால உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன இருக்குது? அந்த டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி கிடையாது அப்படின்னு. ஓகேவா? ஓகே, அப்ப சிக்மா பை 2 எப்சிலான் நாட். அப்ப என்ன பண்ணுவோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த கண்டக்டிங் பிளேட்ல இந்த சைடு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் இருக்கும்போது, இந்த சைடு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து லெஃப்ட்ல இந்த மாதிரி சார்ஜ் கான்ஃபிகரேஷனுக்கு என்னப்பா லெஃப்ட்ல 0, லெஃப்ட் சைட்ல 0. அப்ப அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் வந்து பாருங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன் பிட்வீன்ல பாருங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சென்டர் இன் பிட்வீன். ஓகேவா? இன் பிட்வீன் போட்டுக்கவா? நம்ம கொஸ்டின் அப்படிதானே கேட்டிருக்காங்க. ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன் பிட்வீன் த பிளேட்ஸ். ஓகேவா? இன் பிட்வீன் தி பிளேட்ஸ் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். இன் பிட்வீன் த பிளேட்ஸ் சார், இன் பிட்வீன் த பிளேட்ஸா பார்க்கலாம் சார். இது வந்து பாசிட்டிவ்லி இருக்கிறதுனால பர்பண்டிகுலர்லி அவுட்வர்டா இருக்கும் சார். பர்பண்டிகுலர்லி அவுட்வர்டா இருக்கும். இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்னால, ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனால. இது வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ்லி சார்ஜ்னால பர்பண்டிகுலர்லி இன்வர்டா இருக்கும் சார். இன்வர்டா இருக்கும். இதனால அவுட்வர்டா இருக்கும். இந்த சார்ஜ்னால இன்வர்டா இருக்கும். இது வந்து E2.
இது வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டியூ டு செகண்ட் சர்ஃபேஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனால. ஓகேவா? அப்போ ரெண்டு ஒரே டைரக்ஷன்ல இருக்கு, ஒரே டைரக்ஷன் வந்து ஆட் பண்ண வேண்டியதான். அப்போ E1 + E2 அப்போ என்ன வரும்? E1 வந்து பார்த்தீங்கன்னா σ/2 எப்சிலான் நாட், இதுவும் σ/2 எப்சிலான் நாட். ஆட் பண்ணா என்ன வரும் உங்களுக்கு? σ/2 எப்சிலான் σ/2 எப்சிலான் 2 டைம்ஸ் இருக்கு சார், 2 டைம்ஸ் இருக்கு சார். அப்போ என்ன வரும்? ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா σ/ε நாட் என்ன வந்துடும்? σ/ε நாட். அப்போ இந்த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா இன் பிட்வீன்ல σ/ε நாட். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன் பிட்வீன்ல ஷார்ட்டா எழுதிக்கிறப்பா, இன் பிட்வீன் பிளேட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா σ/ε நாட். ஸோ லெஃப்ட்ல 0 ஆயிடுச்சு, இன் பிட்வீன்ல σ/ε நாட்டா இருக்கு. அப்போ லாஸ்ட்ல எது மட்டும் பேலன்ஸ் இருக்கு உங்களுக்கு? ரைட் சைடு இருக்கா? ஓகேவா? ரைட் சைடு இருக்கா? அந்த ரைட் சைடு நீங்க போடலாமே, ரைட் சைடு நீங்க போட்டு கமெண்ட் பண்ணலாம்ல. நான் இது லெஃப்ட் போட்டுட்டேன், இன் பிட்வீன் போட்டுட்டேன், ரைட் வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா சால்வ் பண்ணி கமெண்ட் பண்றீங்க. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்கா? சொல்றது புரிஞ்சுதா? ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்க்கலாமா? அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாமா? சரி கவனிங்க, பார்க்கலாம். அடுத்து கவனிங்க, கவனிங்க. அடுத்து பாருங்க, ஃபைண்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா HCR புக்ல இருக்கு. ஃபைண்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட்ஸ் P1 and P2. ஸோ இது வந்து பிளேட்டுப்பா, இது வந்து பிளேட்டு, அதனால பிளேட்டு. இந்த பிளேட்ல இந்த P1 பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்குறாங்க, P2 பாயிண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்குறாங்க. சார்ஜ் அதே மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு, தெரியுதா? நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் பிளேட் பார்க்கும்போது பார்த்தோம்ல, அதுதான். பிளாக் எடுத்துக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இந்த சர்ஃபேஸ், இது இந்த சர்ஃபேஸ்ல சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கு, இந்த சர்ஃபேஸ்ல சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கு, ரெண்டுமே பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. கண்டிப்பா இது பாருங்க, கண்டக்டிங் பிளேட்டுக்கு இன்சைட்ல உள்ள பாயிண்ட்ல கேட்குறாங்க, கண்டக்டிங் பிளேட்டுக்கு இன்சைட்ல பாயிண்ட்ல கேட்குறாங்க. கண்டிப்பா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் P1ல 0, எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் P1ல 0 பிகாஸ் திஸ் பாயிண்ட் இன்சைட் த கண்டக்டர், இன்சைட் த கண்டக்டர். அப்படி இல்லைனா நீங்க போட்டீங்கனாலும் இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அவுட்வர்டா இருக்கும், இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு அவுட்வர்டா இருக்கும். அப்போ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 தான் வரும். கிளியர்? சரி, அப்போ இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன இருக்கும்? இந்த பாயிண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு சொல்லுங்க பார்க்கலாம். சார் இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜா? ஆமா. அப்போ உங்களுக்கு ரேடியலி பர்பண்டிகுலர்லி அவுட்வர்டா இருக்கும். இந்த சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனால அதுவும் பார்த்தீங்கன்னா அவுட்வர்டா இருக்கும். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனு, இது செகண்ட் சர்ஃபேஸோட சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனால. அப்போ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன வரும் உங்களுக்கு? நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அதே தான், E1 + E2 வரும். சரிங்களா? E1 + E2 வரும். இது வந்து ஒரு ஷீட் மாதிரி, இது வந்து ஒரு ஷீட் மாதிரி. அப்போ σ/2 எப்சிலான் நாட், σ/2 எப்சிலான் நாட். ஆன்சர் என்ன வரும்? σ/ε நாட், σ/ε நாட். திஸ் இஸ் த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எந்த பாயிண்ட்ல? உங்களுக்கு P2 பாயிண்ட்ல. இந்த பாயிண்ட்ல P2 பாயிண்ட்ல. கிளியரா? கிளியரா? ஈஸியா இருக்கா? சரி, அடுத்து பார்க்கலாமா? ஓகே, ரொம்ப ஈஸி தானே. நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க, அது ரொம்ப ஈஸி தான். இப்போ இந்த பாயிண்ட்ல கேட்குறாங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு பிளேட் தான், 3 பிளேட் வச்சிருக்காங்க, 3 பிளேட் வச்சிருக்காங்க. நான் 2 போறேன், நீங்க 1 போட்டுறணும். ஓகேவா? இதே பாருங்க சார், இன்சைடு சார், பிளேட்டுக்கு இன்சைட்ல இருக்கு சார். கண்டிப்பா பிளேட்டுக்கு இன்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ P5ம் P6ம் பாத்தீங்கன்னா இன்சைடு த பிளேட்டு, இன்சைடு த கண்டக்டிங் பிளேட்டு, இன்சைடு த கண்டக்டிங் பிளேட்டு, இன்சைடு த கண்டக்டிங் பிளேட்டு. ஸோ இன்சைடு த கண்டக்டிங் பிளேட் தான் நமக்கு நெட் சார்ஜ் 0. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டிப்பா 0. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து P5, எலக்ட்ரிக் ஃபீல்டு P6 வந்து பாத்தீங்கன்னா 0. இன்சைடு த கண்டக்டிங் பிளேட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது. ஓகே, ஸோ P6 என்னவா இருக்கும்? P6 வந்து பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு P6 என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். சார் இது வந்து நெகட்டிவ்லி சார்ஜா? ஆமா. நெகட்டிவ்லி சார்ஜ்னா எப்படி இருக்கும்? இன்வர்டா இருக்கும். ஆமா, பர்பண்டிகுலரி இன்வர்டா இருக்கும். பாசிட்டிவ்லி சார்ஜ்னா அது பாத்தீங்கன்னா எப்படி இருப்பா? பர்பண்டிகுலரி அவுட்வர்டா இருக்கும். இங்க இருந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கு அவுட்வர்டா இருக்கும். நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும்? நெகட்டிவ் சார்ஜ் சர்ஃபேஸ் என்ன பண்ணும்? இன்வர்டா இருக்கும். புரிஞ்சதுல உங்களுக்கு? இது ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்னு வச்சுங்க, இது செகண்ட்னு வச்சுக்கோங்க. அப்ப இது வந்து E1, இது E2. ஓகேவா? அப்போ உங்களுக்கு E1 + E2. ஓகேவா? அப்போ அதேதான் σ/2 எப்சிலான் நாட். இங்க பாருங்க என்ன போடுவீங்க தெரியுமா? சார் இது வந்து -σன்னு கொடுத்துருக்காங்க சார், +σன்னு கொடுத்துருக்காங்க சார். -σ +σ தயவு செய்து போட்டுறாதீங்க, மேக்னிடியூட் மட்டும்தான். ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கும்போது எப்படிப்பா நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 வரும்? ஓகேவா? ஸோ இப்போ σ/2 எப்சிலான் நாட், σ/2 எப்சிலான் நாட். ஸோ ஆன்சர் கண்டிப்பா σ/ε நாட். சிமிலர்லி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா P8 மட்டும் கண்டுபிடிங்க, P8 வந்து கண்டுபிடிங்க. ஓகேவா? P8 கண்டுபிடிங்க. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சம்ம வந்து நான் வச்சுட்டே இருக்கேன். ஓகேவா? ஓகே, கண்டக்டிங் பிளேட்டை பார்த்தோன்னே சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ இனிமேல் சார்ஜில் கண்டக்டிங் பிளேட் கொடுத்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு லெஃப்ட் ரைட்டு இன் பிட்வீன் கேட்டாங்கன்னா போட்டுருவீங்களா நீங்க? ஓகேவா? ஈஸி தானே? சரி, பார்க்கலாமா? அடுத்த சம் பார்க்கலாமா? கவனிங்க. சரி, அது P8 கண்டுபிடிச்சு போட்டுருங்க. அதே மாதிரி இன்னொரு சம் கொடுக்குறேன், இதையும் ஹோம்ஒர்க் போட்டுருங்க. இந்த ப்ராப்ளமும் ஹோம்ஒர்க் ப்ராப்ளமும் இதையும் நீங்க கமெண்ட் பண்றீங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து பார்க்கலாம். கவனிங்க. இந்த ப்ராப்ளம் பாருங்க, இனிமே பார்க்க போற ப்ராப்ளம்ஸ் வந்து இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஈஸியாக இருக்கும். நல்லா கவனிங்க. என்ன கொடுக்குறாங்க பாருங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் தட்
இஃப் அன் ஐசோலேட்டட்னா சொல்லுவோம், ஐசோலேட்டட் சிஸ்டம்னு சொல்லியிருப்பேன் தெரியுமா, தெர்மோடைனமிக்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க, தனிமைப்படுத்தப்பட்டது. அதாவது அங்கே வந்து மாஸ் டிரான்ஸ்ஃபர் இருக்காது, எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் இருக்காது, ஐசோலேட்டட் சிஸ்டம். ஞாபகம் இருக்கா? சரி, ஐசோலேட்னா தனிமைப்படுத்துறது அந்த மாதிரி. அப்போ இங்க வந்து என்ன நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, அண்ட் ஐசோலேட்டட் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கப்பா. ஐசோலேட்டட் மீன்ஸ் நோ சார்ஜஸ் ஆர் நியர் த பிளேட். அது பக்கத்துல எந்த பிளேட்டுமே இல்லை, அந்த தனிமையா இருக்க மாதிரி. ஓகேவா? ஓகே. லார்ஜ் என்ன கொடுத்துருக்காங்க? ஐசோலேட்டடு லார்ஜ் கண்டக்டிங் பிளேட்டா? என்ன பிளேட் இருக்கா? ஐசோலேட்டட் தனிமைப்படுத்தப்பட்ட பெரிய கண்டக்டிங் பிளேட்டா. இஸ் கிவன் எ சார்ஜ். அதுக்கு என்ன கொடுக்குறாங்க? சார்ஜ் கொடுத்துருக்காங்க. தனியா உட்கார வச்சு இந்த சார்ஜ் கொடுத்துருக்காங்க. சரி, then the charge distributes equally on its two surface. ஓஹோ, நம்ம என்ன பண்ணணுமா? நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு பிளேட் இருக்கு பாருங்க, லார்ஜ் கண்டக்டிங் பிளேட் இருக்கு. நல்லா கவனிங்க, ஒரு லார்ஜ் கண்டக்டிங் பிளேட் இருக்கு. சரிங்க சார், லார்ஜ் கண்டக்டிங் பிளேட் இருக்கு. ஐசோலேட்டடா இருக்கு, பக்கத்துல நியர்ல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லை. இதுக்கு நம்ம Q சார்ஜ் கொடுக்குறோம். என்ன சார்ஜஸ் கொடுக்குறோம்? Q சார்ஜ் கொடுக்குறோம். அதாவது சார்ஜ் பண்றோம். நம்ம கண்டக்டரை, இது கண்டக்டிங் பிளேட் தானே, இது ஒரு கண்டக்டர் தான். இதை நம்ம சார்ஜ் பண்றோம் அப்படின்னா, நீங்க சார்ஜ் வந்து நான் சொன்னல, ஞாபகம் இருக்கா, இன்ஜெக்ட் பண்ற மாதிரி நீங்க எக்ஸஸ் இன்சைட்ல கொண்டே கொடுத்தாலும் என்ன பண்ணிடும்? சர்ஃபேஸ்க்கு வந்துடும். கரெக்டா? அப்போ சர்ஃபேஸ்ல எவ்வளவு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு, இந்த சர்ஃபேஸ்ல எவ்வளவு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் இருக்கு, இந்த சர்ஃபேஸ்ல எவ்வளவு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குன்னு கேக்குறாங்க. சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் வந்து இந்த சர்ஃபேஸ்ல எவ்வளவு, இந்த சர்ஃபேஸ்ல எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அதை கேட்கறது மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரூவ் பண்ணணுமா. என்னன்னா எப்படின்னா, இந்த ரெண்டு சர்ஃபேஸ் இருக்குல்ல, இந்த சர்ஃபேஸ் இருக்குல்ல, இது ஒரு சர்ஃபேஸ், இது ஒரு சர்ஃபேஸ். உங்களுக்கு 3D வரைஞ்சு காட்டிட்டு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த சைடு ஒரு சர்ஃபேஸ் இருக்கும், இந்த சைடு ஒரு சர்ஃபேஸ் இருக்கும். நம்ம கொடுத்த Q சார்ஜ் இதுக்கு கொடுக்குறோம்ல, இந்த Q சார்ஜ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகுதான். இதுக்கு Q/2வும் இதுக்கு Q/2வும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதான். அப்படிங்கிறத நீங்க வந்து எங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிங்க அப்படிங்கிறாங்க. எப்படி போடலாம்? நம்ம 10 மைக்ரோ கூலும் கொடுக்குறோம்னு வச்சுங்களேன். அப்ப இந்த சர்ஃபேஸ் ஒரு 5 மைக்ரோ கூலுமும், இந்த சர்ஃபேஸ் ஒரு 5 மைக்ரோ கூலும் என்ன ஆகுது? சார்ஜஸ் வந்து ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இது ஐசோலேட்டடா இருந்தா, இது ஐசோலேட்டட் கண்டக்டிங் பிளேட்டா இருந்தா, நம்ம ஒரு 10 மைக்ரோ கூலும் கொடுத்தா, இந்த சைட்ல உள்ள சர்ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 5 மைக்ரோ கூலும், இந்த சர்ஃபேஸ்ல வந்து ஒரு 5 மைக்ரோ கூலும் என்ன ஆயிருது? சார்ஜஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருது அப்படிங்கிறாங்க. பார்க்கலாமா? அதுக்குதான் நமக்கு தெரிஞ்சதை வச்சுதானே நம்ம தெரியாத கண்டுபிடிக்க முடியும். கரெக்டா? நமக்கு தெரிஞ்சது என்ன? நமக்கு எல்லா அசம்பிளியும் தெரிஞ்சது என்ன அப்படின்னா, இன்சைடு த கண்டக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் எனி பாயிண்ட்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எனி பாயிண்ட்ஸ் இன்சைடு த கண்டக்டர் ஆர் கண்டக்டிங் பிளேட் 0 அதை வச்சுதான் சொல்ல போறோம். ஓகேவா? சோ பார்க்கலாமா? அப்ப இங்க பாருங்க எப்படி சொல்ல போறோம் பாருங்க. இங்க பாருங்க, இன்சைடு எடுத்துக்கிறோம். ஸோ நமக்கு தெரியும் இன்சைட்னா இங்க மெட்டீரியல் இருக்கு. என்ன இருக்கு பாருங்க, இங்க வந்து மெட்டீரியல் இருக்கு. ஓகேவா? மெட்டீரியல் இருக்கு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடு த கண்டக்டர், ஓகேவா? என்ன நமக்கு தெரியும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் த கண்டக்டர் 0ன்னு தெரியும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் த கண்டக்டர் என்ன? 0. இன்சைட் த கண்டக்டர் என்ன இருக்காங்க? அங்க வந்து மெட்டீரியல் இருக்கும். அந்த இடத்துல என்ன இருக்கும்? மெட்டீரியல் இருக்கும். ஓகேவா? ஓகே, இதை வச்சு நம்ம சொல்ல போறோம். எப்படி சார்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவனிங்க. இப்போ இங்க பாருங்க, நான் அந்த பிளேட் எடுத்துக்கிறேன், ஒரு லார்ஜ் கண்டக்டிங் ஐசோலேட்டட் பிளேட் எடுத்துக்கிறேன். நல்லா கவனிக்கணும்னா, லார்ஜ் கண்டக்டிங் ஐசோலேட்டட் பிளேட் எடுத்துக்கிறேன். இப்போ இங்க Q சார்ஜ் கொடுக்குறோம்னு வச்சுங்களேன். இது ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் வச்சுங்க, இது செகண்ட் சர்ஃபேஸ் வச்சுங்க. அப்போ இந்த Q சார்ஜ் கொடுத்தோன்னே இங்க பாருங்க, இங்க எவ்வளவு டிஸ்ட்ரிபியூஷன் எனக்கு தெரியாது. அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, ஓகேவா, ஒரு ஸ்மால் Q வந்து இந்த சர்ஃபேஸ்க்கு போகுதுன்னு வச்சுக்கோ. நம்ம கொடுத்தோன்னே இந்த சர்ஃபேஸ்க்கு எவ்வளவு டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னா நான் ஸ்மால் Qன்னு எடுத்துக்கிறேன். அப்போ பேலன்ஸ் எவ்வளோப்பா இருக்கும்? இந்த சர்ஃபேஸ்ல பேலன்ஸ் எவ்வளோப்பா இருக்கும்? பேலன்ஸ்னா ஒன்றும் இல்லை சார், டோட்டல் வந்து மைனஸ் பண்ணிடுங்க சார். ஓகே, டோட்டல் வந்து மைனஸ் பண்ணுங்க. டோட்டல் எவ்வளோ? Q கொடுத்தோமா, அந்த Qல இருந்து மைனஸ் பண்ணிருங்க. அப்போ எவ்வளோ வரும்? Q மைனஸ் Qன்னு வந்துருமா? ஓகே, அப்போ இந்த Q எவ்வளோன்னு பார்க்க போறோம். எவ்வளோ வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆனிச்சுன்னு அவங்க ப்ரூஃப் பண்ண சொல்றாங்கன்னா, Q ஈக்குவலானா Q/2 அப்போ இந்த ஸ்மால் Q/2 வருதான் நம்ம செக் பண்ண போறோம். ஓகேவா? ஸ்மால் Q வந்து Q/2 செக் பண்ண போறோம். சொல்லுங்க, புரிஞ்சுதா? எவ்வளோ டிஸ்ட்ரிபியூஷன் தெரியல, அதனால ஸ்மால் Qன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ ஸ்மால் Q இந்த சைடு இந்த சர்ஃபேஸ்க்கு போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? டோட்டல்ல இருந்து மைனஸ் பண்ணிடு. Q-Q. நமக்கு என்ன தெரியும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடுன்னு தெரியும். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட்ல நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடு வந்து நமக்கு 0ன்னு தெரியும். இங்க பாருங்க, இந்த சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனால இது வந்து பாசிட்டிவ் எடுத்துக்கப்பா. இப்போ இதுவும் பாசிட்டிவ், கரெக்டா? ஓகேவா? சரி, அப்போ இங்க சார்ஜ் இருக்கா? ஆமா சார். இந்த சர்ஃபேஸ்ல சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் இருக்கா? ஆமா சார். அப்போ இந்த சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனால எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா சார், இந்த சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனால எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னா அவுட்வர்டா இருக்கும் சார்.
இந்த சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனால பாசிட்டிவ்னா அவுட்வர்டா இருக்கும் சார். இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இந்த Q மைனஸ் Q சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனால, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டியூ டு இந்த Q சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனால. அப்போ வாட் இஸ் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு? இது வந்து P பாயிண்ட் வச்சுக்கோ, இன்சைட்ல இருக்கு. P பாயிண்ட் இன்சைட்ல இருக்கு. அப்போ வாட் இஸ் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு? நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் P பாயிண்ட் என்னப்பா நமக்கு தெரியும், 0ன்னு தெரியும். ஆக்சுவலா அந்த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன? ரெண்டு இந்த சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனோட எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ ஈக்குவலண்ட் ஆப்போசிட்டா இருக்கு இல்லையா? ஆப்போசிட்டா இருக்கு. அப்ப என்ன வரும்? சப்ட்ராக்ட் பண்ணுவீங்களா? அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு Q மைனஸ் Q சார்ஜ் மைனஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு Q சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும்? 0ன்னு தெரியும். ஈக்குவல் டு 0ன்னு தெரியும். ஓகேவா? இந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம சப்ரேட் பண்ண என்ன ஆன்சர் வரும்? கண்டிப்பா 0ன்னு தெரியும். ஏன்னா இன்சைட்ல 0. அப்ப ரெண்டே ஈக்குவேட் பண்ணலாமா? அப்ப இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டும் இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஈக்குவலண்ட் ஆப்போசிட்டா இருந்தாதான் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன வருவாங்க? 0 வரும். ஓகேவா? சரி, அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு Q மைனஸ் Q சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு Q சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனும் சேம். அப்பதான் நமக்கு ஆன்சர் 0 வரும். சரி, இப்போ என்ன எழுதுங்க? எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா என்ன? சார் ஷீட் சிக்மா பை 2 எப்சிலான் நாட், சிக்மா பை 2 எப்சிலான் நாட். ஸோ இந்த சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் Q மைனஸ் Qல, அப்போ இது வந்து சார்ஜ் டென்சிட்டி யாரோடதுன்னா Q மைனஸ் Q ஓடது. அடுத்து இதுக்கும் சிக்மா பை 2 எப்சிலான் நாட். இந்த சார்ஜ் டென்சிட்டி யாரோடதுன்னா Q சார்ஜோட சார்ஜ் டென்சிட்டி. ஓகேவா? Q சார்ஜோட சார்ஜ் டென்சிட்டி. now 2 எப்சிலான் நாட் 2 எப்சிலான் நாட் என்ன ஆயிரும்? உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். ஃபார்முலா என்னப்பா? சார்ஜ் டென்சிட்டி ஃபார்முலா என்ன? சர்ஃபேஸ். ஒருத்தவங்க கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சார்ஜ் டென்சிட்டினா என்ன சார்? சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி ஒன்றும் இல்லை. அது என்ன சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னா யூனிட். இப்போ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி என்ன சொல்லிக் கொடுக்கும்னா யூனிட் ஏரியாவுக்கு எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு சொல்லுவோம். யூனிட் ஏரியாவுக்கு எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க எவ்வளோ ஏரியா கேட்டாலும் நீங்க மல்டிப்ளை பண்ணி சொல்லிடலாமாப்பா. இப்போ 1 கிலோ தக்காளி 10 ரூபா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா 10 கிலோ தக்காளினா மல்டிப்ளை பண்ணி சொல்லிட மாட்டீங்க. அதே மாதிரிதான் யூனிட் ஏரியாவுக்கு எவ்வளவு சார்ஜ்னா சிக்மா. அப்ப நமக்கு இப்ப நம்மகிட்ட 10 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா இருக்குன்னா இன்ட்டு 10 மல்டிப்ளை 10 இன்ட்டு சிக்மா போட்டீங்கன்னா நமக்கு டோட்டல் சார்ஜ் தெரிஞ்சிடும். புரிஞ்சுதா? சரி சரி, அப்ப என்ன ஃபார்முலாப்பா? சார்ஜ் டென்சிட்டிக்கு ஃபார்முலா என்ன? சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிக்கு ஃபார்முலா என்ன? சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிக்கு ஃபார்முலா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பை ஏரியா, சார்ஜ் பெர் யூனிட் ஏரியா. ஓகேவா? ஓகே, அப்ப இந்த சர்ஃபேஸ்ல சார்ஜ் எவ்வளோ சார்? Q மைனஸ் Q சார். ஓகே, டிவைடட் பை ஏரியா. ஏரியா கண்டிப்பா சேமா தானே இருக்கும். நீங்களே பாருங்கப்பா, இங்க பாருங்க, இந்த பிளேட்டுக்கு இங்க Q மைனஸ் Q இருக்கு, இங்க Q இருக்கு. இந்த ஏரியாவும் ஏ தானே? இது எவ்வளவு ஏரியாவோ அதே ஏரியா தானே இந்த சர்ஃபேஸ் ஏரியாவும். ரெண்டு ஏரியாவும் ஏ எடுத்துக்கலாமா? சேமா தானே இருக்கு. சரியா? அப்ப உங்களுக்கு பாருங்க, Q மைனஸ் Q டிவைடட் பை ஏ. ஓகேவா? இது என்ன வரும் நமக்கு? Q பை ஏ. சிக்மா சீக்வல் இங்க என்ன வரும்? Q பை ஏ. ரெண்டுக்கும் ஏரியா வந்து சேமா தான் இருக்கும். இந்த சர்ஃபேஸ் ஏரியாவும் இந்த சர்ஃபேஸ் ஏரியாவும் சேம் தான். ஸோ ஏரியா என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். தட் ஃபார் நமக்கு ஸ்மால் Q தானே வேணும். அப்ப என்ன பண்றேன்? Q இந்த மைனஸ் Q அந்த சைடு எடுத்துட்டு போயிருங்க. ஏற்கனவே அங்க Q இருக்கு, இந்த மைனஸ் Q அந்த சைடு போனா பிளஸ் Q ஆயிரும். அப்ப Q is equal to 2Q. தட் ஃபார் ஸ்மால் Q is equal to Q by 2. ப்ரூஃப் பண்ணிட்டோமா? அப்போ இந்த ஸ்மால் Q எவ்வளவா? ஸ்மால் Q எவ்வளோ? Q by 2. ஸ்மால் Q எவ்வளோப்பா? Q by 2. ஸ்மால் Q எவ்வளோனா? Q by 2. அப்ப இங்க டோட்டல் கொடுத்த Qல இங்க Q by 2 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளவுதான் இருக்கும்? Q by 2 இருக்கும். அப்ப இங்க எவ்வளோனா Q minus Q by 2 is equal to Q by 2. அப்ப சார்ஜஸ் வந்து ஈக்குவலா என்ன இருக்கு அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஒரு லார்ஜ், புரிஞ்சுதா? பாஸ் பண்ணிக்கங்க, நோட் பண்ணிக்கங்க, ரொம்ப நல்லாச்சு சொல்லி. அப்போ ஒரு லார்ஜ் கண்டக்டிங் பிளேட்டுக்கு, லார்ஜ் கண்டக்டிங் ஐசோலேட்டட் பிளேட்டுக்கு நம்ம சார்ஜ் கொடுக்குறோம்னா இந்த சர்ஃபேஸ்லயும் சரிங்களா? ஒரு டோட்டல் சார்ஜ் பாருங்க, ஒரு டோட்டல் சார்ஜ் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த சர்ஃபேஸும் சார்ஜஸ் வந்து ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இப்போ 10 கொடுக்குறோம்னா இங்க 5, இங்க 5, இங்க 8 கொடுக்குறோம்னா இங்க 4, இங்க 4. ப்ரூவ் பண்ணிட்டோம். எதை வச்சு ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? இன்சைடு த கண்டக்டர் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 அப்படிங்கிறத வச்சு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். கிளியரா இருக்கா? இனி டவுட் இருக்கா? அதுல ஈஸி தானே? ஓகே, பார்க்கலாமா? அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஸோ பாஸ் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? என்னாச்சு? ஒரு நிமிஷம் இருங்க, ஏதோ ஃபால்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ கிளியரா இருக்கு. ஓகே, பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் கவனிங்க, என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? டூ கண்டக்டிங் பிளேட்ஸ். ஓகே, நல்லா கவனிங்க. இது வந்து ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஓகேவா? நல்லா கவனிங்க. டூ கண்டக்டிங் பிளேட்ஸ் A and B, okay, are placed parallel to each other. இங்க பாருங்க, ரெண்டு கண்டக்டிங் பிளேட். நல்லா கவனிக்கணும். ரெண்டு கண்டக்டிங் பிளேட்டா? சரி, ரெண்டு கண்டக்டிங் பிளேட் எப்படி வச்சிருக்காங்க? பேரலா வச்சிருக்காங்க. ஓகே, பேரலா வச்சிருக்காங்க. நான் வரைஞ்சு காட்டினல்லப்பா ரெண்டு கண்டக்டிங் பிளேட் ஞாபகம் இருக்குல்ல?
ரெண்டு கண்டக்டிங் பிளேட் பிளேஸ்டு parallel to each other. ஒரு பிளேட்டுக்கு பேரு ஏவா, இன்னொரு பிளேட்டுக்கு பேரு பியா. பிளேஸ்டு parallel to each other. ஓகே. If A is given a charge Q1, இதுவும் HC வருமா ப்ராப்ளம் தான்ப்பா. HC வருமா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இது. ஓகேவா? ஓகே. A is given a charge Q1 and B a charge Q2. ஓ, இந்த பிளேட்டுக்கு சார்ஜ் என்ன கொடுக்குறாங்க? ஒரு நிமிஷம் இருங்க, கீழே எழுதிக்காத, மேலே சார்ஜ் கொடுக்குற மாதிரி வச்சுக்கிறேன். இது A பிளேட்டு, இது B பிளேட்டு, ரெண்டு parallel to each other. இந்த பிளேட்டுக்கு சார்ஜ் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா Q1 சார்ஜ் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா Bக்கு எவ்வளவு சார்ஜ் கொடுக்குறாங்கன்னா Q2 சார்ஜ் கொடுக்குறாங்க. அப்போ சார்ஜ் கொடுத்தோன்னா இந்த சர்ஃபேஸ்ல சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும், இந்த சர்ஃபேஸ்ல சார்ஜஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும், அது கேட்க போறாங்க. அதே மாதிரி இந்த சர்ஃபேஸ்ல சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும், இந்த சர்ஃபேஸ்ல சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபைண்ட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ். ஃபைண்ட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் ஆன் த 4 சர்ஃபேசஸ். ஓ, 4 சர்ஃபேசஸ், 4 சர்ஃபேசஸ் தெரியுதாப்பா? ரெண்டு பிளேட்டு நான் சும்மா நான் எடுத்துட்டு வரேனே, புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இங்க பாருங்க, சப்போஸ் இப்படி எடுத்துங்க, ரெண்டு பிளேட் எடுத்துங்க, பிளேஸ்டு parallel to each other. இதுக்கு Q1 சார்ஜ் கொடுக்குறாங்க, இதுக்கு Q2 சார்ஜ் கொடுக்குறாங்க. அப்போ 4 சர்ஃபேஸ் இருக்கா? அங்க பாருங்க, இது 1 2 3 4 சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த 4 சர்ஃபேசஸ்ல வந்து கேட்குறாங்க. ஓகேவா? சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 4 சர்ஃபேஸ்ல கேட்குறாங்க. பாருங்க, இதை ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் வச்சுக்கிறேன், செகண்ட் சர்ஃபேஸ் வச்சுக்கிறேன், தேர்ட் சர்ஃபேஸ் வச்சுக்கிறேன், ஃபோர்த் சர்ஃபேஸ் வச்சுக்கிறேன். வாட் இஸ் அ சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? ஓகேவா? ஓகே, கவனிங்க. இப்போ நான் என்ன பண்றேன், இங்க பாருங்க, இப்படி இருக்குல்ல, நல்லா கவனிங்க. நான் இப்போ ஒன்று சொல்றேன், அதை நீங்க வந்து கவனிங்க நல்லா. ஓகேவா? ரெண்டு பிளேட் இருக்கா? இப்போ நான் Q1 சார்ஜ் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே இங்க சார்ஜஸ் வந்து என்ன ஆயிரும், இந்த சார்ஜஸ் வந்து இந்த சர்ஃபேஸ்க்கு போய் டிஸ்ட்ரிபியூட் ஆகும், இந்த சார்ஜஸ்லையும் சர்ஃபேஸ் போய் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். கரெக்டாக சர்ஃபேஸ்ல தான் போய் டிசைட் ஆகும், நமக்கு தெரியும். ஸோ எவ்வளோ சார்ஜ்னு தெரியல, இங்க இருந்து ஒரு Q சார்ஜ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இங்க கொடுத்தோன்னே இந்த சர்ஃபேஸுக்கு Q சார்ஜ் போகுதுன்னா பேலன்ஸ் இங்க என்ன இருக்கும் சார்? பேலன்ஸ் வந்து டோட்டல் வந்து மைனஸ் பண்ணலாம் சார். Q1 மைனஸ் Q இருக்கும் சார். இந்த சர்ஃபேஸ் Q இருக்குன்னா பேலன்ஸ் இந்த சர்ஃபேஸ்ல எவ்வளவு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும்? Q1 மைனஸ் Q இருக்கும். அதே மாதிரி இந்த இருக்குல்ல, இந்த சர்ஃபேஸுக்கு இந்த சர்ஃபேஸ்ல எவ்வளவு சார்ஜ் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டா இங்க இருக்குப்பா, மைனஸ் Q இருக்குப்பா. ஆமா, இங்க என்ன இருக்கு? ஏற்கனவே Q2 இருக்கா? ஆமா, Q2 இருக்கு. அப்போ இங்க எவ்வளவு இருக்கும் சார்? அப்போ Q2ல வந்து மைனஸ் Q இந்த பக்கம் வந்துருச்சுல்ல. அப்ப இங்க பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, இங்க பாருங்க, பேலன்ஸ் எப்பவுமே என்ன பண்ணுவோம், டோட்டல்ல இருந்து என்ன பண்ணுவோம், எவ்வளவு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆனிச்சோ அதை நம்ம மைனஸ் பண்ணுவோம். சொல்றது புரியுதாப்பா? இங்க பாருங்க, இங்க இருந்து Q சார்ஜ் வந்து போயிருக்கு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு இங்கன்னு எப்படி கண்டுபிடிச்சோம்? டோட்டல்ல இருந்து எவ்வளவு டிஸ்ட்ரிபியூஷன் ஆச்சோ இந்த சர்ஃபேஸை மைனஸ் பண்ணோம். அதே மாதிரிதான் டோட்டல்ல இருந்து எவ்வளவு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கோ அதை நான் மைனஸ் பண்றேன். ஓகேவா? அப்போ ஏற்கனவே இங்க மைனஸ் Q இருக்கு, அப்போ பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? Q2 பிளஸ் Q இருக்கும் இந்த சர்ஃபேஸுக்கு. இந்த சர்ஃபேஸ் மைனஸ் Q. எல்லாருக்கும் இப்ப டவுட் இருக்கும், இன்னும் சார் மட்டும் இந்த சர்ஃபேஸ் இருக்குல்ல, இந்த சர்ஃபேஸ்ல வந்து Q சார்ஜ் இருக்குன்னா அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும்னு சொல்றாரு. இங்க சார்ஜ் வந்து மைனஸ் Qன்னு சொல்றாரு. எந்த ஒரு கான்செப்டும் நடத்தாம இந்த சர்ஃபேஸ்ல Q சார்ஜ் இருக்குன்னா இதுக்கு ஆப்போசிட்டா தான் இங்க சார்ஜ் வந்து இருக்கும், மைனஸ் Q இருக்கும் அப்படிங்கிறாரு. எப்படி? சப்போஸ் இங்க 2 மைக்ரோ கூலம்னா அங்க மைனஸ் 2 மைக்ரோ கூலம் இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா. எப்படி சார்? நான் சொல்றேன். ஓகேவா? இது புரிஞ்சதுல நீங்க வேணா என்ன பண்ணுங்க, இந்த கரெக்டா நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கோமான்னு பாக்குறதுக்கு ரெண்டையும் ஆட் பண்ணி பாத்துருங்க. இதை ஆட் பண்ணுங்க, மைனஸ் பிளஸ் Q மைனஸ் Q கேன்சல் ஆகி Q1 வந்துருமா? இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, Q2 வருதான்னு பாருங்க. மைனஸ் Q பிளஸ் Q கேன்சல் ஆகி Q2 வந்துருமா? கரெக்டா இருக்கா? இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு இருக்க டவுட் என்ன இருக்குன்னா, சார் இந்த சர்ஃபேஸ்ல வந்து Q இருக்குன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சர்ஃபேஸ் இருக்குல்ல சார், அது ஆப்போசிட் சார்ஜ்னு சொல்றீங்களா? அது எப்படி சார்? நான் சொல்றேன், அதான் சொல்ல போறேன். ஓகேவா? எப்படி சார் சொல்ல போறேன்? கவனிங்க, நான் சொல்லி காமிச்சிடுறேன். அதே மாதிரி ப்ரூவ் பண்ணி காமிச்சிடுறேன். பாருங்களேன், இங்க பாருங்க, இப்போ நமக்கு இங்க பிளேட் இருக்கு. ஓகேவா? ஸோ கண்டக்ட் நல்லா கவனிக்கணும். ஷார்ட்கட்டும் இருக்கு, இதுக்கு ஷார்ட்கட்டும் இருக்கு, கவலைப்படாதீங்க. நான் சொல்றேன், கடைசியா சொல்றேன். அந்த 4 சர்ஃபேஸுக்கு ஷார்ட்கட் ஒன்று இருக்கு, அதை வச்சு ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இங்க எவ்வளவு சார்ஜ்னு சொல்றேன், Q சார்ஜ்னு சொல்றேன். இப்போ தெரியல, சரி விடுங்களேன், அங்க எவ்வளோன்னே தெரியல எனக்கு. சரி, இங்க எவ்வளோனே தெரியல, ஒரு நிமிஷம் இருங்க. இங்க எவ்வளோன்னே உங்களுக்கு தெரியல. இங்க பாருங்க, இதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இதை நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? எவ்வளவு சார்ஜஸ் வந்து இங்க இருக்குன்னு தெரியல. நான் இப்போ என்ன சொல்றேன்னா, இந்த சர்ஃபேஸ் ஆப்போசிட் சர்ஃபேஸ்ல இது ரெண்டும் இங்க பாருங்கப்பா, இந்த சர்ஃபேஸும் இந்த பிளேட்டோட இந்த சர்ஃபேஸும் ஆப்போசிட்டா ஃபேஸ் பண்ணிருக்குமா? ஆமா, ஆப்போசிட்டா ஃபேஸ் பண்ணிருக்கும். கரெக்டா? பாருங்க, இந்த ரெண்டு உள்ளங்கை ஃபேஸ் பண்ணிருக்குல்ல, அந்த மாதிரி. ஓகேவா? இதுவும் ஆப்போசிட்டா ஃபேஸ் பண்ணிருக்குல்ல. இங்க எவ்வளவு சார்ஜ் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டா சார்ஜ் இருக்குன்னு சொல்றேன்.
ஓகேவா? எப்படி இப்ப பாருங்க, ஒண்ணும் இல்ல, நமக்கு எப்பவுமே தெரிஞ்சதை வச்சு தானே தெரியாத சொல்லுவோம். அது நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? கண்டக்டிங் பிளேட்டை பொறுத்த வரைக்கும் சார் இன்சைட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 சார், இன்சைட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 சார், இன்சைட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு 0, இன்சைட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. எலக்ட்ரிக் ஃபீல்ட வச்சு சார்ஜ் கண்டுபிடிக்கணும், எலக்ட்ரிக் ஃபீல்ட வச்சு சார்ஜ் கண்டுபிடிக்கணும், எலக்ட்ரிக் ஃபீல்ட வச்சு சார்ஜ் கண்டுபிடிக்கணும். சார் காஸ்ல வச்சு கண்டுபிடிக்கலாமே சார். நெட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு என்ன போட்டிருப்போம்? Q இன்சைட் பை எப்சிலான் நாட். அந்த நெட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து இன்டகிரேஷன் ஆஃப் E வெக்டார் டாட் dA வெக்டார் போட்டிருக்கோம்ல, அதே தான் நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு காசியன் சர்ஃபேஸ் டிரா பண்ண போறேன். நல்லா கவனிங்க, ஒரு காசியன் சர்ஃபேஸ் டிரா பண்ண போறேன். எப்படி சார் டிரா பண்ண போறீங்க அப்படின்னா, எங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு தெரியும், இங்க தெரியுமா? இங்க இந்த பிளேட்ல இங்க எலக்ட்ரிக் இன்சைட் எலக்ட்ரிக் ஃபீல்டு தெரியும், இந்த பிளேட்ல இங்க இன்சைட் எலக்ட்ரிக் ஃபீல்டு தெரியும். ஸோ அப்ப அங்க வந்து காசியன் சர்ஃபேஸ் வரைவேன். எப்பவுமே காசியன் சர்ஃபேஸ் எங்க வரையும்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்க வேணுமோ அங்க காசியன் சர்ஃபேஸ் வரையும், காசியன் சர்ஃபேஸ் வரையும். சரியா? அப்போ எனக்கு இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு தெரியும், இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு தெரியும்னா அங்க வந்து காசியன் சர்ஃபேஸ் வரைய போறேன். நீங்க என்ன ஷேப் வேணா வரைஞ்சுக்கங்க. நான் வந்து சிலிண்ட்ரிக்கல் காசியன் சர்ஃபேஸ் டிரா பண்ண போறேன். என்ன காசியன் சர்ஃபேஸ் டிரா பண்ண போறேன்? சிலிண்ட்ரிக்கல் காசியன் சர்ஃபேஸ் வந்து டிரா பண்ண போறேன். இங்க பாருங்க, சிலிண்ட்ரிக்கல் காசியன் சர்ஃபேஸ். ஓகேவா? இங்க இருந்து சிலிண்ட்ரிக்கல் காசியன். அச்சோ, என்ன பாப்பி அறிஞ்சிட்டேன். ஒரே நிமிஷம் இருங்கப்பா. என்னடா பண்ணிட்டா? ஒரே நிமிஷம் இருங்க. ஓகேவா? சிலிண்ட்ரிக்கல் காசியன் சர்ஃபேஸ். ஓகேவா? சிலிண்ட்ரிக்கல் காசியன் சர்ஃபேஸ் டிரா பண்ண போறேன். ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்க, நமக்கு தெரியும் இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு 0, இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு நமக்கு 0ன்னு நமக்கு தெரியும். ஓகேவா? ஓகே, இப்போ சொல்லுங்க, வாட் இஸ் இது? வந்து காசியன் சர்ஃபேஸ். சரிங்களா? திஸ் இஸ் த காசியன் சர்ஃபேஸ். ஷார்ட்டா எழுதிடுமா? காசியன் சர்ஃபேஸ். வாட் இஸ் த நெட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்? நெட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த காசியன் சர்ஃபேஸ். வாட் இஸ் த நெட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த காசியன்? அக்கார்டிங் டு த காசியன் லா, காஸ் லா, Q inside by epsilon naught. Q inside by epsilon naught. What is the net electric flux formula? Okay, for closed surface சொல்லுங்க பார்க்கலாம். E வெக்டார் டாட் dA வெக்டார் is equal to Q inside. சொல்லுங்க, இந்த காசியன் சர்ஃபேஸ்க்குள்ள எவ்வளவு சார்ஜஸ் இருக்கு? அப்ப இது சார்ஜ்ப்பா, இது சார்ஜ். என்ன சார்ஜ்? இல்லைன்னா நீங்க Q1 Q2 கூட எடுத்துக்கோங்க. X Yன்னு சார்ஜ் இல்லைன்னு கூட நீங்க மறந்துட போறீங்க, சார்ஜ் இல்லைன்னு விட்டுற போறீங்க. இந்த காசியன் சர்ஃபேஸ்க்குள்ள சார்ஜ் இருக்கு. இந்த சர்ஃபேஸ்ல உள்ள சார்ஜ் நான் Q1 சொல்றேன், இந்த சர்ஃபேஸ்ல உள்ள சார்ஜ் நான் Q2 சொல்றேன். ஓகேவா? அப்போ இந்த காசியன் சர்ஃபேஸ்க்கு இன்சைட்ல சார்ஜஸ் இருக்கா? இருக்கு சார். என்னென்ன சார்ஜஸ்? Q1 சார்ஜஸ், Q2 சார்ஜஸ். ஓகேவா? Q inside என்னப்பா? சம் ஆஃப் த சார்ஜஸ் இன்சைட் த காசியன் சர்ஃபேஸ். Q1 plus Q2 divided by epsilon naught. ஓகேவா? ஸோ அப்போ Q1 plus Q2 divided by epsilon naught. ஸோ உங்களுக்கே தெரியும், இதை நம்ம 3 பார்ட்ல பிரிப்போம். ஏன்னா இது வந்து சிலிண்ட்ரிக்கல் காசியன் சர்ஃபேஸ். அதை 3 பார்ட்ல பிரிப்போம் நமக்கு தெரியும். ஒரு பார்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னப்பா பிரிப்போம்? E வெக்டார் டாட் dA வெக்டார் பிளஸ் E இன்டகிரேஷன் ஆஃப் E வெக்டார் டாட் dA வெக்டார். 2 சர்க்குலர் சர்ஃபேஸ், ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ். கரெக்டாப்பா? 2 சர்க்குலர் சர்ஃபேஸ், ஒரு ரெண்டு சர்க்குலர் சர்ஃபேஸ், ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ். ஸோ அப்போ இங்கே வந்து Q1 plus Q2 by epsilon naught. ஓகேவா? Q1 plus Q2 by. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் சர்க்குலர் சர்ஃபேஸ் வச்சுக்கோ, இது செகண்ட் சர்க்குலர் சர்ஃபேஸ் வச்சுக்கோ. இது ஃபர்ஸ்ட் சர்க்குலர் சர்ஃபேஸ், இது செகண்ட் சர்க்குலர் சர்ஃபேஸ், இது கர்வ்டு சர்ஃபேஸ், இது கர்வ்டு சர்ஃபேஸ், இது கர்வ்டு சர்ஃபேஸ். கிளியரா இருக்கா? ஓகே, நீங்களே சொல்லுங்க, இந்த ஃபர்ஸ்ட் சர்க்குலர் சர்ஃபேஸ் இருக்குல்ல? ஆமா சார். இந்த ஃபர்ஸ்ட் சர்க்குலர் சர்ஃபேஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ? ஃபர்ஸ்ட் சர்க்குலர் சர்ஃபேஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டா? சார் இந்த சர்க்குலர் சர்ஃபேஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. எங்க இருக்கு? அது கண்டக்டருக்கு இன்சைட்ல இருக்கு. இந்த சர்க்குலர் சர்ஃபேஸ பாருங்க, இதுவும் கண்டக்டருக்கு இன்சைட்ல இருக்கு. கண்டக்டருக்கு இன்சைட்ல எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 சார். கண்டக்டருக்கு இன்சைட்ல எந்த பாயிண்ட் எடுத்தாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 சார். அப்ப இந்த சர்க்குலர் சர்ஃபேஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குமா? இந்த சர்க்குலர் சர்ஃபேஸ் கண்டக்டருக்கு இன்சைட்ல இருக்குப்பா. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குமா இந்த சர்க்குலர் சர்ஃபேஸ்ல? இல்ல. அப்ப இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு 0னா இது கான்ட்ரிபியூட் பண்ற எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸும் 0. எலக்ட்ரிக் ஃபீல்டே இல்ல, எப்படி உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கும்? ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் எலக்ட்ரிக் ஃபீல்டே இல்ல, அப்ப இது கான்ட்ரிபியூட் பண்ற எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸும் 0. அடுத்து கர்வ்டு சர்ஃபேஸ் பாருங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் பாருங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், இங்க பாருங்க இப்படி இருக்காப்பா கர்வ்டு சர்ஃபேஸ். இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? இந்த சார்ஜஸ் டிஸ்ட்ரிபியூஷனால எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னு சொல்றீங்க? இந்த ஷீட் பாத்துருக்கோம்லப்பா, இந்த ஷீட்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? அவுட், இப்போ பாசிட்டிவா இருந்தா அவுட்வர்டா இருக்குமா? ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா இப்படி தானே இருக்கும். கர்வ்டு சர்ஃபேஸ்க்கு பேரலா இருக்கும். கர்வ்டு சர்ஃபேஸ்க்கு பேரலா இருக்கும். கர்வ்டு சர்ஃபேஸ்க்கு பேரலா இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு கர்வ்டு சர்ஃபேஸ்லயே பாஸ் ஆகல. எலக்ட்ரிக் ஃபீல்டு கர்வ்டு சர்ஃபேஸ்ல பாஸ் ஆகல. கர்வ்டு சர்ஃபேஸ்க்கு பேரலா பாஸ் ஆகுது. கர்வ்டு சர்ஃபேஸ்க்கு பேரலா பாஸ் ஆகுது. அப்ப கண்டிப்பா கர்வ்டு சர்ஃபேஸ் கான்ட்ரிபியூட் பண்ற எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸும் 0. சொல்லுங்க, கர்வ்டு சர்ஃபேஸ் இப்படி இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து இப்படி பாஸ் ஆகுது. ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் கர்வ்டு சர்ஃபேஸ்ல பாஸ் ஆகல. எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து இந்த சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனால எப்படி இருக்கும்? இப்படி தான் பாஸ் ஆகும். இதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி இருக்கும், அதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி தான் இருக்குமே தவிர இந்த கர்வ்டு சர்ஃபேஸ்க்கு பேரலா இருக்குமே தவிர பெர்பெண்டிகுலரா இருக்காது. சொல்லுது புரியுதா? இங்க பாருங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ்னா எப்படி இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இங்க நீங்க இங்க ஒரு எலமெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏரியா வெக்டர் இங்க இருக்குமா? ஏரியா வெக்டர் இங்க இருக்கும்.
அப்போ ஆங்கிள் எவ்வளோ 90 டிகிரி. அப்போ ஈக்கும் டிஏக்கும் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் 0. இதுவும் 0, இதுவும் 0, இதுவும் 0. அப்போ உங்களுக்கு டோட்டல் ஃப்ளக்ஸ் என்னப்பா, டோட்டல் ஃப்ளக்ஸ் த்ரூ த காசியன் சர்ஃபேஸ் வந்து 0 இஸ் ஈக்குவல் டு Q1 + Q2 பை நமக்கு எப்சிலான் நாட். அப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0, எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0. ஸோ Q1 + Q2 therefore Q1 is equal to -Q2. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் சார்ஜஸ் தான், சைன் மட்டும் ஆப்போசிட்டு, சைன் மட்டும் ஆப்போசிட். புரியுதா? அப்போ நான் இங்கே வந்து 10 கூலும் இங்கே இருக்குன்னா இங்கே எவ்வளோ இருக்குப்பா, 10 மைக்ரோ கூலும் இருக்குன்னா இங்கே -10 இருக்கும், இங்கே -10 இருக்குன்னா இங்கே +10 இருக்கும். புரியுதா? இந்த ஆப்போசிட்டா ஃபேஸ் பண்ணியிருக்குல்ல இந்த ரெண்டு சர்ஃபேஸஸும், இங்கே வந்து 10 இருக்குன்னா இங்கே -10 இருக்கும், இங்கே +10 இருக்குன்னா இங்கே -10 இருக்கும். கரெக்ட், ப்ரூவ் பண்ணி காமிச்சாச்சு. ஓகேவா? இங்கே ஏன் 0ன்னு தெரிஞ்சு போச்சு, இங்கே ஏன் 0ன்னு தெரிஞ்சு போச்சு. கர்வ்டு சர்ஃபேஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸே பாஸ் ஆகல, ஸோ அதுக்கும் 0. கிளியர்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ பாருங்க இங்கே ஏ பிளேட் இருக்கு. ஓகேவா? ஏ பிளேட்டு பி பிளேட்டுக்கு, நல்லா கவனிங்க, ஏ பிளேட்டுக்கு பி பிளேட்டுக்கு நம்ம Q1 சார்ஜ் கொடுக்குறோம், இது Q2 சார்ஜ் கொடுக்குறோம். ஓகேவா? இந்த 4 சர்ஃபேஸ்லையும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனிங்க, அதை கண்டுபிடிக்க போகிறோம். சப்போஸ் இங்கே Q சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆனா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்குல்ல இந்த பிளேட் இருக்கலாம், அது பேரலா ஒரு பிளேட் இருக்குல்ல, அது ஆப்போசிட் ஃபேஸில் எவ்வளோ சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகும்னா இங்கே Qனா இங்கே -Q, இங்கே 10 கூலும் 10 மைக்ரோ கூலும்னா இங்கே -10 மைக்ரோ கூலும் என்ன ஆகும்னா இங்கே என்ன ஆகும்னா டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஓகேவா? அப்போ இங்கே பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், Q2 + Q இருக்கும். ஏன்னா டோட்டல் வந்து மைனஸ் பண்ணிட வேண்டியதானே, Q2 + Q இருக்கும். இங்கே பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், டோட்டல் வந்து மைனஸ் பண்ணால் Q1 - Q இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சொல்கிறோம்ல Q சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு, அந்த Q சார்ஜ் எவ்வளோன்னு சொல்லணும்ல, அதுதான் பார்க்க போகிறோம். பாஸ் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஈஸி தானே? ஸோ அப்போ அந்த Qவை கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த 4 சர்ஃபேஸஸுக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப் Q1 ஏக்கு கொடுத்தா Q2 பி பிளேட்டுக்கு கொடுத்தா பார்க்கலாமா? பாருங்க, ஈஸியாக தான் இருக்கும். கவனிங்க, கஷ்டம்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கவனிங்க, சரிங்களா? இங்கே பாருங்க, நம்ம தெரிஞ்சதை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடு 0ன்னு தெரியலப்பா, கண்டக்டருக்கு இன்சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் எவ்ரி பாயிண்ட்ஸ் நமக்கு 0ன்னு தெரியும்ல. ஸோ இப்போ இது ஏ பிளேட்டு, இது பி பிளேட்டு. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், Q1 சார்ஜ்லேருந்து Q சார்ஜ் நம்ம கொடுக்குறோம். Q சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆனால் பேலன்ஸ் இங்கே எவ்வளோ இருக்கும், Q1 - Q இருக்கும். இங்கே Q இருந்தால் இங்கே -Q இருக்கும். இங்கே 2Q இருந்தால் -2Q இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸு, ஃபர்ஸ்ட் பிளேட்டோட ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ், செகண்ட் பிளேட்டோட தேர்ட் சர்ஃபேஸ், செகண்ட் பிளேட்டோட ஃபோர்த் சர்ஃபேஸ். ஓகே, கிளியர்? ஸோ இப்போ இங்கே Q2 இருக்கும், டோட்டலாக Q2. இப்போ இங்கே எவ்வளோ இருக்கும் அப்படின்னா Q2 + Q இருக்கும். சரிங்களா? ஸோ நமக்கு தெரியும் கண்டக்டர் இன்சைடில் எந்த பாயிண்ட்லையும், கண்டக்டருக்கு இன்சைடில் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னப்பா 0ன்னு தெரியும். நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன 0. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாயிண்ட் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அவனிங்க இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோம், P பாயிண்ட்னு சொல்கிறோம். இந்த P பாயிண்ட்ல நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. ஏன்? ஏன்னா இது கண்டக்டருக்கு இன்சைடில் இருக்கு. அப்போ கண்டுபிடிங்க பார்க்கலாம், P பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிங்க பார்க்கலாம். P பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு சொல்லுங்க. டைரக்ஷன், ஒவ்வொரு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனாலையும் டைரக்ஷனை மட்டும் டிரா பண்ணுங்க, வரைஞ்சிடலாம். சார் இங்கே சார்ஜ், இந்த சர்ஃபேஸ்ல சார்ஜ் இருக்கா சார்? ஆமாம், இது வந்து பாசிட்டிவ். ஓகே, அப்போ இந்த பாசிட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ்னால இந்த பாயிண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், அவுட்வர்டா இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல உள்ள டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு இது. ஓகேவா? இது வந்து டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே சார். அதே மாதிரி இந்த சர்ஃபேஸ்லயும் சார்ஜஸ் இருக்கு, டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு செகண்ட் சர்ஃபேஸ்ல. இது வந்து பாசிட்டிவ். அப்ப இது என்னவா இருக்கும்பா, அவுட்வர்டா இருக்குமா? பாசிட்டிவ்னா இந்த பாயிண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், அவுட்வர்டா இருக்கும். அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு யாராலனா செகண்ட் சர்ஃபேஸ்ல உள்ள சார்ஜ்னால. செகண்ட் சர்ஃபேஸ்ல டிஸ்ட்ரிபியூட் ஆன சார்ஜஸ்னால. ஸோ பாசிட்டிவ்ங்கிறதுனால அவுட்வர்டா இருக்கு, இதுவும் பாசிட்டிவ்ங்கிறதுனால அவுட்வர்டா இருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க தேர்ட் சர்ஃபேஸ். இங்க பாருங்க, தேர்ட் சர்ஃபேஸ்ல உள்ள டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் வந்து நெகட்டிவா. ஸோ நெகட்டிவா இருந்தா என்ன பண்ணுவோம், இன்வர்டா இருக்குமா? நெகட்டிவ் தான் என்ன பண்ணுவோம், இன்வர்டா இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னா இன்வர்டா இருக்கும். இது வந்து தேர்ட் சர்ஃபேஸ்ல உள்ள டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ்னால. அடுத்து ஃபோர்த் பாருங்க, ஃபோர்த் வந்து பாசிட்டிவா. அப்போ ஃபோர்த் பாசிட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், அவுட்வர்டா இருக்கும். அப்போ இங்க எப்படி இருக்கும், இது வந்து E4 வந்து பாத்தீங்கன்னா அவுட்வர்டா இருக்கும். E4 எப்படி இருக்கும், அவுட்வர்டா இருக்கும். அப்போ பாருங்க, இது ரெண்டும் சேம் டைரக்ஷனா, இது ரெண்டும் நமக்கு சேம் டைரக்ஷனு. E2வும் E4ம் சேம் டைரக்ஷனு. அதே மாதிரி E1ம் E3யும் நமக்கு சேம் டைரக்ஷன். கரெக்டாப்பா? இதுவும் நமக்கு சேம் டைரக்ஷன். ஆனா நமக்கு என்ன தெரியும், P பாயிண்ட்ல நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு தெரியும், 0ன்னு தெரியும். P பாயிண்ட்ல நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு தெரியும், 0ன்னு தெரியும். அப்ப இந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், இந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப தானே நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0வா இருக்கும். நான் சொல்றது புரிஞ்சுதா? சரிங்களா? அப்ப இங்க பாருங்க, E2 + E4ம்
ஓகேவா? E2 plus E4ம் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? E1 plus E3க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? இது ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன வந்துடும்? 0 வரும். கரெக்டா சொல்றது புரியுதா? இல்லை நீங்க இன்னொரு ஸ்டெப் போறதுனால போட்டுக்கோங்க. சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க பாருங்க, நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் P is equal to, சப்போஸ் இதை பாசிட்டிவ் டைரக்ஷன் எடுத்துங்களேன், இது பாசிட்டிவ் டைரக்ஷனும் இது நெகட்டிவ் டைரக்ஷன் எடுத்துக்கோங்களேன். அப்ப என்ன வரும் உங்களுக்கு? இது பாசிட்டிவா, அப்ப இது E2 வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கு, E4 பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கு, இது நெகட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கு. நம்ம எடுக்கிறது அப்ப டைரக்ஷன் நீங்க இதை மாத்தி கூட எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. சரியா? ஸோ இப்போ இது -E1 -E3. ஓகேவா? நமக்கு தெரியும் EP வந்து நமக்கு 0ன்னு தெரியும். அப்போ என்ன இருக்கும்? E2 plus E4 -E1 -E3. ஸோ என்ன பண்ணலாம்? இந்த சைடு எடுத்து வந்துடலாமா? இந்த மைனஸ்ல இந்த சைடு எடுத்து வந்தீங்கன்னா E1 plus E3 is equal to E2 plus E4. கிளியராப்பா? அதான் நாங்கள் எழுதியிருக்கேன், டைரக்டா எழுதிட்டேன். புரிஞ்சுதுல? சரி, ஓகே. இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா என்னப்பா? இந்த இது வந்து சர்ஃபேஸ்ல டிஸ்ட்ரிபியூட்டா இருக்கு, ஷீட் மாதிரி. அப்ப அதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன? σ2 by என்ன σ/2 எப்சிலான் நாட். அது வந்து செகண்ட் சர்ஃபேஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனால வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதனால σ2ன்னு போட்டுக்கிறோம். ஏன்னா சார்ஜஸ் வந்து எவ்வளவு இருக்குன்னு தெரியல, ஈக்குவலாலாம் சார்ஜஸ் கிடையாது, வேற வேற இருக்கு. அதான் நம்ம σ2ன்னு போட்டுக்கிறோம். அப்ப σ2 by 2 எப்சிலான் நாட் பிளஸ் இதோட ஃபார்முலா σ4 by 2 எப்சிலான் நாட் is equal to σ1 by 2 எப்சிலான் நாட். ஓகே, பிளஸ் σ3 by 2 எப்சிலான் நாட். கரெக்டாப்பா? σ3 by 2 எப்சிலான். இந்த 2 எப்சிலான் கேன்சல் ஆயிருப்பா, காமனா எடுத்து கேன்சல் பண்ணி விட்டுறலாம். ஓகே, சார்ஜ் டென்சிட்டி ஃபார்முலா என்ன சார்? சார்ஜ் டென்சிட்டி ஈக்குவல் டு சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி ஈக்குவல் டு சார்ஜ் பை ஏரியா. சர்ஃபேஸ் டென்சிட்டி ஈக்குவல் டு சார்ஜ் பை ஏரியா. உங்களுக்கே தெரியும், ஏரியா பாருங்க, எல்லாத்துக்கும் ஏரியா சேமா தானே இருக்கும். இதான் இந்த ரெண்டு பிளேட்டு, பேரலல் பிளேட்டு. இங்க பாருங்க, இதுக்கு என்ன ஏரியா இருக்கோ அதே ஏரியா தான் இதுக்கும் இருக்கும், அதே ஏரியா தான் இதுக்கும் இருக்கும், அதே ஏரியா தான் இதுக்கும் இருக்கும். ஏரியா சேமா தானே இருக்கும். இந்த ரெண்டு பிளேட்டுக்கும் ஏரியாஸ் வந்து சேமா தான் இருக்கும். கரெக்டா? அப்ப சப்ஸ்டிட் பண்ணுங்க. σ2 அப்படிங்கிறது என்ன வரும் உங்களுக்கு? Q2 by A. இதுக்கு Q4 by A. அஜிச்சோ, ஒரு நிமிஷம் இருக்குப்பா. Q2 by A, Q4 by A. சரிங்களா? Q2 by A, Q4 by A is equal to Q1 by A plus Q3 by A. கரெக்டாப்பா? இப்போ இது கேன்சல் ஆகும், ஏரியா கேன்சல் ஆயிரும். இது கேன்சல் ஆயிரும், ஏரியா கேன்சல் ஆயிரும். காமனா எடுத்து கேன்சல் பண்ணா கேன்சல் ஆயிரும். அப்ப Q2 செகண்ட் சர்ஃபேஸ்ல உள்ள சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளோ? Q. செகண்ட் சர்ஃபேஸ்ல எவ்வளோ சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு எடுத்துக்கிறோம்? Q. ஓகே, அடுத்து ஃபோர்த் சர்ஃபேஸ்ல சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளோ? Q2 plus Q. சொல்றது புரிஞ்சுதாப்பா? இது செகண்ட் சர்ஃபேஸ்ல உள்ள சார்ஜ், இது வந்து ஃபோர்த் சர்ஃபேஸ்ல உள்ள சார்ஜ். அடுத்து ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல சார்ஜ் எவ்வளோ? Q1 minus Q. அடுத்து பிளஸ் 3ல எவ்வளோ? 3ல வந்து -Qன்னு போட்டுறக்கூடாது. நம்ம தான் -Qோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டோம்ல, -Qோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டோம்ல. அதுக்கப்புறம் எப்படி பண்ணீங்க? திரும்ப என்ன போடுவீங்க? திரும்ப வந்து என்ன போடக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன போடக்கூடாது? நீங்க -Qன்னு போட்டுறாதீங்க, +Q தான். இப்போ மேக்னிடியூட் மட்டும். சரிங்களா? சார்ஜ் பை ஏரியானா மேக்னிடியூட் மட்டும். அப்போ இங்க +Q தான். அப்போ இந்த +Q -Q கேன்சல் ஆயிரும். அவ்வளவுதான். இங்க என்ன இருக்கும்? Q2 plus Q 2Q இருக்கும், இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குங்க? Q1 இருக்கும். கரெக்டாப்பா? ஓகே, அப்ப என்ன பண்ணலாம்? நமக்கு Q தானே வேணும். இந்த Q, ஸ்மால் Q தெரிஞ்சிச்சுன்னா எல்லா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸையும் கண்டுபிடிச்சிடலாம் சர்ஃபேஸ்ல. ஓகேவா? அப்ப நமக்கு ஸ்மால் Q தான் வேணும். இப்போ 2Q is equal to இந்த Q2 அந்த சைடு எடுத்து போனீங்கன்னா Q1 minus Q2. இப்போ 2 டிவைட் பண்ணிருங்க. therefore Q is equal to Q1 minus Q2 divided by 2. ஓகேவா? அப்போ நம்ம இங்க Q1 சார்ஜ் கொடுக்குறோம்னா இங்க எவ்வளவு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது? Q1 minus Q2 divided by 2 சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ அப்போ செகண்ட் சர்ஃபேஸ்ல எவ்வளோ சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். மீதி இது வந்து செகண்ட் சர்ஃபேஸுக்கு. மற்ற எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட்டுக்கு, தேர்டுக்கு, ஃபோர்த்து கண்டுபிடிச்சிடலாமா? புரிஞ்சுதா? ஸோ பாருங்க, இன்சைடில் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0ன்னு வச்சு நம்ம செம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். ஸோ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0னா இதை ஆட் பண்ணுறதும் இதை ஆட் பண்ணுறது நமக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஷீட்டுப்பா, சர்ஃபேஸில் டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குது. நான் தான் சொன்னேன், இது ஒரு ஷீட்டு. அப்போ ஷீட்டுக்கு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஓகேவா? அதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். அப்புறம் கேன்சல் பண்ணியிருக்கோம். சார்ஜ் வந்து சர்ஃபேஸ் சார்ஜ் இருந்தீங்க, சார்ஜ் பை ஏரியா. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே சார்ஜ் கிடையாது, அதனால தான் Q2 Q4ன்னு நேம் கொடுத்துருக்கோம். சரியா? கிளியரா? பக்காவா? மற்ற சர்ஃபேஸில் பார்க்கலாமா? ஓகே, கவனிங்க, பாஸ் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ கவனிங்க. இப்போ பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்க்கு பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல சார்ஜ் எவ்வளோ நமக்கு? ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொன்னோம்? Q சார்ஜ் போக Q1 minus Q இருக்குமா? ஆமா சார், Q1 minus Q இருக்கும். அப்போ Q1 minus Q எவ்வளோப்பா நமக்கு? Q1 கொடுத்துருக்காங்க பாரு, Q தான் கண்டுபிடிச்சோம். Q1 minus Q2 divided by 2. ஓகேவா?
q1 minus q1 minus q2 divided by 2. அப்ப இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல உள்ள சார்ஜ். ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல உள்ள சார்ஜ். இங்க என்ன பண்ணுங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 2q1 மைனஸ் உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்க, minus q1 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் q2 divided by 2. அப்போ உங்களுக்கு என்ன, இது கேன்சல் ஆகுமா? கேன்சல் எதுவும் ஆகாது. ஸோ 2q1 மைனஸ் q1 என்ன வரும், பிளஸ் q1 வரும். இங்க பிளஸ் இருக்கு, அப்போ q1 பிளஸ் q2 divided by 2. இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல உள்ள சார்ஜ். எவ்வளோப்பா, q1 பிளஸ் q2 by 2. ரிசல்ட் நோட் பண்ணிக்கோங்க, q1 பிளஸ் q2 by 2. ஓகேவா? ஓகே, நீங்க வேணா என்ன பண்ணிக்கலாம், இங்க பாருங்க. அப்போ இங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல உள்ளயும் செகண்ட் சர்ஃபேஸ்ல உள்ளயும் ஆட் பண்ணா நமக்கு என்ன ரிசல்ட் வரணும்ப்பா, q வரணும். டோட்டல் சார்ஜ் எவ்வளோப்பா, ஏ பிளேட்டுக்கு டோட்டல் சார்ஜ் எவ்வளோ, q1. ஆமா, இந்த சார்ஜையும் ஓகே, இந்த செகண்ட் சர்ஃபேஸ்ல உள்ள சார்ஜையும் ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல உள்ள சார்ஜையும் ஆட் பண்ணா எவ்வளவு இருக்கணும், q1 இருக்கணும். ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்க. இந்த q1 மைனஸ் q2 by 2வையும் q1 பிளஸ் q2 by 2வையும் ஆட் பண்ணா எவ்வளவு வரும், q2 வரும். சாரி, q1 வரும். ஏன்னா இந்த மைனஸ் q2 by 2வும் இதில் உள்ள பிளஸ் q2 by 2 கேன்சல் ஆகி உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 2q1 by 2 வரும். ஆன்சர் என்ன வரும், q1 வரும். ஓகேவா? ஓகே, சரி, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து வந்து தேர்ட் சர்ஃபேஸுக்கு. தேர்ட் சர்ஃபேஸ்ல சார்ஜ் எவ்வளோ நமக்கு, தேர்ட் சர்ஃபேஸ்ல டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜ் எவ்வளோ தேர்ட் சர்ஃபேஸுக்கு? சார் தேர்ட் சர்ஃபேஸ்ல வந்து நமக்கு சார்ஜ் எவ்வளோனா நமக்கு மைனஸ் q சார். அப்பா மைனஸ் q. ஓகே, மைனஸ் நம்ம q1 மைனஸ் q2 by 2. ஸோ உள்ளார மல்டிப்ளை பண்ணால் என்னப்பா வரும், மைனஸ்லேயே வச்சுக்கோங்க. இதே ஆன்சரை வச்சுக்கலாம், இல்லை மைனஸ் உள்ளார மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம். அப்போ என்ன வரும், q2 மைனஸ் q1 divided by 2. சரிப்பா, q2 மைனஸ் q1 ஒரு நிமிஷம்ப்பா, q2 மைனஸ் q1 divided by 2. இதுதான் உங்களுக்கு தேர்ட் சர்ஃபேஸ்ல உள்ள சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். தேர்ட் சர்ஃபேஸ்ல உள்ள சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஈஸியா இருக்கா? ஓகே, அப்போ லாஸ்ட் என்ன இருக்கும், ஃபோர்த் சர்ஃபேஸ் இருக்குமா? ஸோ ஃபோர்த் சர்ஃபேஸ்க்கு என்ன, ஃபோர்த் சர்ஃபேஸ்ல எவ்வளோ சார்ஜ் பார்த்தோம், q1 பிளஸ் q பார்த்தோமா? ஃபோர்த் சர்ஃபேஸ் என்னப்பா, q1 பிளஸ் q. அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க, q1 பிளஸ் q இஸ் ஈக்குவல் டு q1, சாரிப்பா q2 பிளஸ் q தானே? சாரி, ஐம் சாரி, ஒரு நிமிஷம் இருங்க. q2 பிளஸ் q, சாரி, ஃபோர்த் சர்ஃபேஸ் வந்து q2 பிளஸ் q. ஓகேவா, q2 பிளஸ் q. ஓகேவா, q2 பிளஸ் q பிளஸ் q. அப்போ q2 பிளஸ் q1 மைனஸ் q2 டிவைடட் பை 2. q1 மைனஸ் q2 டிவைடட் பை 2. இது வந்து ஸ்மால் q. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன ஆன்சர் வரும், 2q2 பிளஸ் q1 மைனஸ் q2 டிவைடட் பை 2. கரெக்டாக எழுதிருக்கேனா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கரெக்டாக எழுதிருக்கேனா? ஓகே, இப்போ 2q2 மைனஸ் q2 என்னப்பா வரும், பிளஸ் q2 வரும். அப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும், q1 பிளஸ் q2 by 2. இது q1 பிளஸ் q2 by 2. இது என்ன சர்ஃபேஸ், ஃபோர்த் சர்ஃபேஸ்ல உள்ள சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஃபோர்த் சர்ஃபேஸ்ல உள்ள சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா, ஃபோர்த் சர்ஃபேஸுக்கு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது q2 பிளஸ் q எவ்வளோ அப்படி கேட்டிங்கன்னா q1 பிளஸ் q2 by 2. q1 பிளஸ் q2 by 2. நல்ல ஒரு ரிசல்ட்டை நோட் பண்ணுங்க. இதுல இருந்து ஏதாவது ஒரு ரிசல்ட்டை உங்களால நோட் பண்ண முடியுதா? ஏதாவது ஒரு சிமிலாரிட்டி இருக்கா சார்? என்ன சிமிலாரிட்டி இருக்குன்னா, சார் இங்கே பாருங்களேன், இது ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸா சார்? ஆமா, ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ். இது என்னது, ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ். ஓகே, இது ஃபோர்த் சர்ஃபேஸ். ஆமா, அப்ப ரெண்டுக்கும் உங்களுக்கு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு, q1 பிளஸ் q2 by 2, q1 பிளஸ் q2 by 2. கரெக்டாப்பா, q1 பிளஸ் q2 by 2. இதுக்கு சிமிலாரிட்டி இருக்குல்ல, இதை வச்சுதான் நம்ம ஷார்ட்கட் சொல்ல போறோம். ஓகேவா, எப்படி சார்? இது மட்டும் நோட் பண்ணிக்கிங்க. இப்ப புரிஞ்சுதா? ஒவ்வொரு சர்ஃபேஸ்க்கும் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிட்டோமா? இங்க வந்து பாத்தீங்கன்னா q1 பிளஸ் q2 by 2, இங்கேயும் q1 பிளஸ் q2 by 2. இங்க எவ்வளவு சார்ஜ் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? ஓகே, இங்க பாருங்க. ஃபைனலா இங்க போட்டுடலாமா? கவனிங்க, ஃபைனலா சொல்லுங்க. ஃபைனலா எவ்வளவு தெரிஞ்சு போச்சா நமக்கு? இங்க பாருங்க, ஏ பிளேட் இருக்கு. ஸோ ஃபைனலா பாருங்க, ஷார்ட்கட் பாருங்க, சொல்லிடலாங்க. பாருங்களேன், ஈஸி தான். இங்க பாருங்க, இப்போ ஏ பிளேட்டு, ஸோ பி பிளேட்டு. இந்த ஏ பிளேட்டில் நமக்கு டோட்டல் சார்ஜ் எவ்வளோ கொடுக்குறோம், q1 சார்ஜ் கொடுக்குறோம். பி பிளேட்டுக்கு எவ்வளோ சார்ஜ் கொடுக்குறோம், q2 சார்ஜ் கொடுக்குறோம். டோட்டல் சார்ஜ் கொடுக்குறோம். ஓகேங்களா? அப்போ இதுக்கு டோட்டல் சார்ஜ் கொடுக்கும்போது நல்லா கவனிங்க, இந்த ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளோ ஆகுது? இங்க பாருங்க, q1 பிளஸ் q2 by 2 q1 பிளஸ் q2 by 2 தானே பார்த்தோம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் சார்ஜ் எவ்வளோ, q1 பிளஸ் q2 by 2. ஃபோர்த்துக்கும் q1 பிளஸ் q2 by 2. அப்படின்னா என்ன, q1ங்கிறது என்னது, டோட்டல் சார்ஜ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பிளேட். q2ங்கிறது என்னது, டோட்டல் சார்ஜ் ஆஃப் த செகண்ட் பிளேட். சோ அப்போ சம் ஆஃப் த சார்ஜஸ் ஆன் த பிளேட் டிவைடட் பை 2. அவ்வளவுதானே, ஃபர்ஸ்ட்டுக்கும் ஃபோர்த்துக்கும். இங்க பாருங்கப்பா, ஃபர்ஸ்ட் பிளேட்ல உள்ள டோட்டல் சார்ஜ் பிளஸ் செகண்ட் பிளேட்ல உள்ள டோட்டல் சார்ஜ் டிவைடட் பை 2 தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல உள்ள உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிற சார்ஜ். ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல டிஸ்ட்ரிபியூட் ஆகிற சார்ஜ். அதே சார்ஜ் தான் உங்களுக்கு ஃபோர்த் சர்ஃபேஸ்லயும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. எவ்வளவு, ஃபர்ஸ்ட் பிளேட்ல உள்ள சார்ஜ் பிளஸ் செகண்ட் பிளேட்ல உள்ள சார்ஜ் டிவைடட் பை 2. ஃபர்ஸ்ட் பிளேட்ல ஒரு சார்ஜ் டிவைட் பிளஸ் செகண்ட் பிளேட்ல ஒரு சார்ஜ் டிவைட் பை 2. அப்ப என்னப்பா, ஃபர்ஸ்ட்டுக்கும் ஃபோர்த்துக்கும் நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜ் சேம் இருக்கா? எவ்வளவு இருக்கும்,
ஃபர்ஸ்ட் பிளேட்ல கொடுத்த டோட்டல் சார்ஜ் செகண்ட் பிளேட்ல கொடுத்த டோட்டல் சார்ஜ் டிவைடட் பை 2. அப்ப சம் ஆஃப் சார்ஜஸ் டிவைடட் பை 2, சம் ஆஃப் சார்ஜஸ் டிவைடட் பை 2, சம் ஆஃப் சார்ஜஸ் டிவைடட் பை 2 தான். இங்க எவ்வளவு இருக்கும்? இங்க அவ்வளவுதான். இங்க கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணலாம்? இந்த டோட்டல்ல இருந்து இதை மைனஸ் பண்ணிடலாம்லப்பா. இங்க எவ்வளவு இருக்கும்னு சொல்றதுக்கு இங்க டோட்டல்ல இருந்து இங்க மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் பண்ணி இங்க போட்டுற வேண்டியதான். மைனஸ் பண்ணி இங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டா தான் இங்க இருக்க போகுது. ஸோ இப்போ இங்க எவ்வளவு இருக்கும் நம்ம பார்த்தோம். சொல்லுங்க பார்க்கலாம். மைனஸ் பண்ணி போட்டா நம்ம எவ்வளவு வந்துச்சு? நமக்கு Q1 ஒரே நிமிஷம் இருப்பா, ஒரே நிமிஷம் இருங்க. Q1 மைனஸ் Q2 பை 2 வந்துச்சு. இங்க எவ்வளவு வந்துச்சு? Q1 அதாவது செகண்ட் சர்ஃபேஸுக்கு Q1 மைனஸ் Q2 பை 2 வந்துச்சு. அதே தேர்ட் சர்ஃபேஸ்க்கு எவ்வளவு வந்துச்சு? இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருந்திருக்கும். ஆப்போசிட்டா என்ன எவ்வளோப்பா? Q2 மைனஸ் Q1 பை 2. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. Q2 மைனஸ் Q1 பை 2. இது அப்போ ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ். இங்கே Q1 ஃபர்ஸ்ட் பிளேட்டுக்கு கொடுத்தீங்கன்னா Q2 செகண்ட் பிளேட்டுக்கு கொடுத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸில் உள்ள சார்ஜ், செகண்ட் சர்ஃபேஸில் உள்ள சார்ஜ், தேர்ட் சர்ஃபேஸில் உள்ள சார்ஜ், ஃபோர்த் சர்ஃபேஸில் உள்ள சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? அப்போ இங்கே பாருங்க, நமக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, நல்லா கவனிச்சுங்க. நமக்கு எதை வச்சு நல்லா போடுவோம் கவனிங்க. இது ஷார்ட்கட்னா இப்போ நீங்கள் இதுக்கு Q1 கொடுக்குறீங்க, இதுக்கு Q2 கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதும் ஃபோர்த் சர்ஃபேஸுக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்கும் என்ன ஷார்ட்கட்டு? சம் ஆஃப் சார்ஜஸ் டிவைடட் பை 2. சம் ஆஃப் சார்ஜஸ் ஆன் த பிளேட், சம் ஆஃப் சார்ஜஸ் ஆன் த பிளேட், சம் ஆஃப் சார்ஜஸ் ஆன் த பிளேட் டிவைடட் பை 2. ஓகேவா? இங்கேயும் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் சார்ஜஸ் ஆன் த பிளேட் டிவைடட் பை 2. சம் ஆஃப் த சார்ஜஸ் ஓகேவா on the plate divided by 2, and the plate divided by 2, and the plate divided by 2. ஓகேவா? and the plate divided by 2. ஸோ எவ்வளோ சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ சார் Q1 plus Q2 by 2, இங்கேயும் Q1 plus Q2 by 2. ஓகேவா? Q1 plus Q2 by 2. இது தெரிஞ்சுன்னா சம் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம்ப்பா. ஓகேவா? ஸோ இங்கே உங்களுக்கு தெரியும், சப்போஸ் இங்கே Q இருந்துச்சுன்னா இங்கே என்ன இருக்கும்? மைனஸ் Q இருக்கும். ஓகேவா? இது எவ்வளோ நமக்கு தெரியும்? Q1 மைனஸ் Q2 பை 2 தெரியும். சொல்றேன், இங்க Q இருந்துச்சுன்னா இங்க மைனஸ் Q இருக்கும். இதுதான்ப்பா, இதுதான் ஷார்ட்கட். இங்க ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸுக்கும் ஃபோர்த் சர்ஃபேஸுக்கும் சம் ஆஃப் சார்ஜஸ் டிவைடட் பை 2. இங்க எவ்வளவு சார்ஜ் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். இது தெரிஞ்சா போதும், சம் போட்டுடலாம் ஈஸியா. ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஒரு மைண்ட்ல வரலாம், சார் சப்போஸ் 3 பிளேட் வந்துச்சுன்னா 3 கண்டக்டிங் பிளேட் வந்துச்சுன்னா அதே அதான் அங்க பாருங்களா. 3 கண்டக்டிங் பிளேட் வந்துச்சு வச்சுக்கேன். இப்போ 3 கண்டக்டிங் பிளேட்டுக்கு இங்க பாருங்க, இப்போ 3 கண்டக்டிங் பிளேட். ஓகேவா? இப்போ இங்க இருக்கு, இது ஒரு கண்டக்டிங் பிளேட்டு, இது ஒரு கண்டக்டிங் பிளேட்டு, இது ஒரு கண்டக்டிங் பிளேட்டுன்னு வச்சுக்கேன். அப்போ எத்தனை சர்ஃபேஸ் வருப்பா? 1க்கு 2 சர்ஃபேஸ்னா 2, 4, 6 சர்ஃபேசஸ் வரும். கேட்டா அங்க பாருங்க, இதுக்கு நம்ம Q1 கொடுக்குறோம், இதுக்கு Q2 கொடுக்குறோம், இதுக்கு Q3 கொடுக்குறோம். ஓகேவா? Q1, Q2, Q3 கொடுக்குறோம். அப்போ அவுட்டர்ல என்ன இருக்குன்னு சொன்னேன். இங்க பாருங்க, இந்த பிளேட் இருக்குல்லப்பா, இது ஃபர்ஸ்ட் பிளேட்டு, இது உங்களுக்கு தேர்ட் பிளேட் இல்லையா? ஸோ இங்க எவ்வளவு சார்ஜஸ் இருக்கும்? இங்க எவ்வளவு சார்ஜஸ் இருக்கும் சார்? இங்க எவ்வளவு சார்ஜஸ் இருக்குன்னா சம் ஆஃப் சார்ஜஸ் டிவைடட் பை 2 சார். அதாவது இந்த பிளேட்டோட லெஃப்ட் மோஸ்ட், அதே மாதிரி இந்த பிளேட்டோட ரைட் மோஸ்ட்ல சார்ஜஸ் வந்து சேமா இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸுக்கும் இந்த 6th சர்ஃபேஸுக்கும். ஓகேவா? இங்க செகண்ட், இங்க தேர்டு, இங்க ஃபோர்த்து, இங்க ஃபிஃப்த்து, இங்க 6th. ஓகேவா? எவ்வளவு இருக்கும் இங்க சார்ஜஸ்? சம் ஆஃப் சார்ஜஸ் டிவைடட் பை 2 போடுங்க. சம் ஆஃப் சார்ஜஸ் எவ்வளோ? Q1 plus Q2 plus Q3 divided by 2. சம் ஆஃப் சார்ஜஸ் டிவைடட் பை 2. அதே தான் இங்க இருக்கும் லாஸ்டா. Q1 plus Q2 plus Q3 divided by 2. ஓகேவா? ஈஸியா? அப்ப இங்க என்ன சார்ஜ் இருக்கோ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிடலாம் இல்லையா? இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா இங்க சார்ஜ் தெரிஞ்சிடும். இதுக்கு ஆப்போசிட்டா இங்க இருக்கும். ஆப்போசிட் அப்படியே ஆர்டரா வரலாம்ப்பா. ஆர்டரா வாங்க. இங்க இது டோட்டல்ல இருந்து இதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்க சார்ஜ் தெரிஞ்சிடும். இதுக்கு ஆப்போசிட்டா இங்க இருக்கும். டோட்டல்ல இருந்து இதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்க சார்ஜ் கிடைச்சிடும். இதுக்கு ஆப்போசிட்டா இங்க இருக்கும். அவ்வளவுதான். ஈஸியா? சரி, ஓகேவா? இப்ப பார்க்கலாமா? இப்ப ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாமா? ப்ராப்ளம்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் ஈஸியாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியா இருக்கும் இது தெரிஞ்சு போச்சுன்னா. ஓகே. ஸோ 2 பிளேட் Q1 plus Q2 by 2, Q1 plus Q2 by 2. இங்க Qனா இங்க மைனஸ் Q2, Qனா அங்க மைனஸ் Q. ஓகே, அடுத்து 3 பிளேட்ஸ் பார்க்கலாமா? ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பார்க்கலாம். ப்ராப்ளம் பாருங்க. ஃபைண்ட் த சார்ஜ் ஆன் த ஆல் 4 சர்ஃபேசஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த சார்ஜ் ஆன் த ஆல் 4 சர்ஃபேசஸ் கண்டுபிடிக்கணும். நமக்கு தான் தெரியுமே, ஷார்ட்கட் தெரியுமா? என்னப்பா சார், 2 பிளேட் சார். ஆமா, இந்த 2 பிளேட்டுக்கு இங்க எவ்வளவு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னா, அதாவது Q1, இது வந்து Q1 சார், இது வந்து Q1, இது வந்து Q2. ஓகேவா? அப்ப இங்க எவ்வளவு சார்ஜ் இருக்கும் சார்? நமக்கு தெரியுமே, Q1 plus Q2 by 2 வந்து இந்த சர்ஃபேஸ்ல டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதே சார்ஜஸ் தான் இங்க டிஸ்ட்ரிபியூட் ஆகும். Q1 plus Q2 by 2 சார். ஓகே, அப்ப சொல்லுங்க பார்க்கலாம். Q1 எவ்வளவுப்பா? Q1 வந்து பாத்தீங்கன்னா 10 மைக்ரோ கூலும், Q2 வந்து -4 மைக்ரோ கூலும் டிவைட் பை 2. ஆன்சர் என்ன வரும்? 10 - 4 6/2. 6/2 போட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? 3 வரும். ஆன்சர் என்ன வரும்? இங்க +3 மைக்ரோ கூலும். ஆன்சர் எவ்வளோ?
+3 மைக்ரோகூலும் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இதுக்கு நீங்க 10 இதுக்கு -4 இருந்துச்சுன்னா இங்க எவ்வளவு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும், இந்த சர்ஃபேஸ்ல எவ்வளவு டிஸ்ட்ரிபியூஷன், சாரி இந்த சர்ஃபேஸ்ல எவ்வளவு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். இப்போ தெரிஞ்சுதா உங்களுக்கு, எங்கன்னு தெரிஞ்சுதா? இந்த 2 பிளேட்ல இங்க எவ்வளவு இருக்கா, இப்போ 3 இருக்கு. அப்ப இங்க என்ன இருக்கும், 3 இருக்கும். கரெக்டா? சரி, ஓகே. அப்ப இங்க 3 இருக்குன்னா இங்க என்ன இருக்கும், +3 மைக்ரோகூலும் இருக்கும். +3 மைக்ரோகூலும் இருக்கும். அப்ப சொல்லுங்க, டோட்டலா 10 மைக்ரோகூலும் கொடுத்துருக்கோம். இங்க 3 டிஸ்ட்ரிபியூட் ஆனிச்சுன்னா பேலன்ஸ் இங்க எவ்வளவு இருக்கும், டோட்டல் வந்து மைனஸ் பண்ணுங்க. எவ்வளவு இருக்கும் சார், 7 மைக்ரோகூலும் இருக்கும். 10 - 3 எவ்வளவுப்பா, 7 மைக்ரோகூலும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி பாரு, 7 + 3 10. ஓகேவா? ஓகே, அடுத்து பாரு, அடுத்து என்ன நமக்கு தெரியும், இங்க எவ்வளவு சார்ஜ் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டா இங்க இருக்கும். அப்ப இங்க -7 மைக்ரோகூலும் இருக்கும். கரெக்டா? -7 மைக்ரோகூலும் இருக்கும். நீ வேணா செகண்ட் பிளேட்ல டோட்டல் சார்ஜ் இது ரெண்டையும் ஆட் பண்ணி டோட்டல் சார்ஜ் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்க பார்க்கலாம். எப்ப இது பிளஸ், ஓகேவா? அப்போ -7 + 3 -4, -7 + 3 -4. கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜ் வந்து 3 மைக்ரோகூலும், செகண்டுக்கு 7, இதுக்கு 7னா இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் -7, ஃபோர்த்துக்கு +3. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கும் ஃபோர்த்துக்கும் சேமா இருக்கும். கரெக்டா? ஃபர்ஸ்ட்டுக்கும் ஃபோர்த்துக்கும் சேமா இருக்கும். ஈஸியா இருக்கா? ஓகே, அவ்வளவுதான் பண்ண சொன்னேன். ஸோ இந்த இதை தெரிஞ்சுக்கங்க. சம் ஆஃப் சார்ஜஸ் டிவைட் பை 2, சம் ஆஃப் சார்ஜஸ் டிவைட் பை 2. இங்க எவ்வளவு சார்ஜ் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டா சார்ஜ் இருக்கும். அவ்வளவுதான். கிளியரா? ஓகே, பார்க்கலாமா? கவனிங்க, நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, 3 பிளேட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 3 பிளேட் கொடுத்துருக்காங்க. என்னது, ஃபிகர் ஷோஸ் 3 லார்ஜ் மெட்டாலிக் கண்டக்டிங் பிளேட். ஓகேவா? கண்டக்டிங் பிளேட் வித் சார்ஜ் Q, 4Q -Q. Okay, respectively determine the final charges on the all surfaces. அப்ப இது உங்களுக்கு சர்ஃபேசஸ். இங்க பாருங்க, இதெல்லாம் சர்ஃபேசஸ் சார். இது சர்ஃபேஸ், ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ், செகண்ட் சர்ஃபேஸ், தேர்ட் சர்ஃபேஸ், ஃபோர்த் சர்ஃபேஸ், ஃபிஃப்த் சர்ஃபேஸ், சிக்ஸ்த் சர்ஃபேஸ். நமக்கு தெரியும் இந்த ஃபர்ஸ்ட்டுக்கும் சிக்ஸ்த்துக்கும் நமக்கு எப்படி இருக்கும், சம் ஆஃப் சார்ஜஸ் டிவைட் பை 2. சம் ஆஃப் சார்ஜஸ் டிவைட் பை 2. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து சம் ஆஃப் சார்ஜஸ் டிவைட் பை 2. என்னது சம் ஆஃப் சார்ஜஸ் என்ன, Q + 4Q -Q டிவைடட் பை 2. இதெல்லாம் சம் ஆஃப் சார்ஜஸ் டிவைட் பை 2. இதே தானே இங்கேயும் இருக்கும். ஓகேவா? ஒரு நிமிஷம் பாரு, இங்கே என்ன இருக்கும், Q + 4Q -Q டிவைடட் பை 2. ஓகேவா? டிவைடட் பை 2. ஓகேவா? எவ்வளோ சார்ஜ் சொல்லுங்க பார்க்கலாம், எவ்வளோ சார்ஜ் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். சார் 4Q + Q 5Q, அதையும் எப்படி போட்டுருக்கோம், +Q -Q கேன்சல் ஆயிரும். 1 2s are 2, 2 2s are 4. அப்போ எவ்வளோ சார்ஜ் பாங்க, 2Q சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. நீங்களே பாருங்க, இங்க 2Qனா இங்க 6ல எவ்வளவு இருக்கும், 2Q சார்ஜ் இருக்குமா, 6ல எவ்வளவு இருக்கும், 2Q சார்ஜ் இருக்கும். சரி, இப்போ நமக்கு டோட்டல் சார்ஜ் Q. ஆமா, நமக்கு இதுல எவ்வளவு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, 2Q சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஆமா, அப்ப பேலன்ஸ் இங்க எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் சார், டோட்டல்ல இருந்து மைனஸ் பண்ணுங்க சார். எங்க செகண்ட் சர்ஃபேஸ்க்கு, செகண்டுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். செகண்டுக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க, டோட்டல் எவ்வளவு கொடுத்தோம், Q கொடுத்தோம். ஓகே, இதுல எவ்வளவு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, 2Q டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அப்ப பேலன்ஸ் எவ்வளவுனா மைனஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஆன்சர் என்ன வரும், -Q வரும். செகண்டுக்கு எவ்வளவு இருக்கும், -Q வரும். பாருப்பா, இங்க Q கொடுத்துருக்கீங்க, இங்க 2Qனா பேலன்ஸ் இங்க எவ்வளவு இருக்கும், -Q இருக்கும். நான் வேணா கலர் கொடுத்துக்கிட்டா, இங்க வந்து -Q இருக்கும். ஓகேவா? ஓகே சார். அப்ப இங்க எவ்வளவு இருக்கும் சார், இங்க -Qனா இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும்ல, அப்ப இங்க +Q இருக்கும். ஓகே சார். அப்ப இங்க பாருங்க, இங்க 4Qனா இதுல இருந்து இங்க +Q போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இங்க எவ்வளவு இருக்கும், 3Q இருக்கும். 4Q - Q 3Q இருக்கும். இங்க 3Qனா இதுக்கு ஆப்போசிட்டா சார்ஜ் இருக்கும், இங்க -3Q இருக்கும். அவ்வளவுதான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ். ஈஸியா இருக்கா? ஸோ அப்போ இங்கே பாருங்க, சொல்றது புரிஞ்சுதா? ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த அவுட்டர் கண்டுபிடிச்சிட்டாலே சம் ஈஸியாக போயிடுதுல. அதுக்கப்புறம் இது என்ன சார்ஜோ அதுக்கு ஆப்போசிட் சார்ஜ், அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிடும். நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்க. ஸோ 2Q - Q 3Q + Q 4Q -3Q + 2Q -Q. கரெக்டாக இருக்கு. ஈஸி. அவ்வளோதான்ப்பா, ஈஸியாக இருக்கா? ஸோ சம் ஆஃப் சார்ஜஸ் டிவைடட் பை 2. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? கவனிங்க, அடுத்து பாருங்க, கவனிங்க. இது HC வர்மா ப்ராப்ளம். இங்க பாருங்க, இது வந்து HC வர்மா ப்ராப்ளம். ஓகேவா? பார்க்கலாமா? HC வர்மா ப்ராப்ளம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம். இது என்ன கொடுத்துருக்காங்க, 3 ஐடென்டிக்கல்னா ஒரே மாதிரி, என்ன ஒரே மாதிரி மெட்டல் பிளேட், மெட்டல்னா கண்டக்டிங் பிளேட். ஓகேவா? கண்டக்டிங் பிளேட் வித் லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா ஆர் கெப்ட் parallel to each other. 3 பிளேட் வச்சிருக்காங்க, parallel வச்சிருக்காங்க. எல்லாமே ஐடென்டிக்கல்னா ஒரே சைஸா இருக்கும். சரிங்களா? ஒரே மாதிரியான பிளேட். சரிங்களா? கண்டக்டிங் பிளேட், ஏன்னா மெட்டாலிக் பிளேட்னா கண்டக்டிங் பிளேட். large surface areas kept parallel to each other. The leftmost னா இது பாருங்க, இந்த மூணு பிளேட்ல இது ரைட், இது லெஃப்ட் மோஸ்ட்னா இதுதானே.
the leftmost plate is given a charge q. இந்த leftmost பிளேட்டுக்கு எவ்வளவு சார்ஜ் கொடுத்திருக்காங்க? q சார்ஜ் கொடுத்திருக்காங்க. the rightmost plate, இத rightmost பிளேட்டுக்கு சார்ஜ் வந்து -2q கொடுத்திருக்காங்க. அப்படின்னா அந்த middle one remains neutral. நியூட்ரலா என்னப்பா? நியூட்ரல்னா சார்ஜ் நெட் சார்ஜ் 0. நியூட்ரல்னா எவ்வளோ? நெட் சார்ஜ் 0. இந்த மிடில் பிளேட்டுக்கு நெட் சார்ஜ் 0. நியூட்ரலா இருக்கு. இது ரெண்டும் சார்ஜா இருக்கு, இது நியூட்ரலா இருக்கு. ஓகேவா? ஓகே. ஃபைண்ட் த சார்ஜ் அப்பியரிங் ஆன் த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த ரைட்மோஸ்ட் பிளேட் தான் கேட்கறாங்க. அவங்க கேட்கறது எது கேட்கறாங்கன்னா, ஃபைண்ட் த, ரொம்ப ஈஸியா இருக்கு பாருங்களேன், ஒரே ஒரு சர்ஃபேஸ்ல தான் கேட்கறாங்க. ஃபைண்ட் த சார்ஜ் அப்பியரிங் ஆன் த அவுட்டர் சர்ஃபேஸ், அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த ரைட்மோஸ்ட் பிளேட். எது ரைட்மோஸ்ட் பிளேட்? இது லெஃப்ட்மோஸ்ட் பிளேட், இது ரைட்மோஸ்ட் பிளேட். இந்த ரைட்மோஸ்ட் பிளேட்டுக்கு அவுட்டர் சர்ஃபேஸ் இதுதான். ஓகே, இது இப்போ ரைட்மோஸ்ட் பிளேட்டுக்கு இது இன்னர் சர்ஃபேஸ், இது அவுட்டர் சர்ஃபேஸ். ரைட்மோஸ்ட் பிளேட்டுக்கு அவுட்டர் சர்ஃபேஸ்ல சார்ஜ் கேட்கறாங்க. ரொம்ப ஈஸி. எப்படி போடுவீங்கப்பா? சார் இங்க இது ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ், இது செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து. அவங்க கேட்கறது சிக்ஸ்த்ல கேட்கறாங்க. ரைட்மோஸ்ட் பிளேட்டுக்கு அவுட்டர் சர்ஃபேஸ்ல சார்ஜ் கேட்கறாங்க. இதுதான் கொஸ்டின் கேட்கறாங்க. நமக்கு தான் தெரியுமே, சம் ஆஃப் சார்ஜஸ் டிவைடட் பை 2 போட்டாவே ஆன்சர் முடிஞ்சிருக்கட்டா. தட்ஃபோர் இங்க பாருங்க, சார்ஜ் அப்பியரிங், தட்ஃபோர் சார்ஜ் அப்பியரிங், சொல்லுங்க பார்க்கலாம். சார்ஜ் appearing on the right, ஓகேவா, on the outer surface. ஒரு நிமிஷம் இருங்க. on the outer surface, ஷார்ட்டா எழுதிக்கிட்டுமா, on the outer surface of rightmost plate, ஓகேவா, rightmost plate. என்னது நமக்கு ஆன்சரு? சார் sum of charges divided by 2. என்ன ஃபார்முலா நமக்கு? sum of charges divided by 2. sum of charges, ஏன்னா அது அவுட், sum of charges divided by 2. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் 6 சேமா இருக்கும். அப்ப சொல்லுங்க, sum of charges எவ்வளோ? q1 plus q2 plus q3 divided by 2. q1 எவ்வளோ நமக்கு? q1 வந்து பாத்தீங்கன்னா q, q2 எவ்வளோ நமக்கு? 0. q2 எவ்வளோப்பா? 0. q3 எவ்வளோ? -2q divided by 2. இப்போ ஆன்சர் என்னப்பா வரும்? -2q சாரிப்பா, -2q plus q, -q divided by 2. -q divided by 2 தான் ஆன்சர். -q divided by 2 தான் ஆன்சர். ஓகேவா? அப்ப இங்க எவ்வளவு சார்ஜ் இருக்கும்? -q divided by 2 இருக்கும். -q divided by 2 இருக்கும். அப்ப அதே மாதிரி தானே இங்க இருக்கும், இங்கேயும் அதே சார்ஜ் தான் இருக்கும், -q divided by 2. அப்ப கமெண்ட் பண்றீங்களா? இந்த மீதிக்கெல்லாம் நீங்களே கண்டுபிடிச்சு, நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம்ப்பா, அவ்வளவுதான். -q divided by 2. அவங்க ஒரு சர்ஃபேஸ் தான் கேட்டிருந்தாங்க, ஈஸி. அப்ப மீதிக்கெல்லாம் நீங்க கமெண்ட் பண்ணலாமே. ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன, செகண்டுக்கு என்ன, தேர்டுக்கு என்ன, ஃபோர்த்துக்கு என்ன, நீங்க கமெண்ட் பண்ணலாமே. கமெண்ட் பண்றீங்களா? அதான் சரி. ஓகே, அது உங்களுக்கு ஹோம்வொர்க். ஓகே, ஈஸியா இருக்கா? sum of charges divided by 2. இதை HEC வருமா, எக்ஸசைஸ் ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் அந்த சர்ஃபேசஸ் ஆஃப் த கண்டக்டர் கேட்டாங்கன்னா போட்டுருங்க. இந்த மாதிரி பிளேட் வச்சு கேட்டாங்கன்னா, கண்டக்டிங் பிளேட் வச்சு கேட்டாங்கன்னா, sum of the charges divided by 2 மறந்துடாத. இங்க எவ்வளவு சார்ஜ், அதுக்கு ஆப்போசிட் சார்ஜஸ் இருக்குங்கிறத மறந்துடாத. சம் கேட்டா போட்டுறணும். என்ன? ஓகே, பார்க்கலாம். அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாமா? கவனிக்கிறீங்களா? கவனிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட்னு நினைக்கிறேன். ஓகேவா? கவனிங்க. இதுவும் சம் தானா? ஓகே, போட்டுடலாம். இதுவும் சம் தான், ஈஸியா போட்டுடலாம். கவனிங்க, என்ன கேட்கறாங்க? 2 கண்டக்டிங் பிளேட்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய். ரெண்டு பிளேட் இருக்கா? எக்ஸ் பிளேட், ஒய் பிளேட் இருக்கு. ஓகே, ஈச் ஹேவிங் லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா. ஆமா, ஒவ்வொன்றும் லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு. அந்த சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ? ஏரியா வந்து ஏ. அப்புறமா ரெண்டு பிளேட்டு கேவாங்க, இந்த ரெண்டு பிளேட்டுக்கு லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு. இதோட ஏரியா என்ன? இதோட ஏரியா வந்து ஏ. இதோட ஏரியா வந்து என்ன? ஏ. ஓகே, ஆன் ஒன் சைடு. ஓகே, are placed parallel to each other. Okay, parallel வச்சிருக்காங்க as shown in the figure. Okay, the plate x, இதுதான் plate x. the plate x is given a charge q. இந்த plate x க்கு எவ்வளவு சார்ஜ் கொடுக்குறாங்க? q சார்ஜ் கொடுக்குறாங்க. எவ்வளவு சார்ஜ் கொடுக்குறாங்க? q சார்ஜ் கொடுக்குறாங்க. Okay, whereas other is neutral. இது நியூட்ரலா இருக்கும். அப்ப இது நியூட்ரலா என்னப்பா? இது நியூட்ரல்னா நமக்கு நெட் சார்ஜ் 0. y plate நியூட்ரல், சார்ஜ் இல்ல. நெட் சார்ஜ்னா பாசிட்டிவ் நெகட்டிவும் பேலன்ஸா இருக்கும். ஓகேவா? நெட் சார்ஜ் 0. இதுக்கு நெட் சார்ஜ் இருக்கு, எக்ஸஸ் சார்ஜ் இருக்கும், அந்த சர்ஃபேஸ்ல போய் டிஸ்ட்ரிபியூட் இருக்கும். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் தான் கேக்குறாங்க. புரியுதா? கான்செப்ட் புரியுதா? இன்சைட்ல சார்ஜ் இருக்காது, நெட் சார்ஜ் இருக்காது, சர்ஃபேஸ்ல தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். நம்ம படிச்சிருக்கோம், நெட் சார்ஜ் வந்து சர்ஃபேஸ்ல போய் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்போ அது எவ்வளவு டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படிதானே கேக்குறாங்க. சரி, என்ன கொஸ்டின் கேக்குறாங்க பாருங்க. இது வந்து ரெண்டு பிளேட் இருக்கு, பேரலா இருக்கு. இதுக்கு டோட்டல் சார்ஜ் Q, இது நியூட்ரல்னா நெட் சார்ஜ் 0. அப்ப அவங்க கேக்குற கொஸ்டின் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து the surface charge density கேக்குறாங்க. பாருங்களேன், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் கேட்கல, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி கேக்குறாங்க, சிக்மா கேக்குறாங்க. எங்க? அட் த இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த பிளேட் எக்ஸ். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன? சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இன்னர்ல கேக்குறாங்க. அப்ப இன்னர்னா இத நம்ம இங்க பாருங்க, இன்னர் பிளேட் ஆஃப் த எக்ஸ் பிளேட்டோட இன்னர். எக்ஸ் பிளேட்டோட இன்னர் எத்தனை சர்ஃபேஸ்? செகண்டா? நம்பர் கொடுத்துக்கலாமா? இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட், இது ஃபோர்த்.
ஓகேவா? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி கேட்குறாங்க. யாரோட சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டினா எக்ஸ் பிளேட்டுக்கு இன்னர் சர்ஃபேஸ், இது இன்னர்ப்பா, இது அவுட்டர், இந்த இன்னர் சர்ஃபேஸோட சார்ஜ் டென்சிட்டி கேட்குறாங்க. அப்போ சிக்மா 2 கேட்குறாங்க. சிக்மா 2 வந்து கேட்குறாங்க. சிக்மா 2 என்ன? இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, அப்போ நமக்கு சார்ஜ் பை ஏரியா தானப்பா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி என்ன? சார்ஜ் பை ஏரியா. அப்போ இந்த இன்னர்ல எவ்வளோ சார்ஜ் இருக்கோ அந்த சார்ஜ் பை ஏரியா போட்டிங்கன்னா கிடைச்சிரும். கரெக்டா? சார்ஜ் பை ஏரியா போட்டிங்கனால கிடைச்சிரும். சரி, செகண்ட் ப்ராப்ளம் என்ன? the electric field at a point to the left of the plate. ஓ, எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்குறாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே கேட்குறாங்கன்னா at a point to the left of the plates. பாருங்க, லெஃப்ட் ஆஃப் தி பிளேட். ஒரு பிளேட் சொல்ல, ரெண்டு பிளேட்டுக்கும் லெஃப்ட் சைடு இருக்குல்ல, இந்த ரெண்டு பிளேட் இருக்குல்லப்பா, இந்த ரெண்டு பிளேட்டுக்கும் லெஃப்ட் இருக்கு பாத்தியா, லெஃப்ட். இங்க வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்குறாங்க ஒரு பாயிண்ட்ல. இங்க பாருங்க, இந்த ரெண்டு பிளேட்டுக்கும் லெஃப்ட்ல வந்து என்ன கேட்குறாங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்குறாங்க. லெஃப்ட் ஆஃப் த பிளேட்ல இது வந்து பி பாயிண்ட் வச்சுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பி பாயிண்ட்ல கண்டுபிடிக்கணும். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். எங்க கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு பிளேட்டுக்கு லெஃப்ட்ல கண்டுபிடிக்கணும். லெஃப்ட்ல கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஒரு பாயிண்ட்ல. ஓகே, அடுத்த தேர்ட் கொஸ்டின் the electric field at a point in between the plate. ஓ, இந்த ரெண்டு பிளேட்டுக்கும் இன் பிட்வீன்ல கண்டுபிடிக்கணும். அப்ப C ன்னு வச்சுக்கவா, இன் பிட்வீன்ல கண்டுபிடிக்கணும். அப்போ தேர்ட் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் C பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் C பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அடுத்து ஃபோர்த் என்ன கண்டுபிடிக்கணும்? அதுவும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் டு த ரைட் ஆஃப் த பிளேட். இங்க பாருங்க, இந்த பிளேட்ஸுக்கு ரைட் சைடு கண்டுபிடிக்கணும். ரைட் சைடு. ஓகேவா? இது வந்து நான் ரைட்னு வச்சுக்கவா, சரி என்ன வச்சுக்கோ, PC, இது வந்து Qன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ ஃபோர்த் என்ன கண்டுபிடிக்கணும்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ரைட் ஆஃப் த பிளேட்ஸ் கண்டுபிடிக்கணும். ரைட் ஆஃப் த பிளேட்ஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாமா? ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? போட்டுடலாமா? ஸோ நான் ஏதாவது ரெண்டு கண்டுபிடிக்கிறேன், நீங்க ஒன்று கண்டுபிடிக்கிறீங்களா? சரி, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க, கவனிங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ரெண்டு பிளேட் சொல்லியிருக்காங்களப்பா. ஒரு நிமிஷம் இருங்க, போயிட்டு எடுத்துக்கிறேன். ரெண்டு பிளேட் இருக்காப்பா, ரொம்ப ஈஸி தான், நமக்கு தெரிஞ்சதை வச்சு தான் போறோம். பாருங்க, ரெண்டு பிளேட் இருக்கா, எக்ஸ் பிளேட்டு ஒய் பிளேட்டு. நல்லா கவனிக்கணும். நான் கொஞ்சம் தள்ளி வேணா போட்டுக்கிட்டுமா? எக்ஸ் பிளேட்டு ஒய் பிளேட்டு. ஓகேவா? இது எக்ஸ் பிளேட்டு. சரிங்களா? இது வந்து எக்ஸ் பிளேட்டு, இது வந்து நமக்கு ஒய் பிளேட்டு. ஓகே சார், எக்ஸ் பிளேட்டு ஒய் பிளேட்டு. இதோட டோட்டல் சார்ஜ் நமக்கு 0. இதுக்கு Q சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா, என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? ஃபர்ஸ்ட் அதாவது எக்ஸ் பிளேட்டோட இன்னர் சர்ஃபேஸ்ல சார்ஜ் டென்சிட்டி கேட்குறாங்க. இன்னர் சர்ஃபேஸ்ல சார்ஜ் டென்சிட்டி கேட்குறாங்க. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? சார்ஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா தானே சார்ஜ் டென்சிட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாப்பா? இங்க எவ்வளவு சார்ஜ் இருக்கும், அந்த சார்ஜ் பை ஏரியா போட்டா தானே சார்ஜ் டென்சிட்டி தெரியும். அப்ப சொல்லுங்க, இங்க எவ்வளவு சார்ஜ் இருக்கும் சார்? ரொம்ப ஈஸி சார், நமக்கு தெரியும். இங்க வந்து பாத்தீங்கன்னா சம் ஆஃப் சார்ஜஸ் டிவைடட் பை 2, சம் ஆஃப் சார்ஜஸ் டிவைடட் பை 2. அப்ப சொல்லுங்க, இங்க என்ன இருக்கு? இங்க ஃபர்ஸ்ட்ல எவ்வளவு இருக்கும் சார்? Q plus 0/2 சார். Q plus 0/2. ஆன்சர் என்ன வரும்? Q/2 வரும். அல்ல வரும், Q/2 வரும். இப்ப ஃபர்ஸ்ட்ல சார்ஜ் எவ்வளவு? Q/2. அப்ப பாருங்க, இங்க Qனா, ஓகே, இங்க Qனா எவ்வளவு சார்ஜ் ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு? Q/2 சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு. அப்ப இங்க எவ்வளவு இருக்கும்? டோட்டல்ல இருந்து மைனஸ் பண்ணுங்க. Q minus Q/2 எவ்வளோ? Q/2. Q minus Q/2 எவ்வளோ? Q/2. அப்ப இங்க எவ்வளவு சார்ஜ் இருக்கும்? இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும், மைனஸ் Q/2. அப்ப இங்க எவ்வளவு சார்ஜ் இருக்கும்? டோட்டல் வந்து 0. டோட்டல் வந்து 0 வரணும். அப்ப 0 வரணும்னா இங்க எவ்வளவு சார்ஜ் கண்டிப்பா இருக்கும் சார்? அதே சார் பாத்துக்கிட்டு இங்க Q/2 சார், ஃபோர்த்துக்கும் Q/2 சார். அப்படி போடு, பிளஸ் Q/2 மைனஸ் Q/2, ஆன்சர் 0. Q/2 Q. இப்ப சார்ஜஸ் எவ்வளவு டிஸ்ட்ரிபியூஷன் தெரிஞ்சு போயிடுச்சா? இதுக்கப்புறம் நம்ம அவங்க என்ன கேட்டாலும் நம்ம கண்டுபிடிச்சலாம். சார்ஜ் டென்சிட்டி கேட்டாலும் கண்டுபிடிச்சலாம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேட்டாலும் கண்டுபிடிச்சலாம். ஃபர்ஸ்ட் சார்ஜ் டென்சிட்டி கேட்டிருந்தாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து சார்ஜ் டென்சிட்டி இன்னர் சர்ஃபேஸ்ல கேட்டிருந்தாங்க. எக்ஸ் பிளேட்டோட ஃபார்முலா என்னன்னா, அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா வரும்? Q2 divided by area. What is the Q2? Q2 is the Q/2 divided by area. அப்ப ஆன்சர் என்னப்பா? Therefore surface charge density is equal to Q/2A. Q/2A எங்க? எக்ஸ் பிளேட்டோட இன்னர் சர்ஃபேஸ்ல நமக்கு சார்ஜ் டென்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா Q/2A. ஓகே, அடுத்து செகண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். செகண்டுக்கு என்ன ஆன்சர் வரும்? செகண்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? செகண்ட் கொஸ்டினுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் P பாயிண்ட்னா லெஃப்ட் ஆஃப் த பிளேட்ஸோட லெஃப்ட் மோஸ்ட். ஓகேவா? அப்ப என்னப்பா வரும்? பிளேட்டோட லெஃப்ட் மோஸ்ட்னா இங்க கேக்குறாங்களா? பிளேட்டோட லெஃப்ட் மோஸ்ட்னா இங்க கேக்குறாங்களா? அப்ப சொல்லுங்க, இந்த பாயிண்ட் P பாயிண்டா? நான் இங்க டயக்ராம் வரைஞ்சுக்கோமா? இங்க வரைஞ்சுக்கட்டுமா? கவனிங்க, P பாயிண்ட், இந்த P பாயிண்ட் லெஃப்ட் மோஸ்ட். ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? எல்லா சார்ஜஸ்னாலையும் நீங்க என்ன பண்ணணும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷனா டிரா பண்ணணும். எல்லா சார்ஜஸ்னாலையும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷனா டிரா பண்ணிட்டீங்கன்னாவே எலக்ட்ரிக் ஃபீல்ட கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, டிரா பண்ணுங்க சார். இது பிளஸ் சார், பிளஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜ் சார். அப்ப எப்படி இருக்குன்னா அவுட்வர்டா இருக்கும் சார். அப்போ ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் சார்ஜ்னால
உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்னா அவுட்வர்டா இருக்கும். ஓகே சார். அடுத்து செகண்ட்னாலையும் இதுவும் பிளஸ், அப்படி எப்படி இருக்கும் அவுட்வர்டா இருக்கும். செகண்ட்னாலையும் அவுட்வர்டா இருக்கும். இதுவும் பிளஸ் இல்ல, அப்ப அவுட்வர்டா இருக்கும். அடுத்து மைனஸா, தேர்ட் வந்து மைனஸ். இப்போ மைனஸ்னா இன்வர்டா இருக்கும். அப்ப E3 வந்து இன்வர்டா இருக்கும். E3 வந்து இன்வர்டா இருக்கும். இது பிளஸ்ஸா, அப்ப அவுட்வர்டா இருக்கும். பிளஸ் வந்து எப்படி இருக்கும் அவுட்வர்டா இருக்கும். கரெக்டாப்பா? லெஃப்ட் மோஸ்ட்ல டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த 4 சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ்னால நான் டைரக்ஷனை டிரா பண்ணிட்டேன். இனிமே நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்க வேண்டியதான். சப்போஸ் இதை பிளஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த டைரக்ஷன்லாம் பிளஸ் எடுத்துக்கிறீங்க, இந்த டைரக்ஷன்லாம் மைனஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா therefore எலக்ட்ரிக் ஃபீல்ட் at P பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் at P பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு எல்லாம் ஒரே டைரக்ஷனா இருக்கு. ஆட் பண்ணு. ஸோ எல்லாமே பிளஸ் பிளஸ் E1 பிளஸ் E2 பிளஸ் E3 சாரி பிளஸ் E4. அப்போ E1 பிளஸ் E2 பிளஸ் E4. ஓகேவா? இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கா, சப்ட்ராக்ட் பண்ணிடு. E3 கரெக்டா போட்டுக்கணப்பா, E3. ஓகேவா? ஸோ சேம் டைரக்ஷன்ல ஆட் பண்ணிட்டோம். எல்லாமே பிளஸ் பிளஸ் பிளஸ், இது எல்லாமே பிளஸ் டைரக்ஷன் எடுத்திருக்கேன். நீங்களே பாருங்க, இங்க E3 மட்டும் தான் இருக்கு. இங்க E1 E2 E4 எல்லாமே இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கு. அப்ப நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? டுவர்ட்ஸ் லெஃப்ட் இருக்கும். டுவர்ட்ஸ் லெஃப்ட் இருக்கும். கரெக்டா? டுவர்ட்ஸ் லெஃப்ட் இருக்கும். ஏன்னா டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்க தான் அதிகமா இருக்கு. சரியா? அப்ப யார் அதிகமா இருக்காங்களோ அந்த சைடு தான் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். அப்ப இந்த சைடு தான் இருக்கும். ஓகேவா? பார்க்கலாம். இங்க பாருங்க, சப்ஸ்டிட் பண்ணுங்க. therefore எலக்ட்ரிக் ஃபீல்ட் at P பாயிண்ட், அதாவது லெஃப்ட் மோஸ்ட் பாயிண்ட், லெஃப்ட் மோஸ்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்ன வரும் சார்? சிக்மா 1 பை 2 எப்சிலான் நாட். நமக்கு தெரியுமாப்பா சிக்மா 1 பை 2 எப்சிலான் நாட். ஷீட்டு ஒவ்வொரு சர்ஃபேஸ் ஷீட் மாதிரி. இதுக்கு சிக்மா 2 பை 2 எப்சிலான் நாட் பிளஸ் சிக்மா 4 பை 2 எப்சிலான் நாட் மைனஸ் சிக்மா 3 பை 2 எப்சிலான் நாட். கரெக்டாப்பா? சிக்மா 3 பை 2 எப்சிலான் நாட். ஓகே. ஸோ எல்லாமே டினாமினேட்டர் சேமா இருக்கு. எல்லாத்தையும் நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணிருங்க பார்க்கலாம். அப்ப சிக்மா 1க்கு ஃபார்முலா என்னப்பா? சிக்மா 1க்கு ஃபார்முலா வந்து சார் Q1 பை ஏரியா. ஓகே. பிளஸ் Q2 பை ஏரியா பிளஸ் Q4 பை ஏரியா மைனஸ் Q3 பை ஏரியா டிவைடட் பை 2 எப்சிலான் நாட். கரெக்டாப்பா? சிக்மா 1 Q1 by area, Q2 by area, Q4 by area, Q3 by area divided by 2 epsilon naught. இதான் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் at P பாயிண்ட். இங்க பாருங்க A இருக்கு, அப்படியே டினாமினேட்டர்ல இறக்கிருங்க. Q1 Q2 Q4 சப்ஸ்டிட் பண்ணிருங்க. அவ்வளவுதான். ஓகே, பார்க்கலாமா? பாஸ் பண்ணிக்கங்க, நோட் பண்ணிக்கங்க. ஈஸியா இருக்கா? ஸோ இதுக்கு இன்ன சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி கேட்டாங்க. அப்போ முதல்ல டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் 4 சர்ஃபேஸ்லையும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். அந்த 4 சர்ஃபேஸ் சார்ஜஸோட டிஸ்ட்ரிபியூஷனை வச்சு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷனை லெஃப்ட் மோஸ்ட்ல பாக்குறோம், கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இப்போ கவனிங்க பார்க்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டாட் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் at P பாயிண்ட், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் at லெஃப்ட் மோஸ்ட்ல சொல்லுங்க, சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாம் என்னப்பா வரும். ஸோ Q1 எவ்வளோ? Q1 ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல எவ்வளோ சார்ஜ்? Q/2. அப்போ Q/2. ஓகே. செகண்ட் சர்ஃபேஸ்ல சார்ஜ், அது செகண்ட் தானே, செகண்ட் சர்ஃபேஸ்ல சார்ஜ் அதுவும் Q/2. அப்போ பிளஸ் Q/2. ஓகே. அடுத்து ஃபோர்த் சர்ஃபேஸ்ல சார்ஜ் Q/2, அதுவும் Q/2. ஃபோர்த் சர்ஃபேஸ்ல சார்ஜும் Q/2. ஓகே. அடுத்து தேர்ட்லயா, தேர்ட்ல எவ்வளோ? தேர்ட்ல வந்து மைனஸ் Q/2. தேர்ட்ல எவ்வளோப்பா? மைனஸ் Q/2. தேர்ட்ல எவ்வளோ? மைனஸ் Q/2. ஓகேவா? தேர்ட்ல எவ்வளோனா மைனஸ் Q/2 டிவைடட் பை 2. அந்த ஏரியா இறக்கிட்டப்பா, இந்த ஏரியாவை டினாமினேட்டருக்கு இறக்கியாச்சு. அப்போ 2A எப்சிலான் நாட். கரெக்டாக எழுதிருக்கேன்ப்பா, 2A எப்சிலான் நாட். எதுப்பா கேன்சல் ஆகும்? பிளஸ் Q/2 மைனஸ் Q/2 கேன்சல் ஆயிரும். தட் ஃபார் ஆன்சர் Q/2 எவ்வளோப்பா? அரை 1. Q/2 Q வரும். அப்போ தட் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் லெஃப்ட் மோஸ்ட், ஓகே, லெஃப்ட் மோஸ்ட் பிளேட், ஓகேவா, லெஃப்ட் மோஸ்ட் ஆஃப் தி பிளேட்ஸ்ல லெஃப்ட் மோஸ்ட் பிளேட்டோட லெஃப்ட் மோஸ்ட்க்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா Q/2 Q வரும். தட்ஃபார் Q/2A எப்சிலான் நாட். டைரக்ஷன் எப்படி இருக்கும்? டைரக்ஷன் எங்க போய் இருக்கும்? ஆன்சர் பிளஸ்ல வந்திருக்கா? ஆன்சர் பிளஸ்ல வந்திருக்காப்பா. டைரக்ஷன் அப்ப எந்த டைரக்ஷன் எடுத்தோம்? பிளஸ். எந்த டைரக்ஷன் எடுத்தோம்? இந்த டைரக்ஷன் தான் பிளஸ் எடுத்தோம். அப்ப நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட். நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட். ஓகேவா? லெஃப்ட் மோஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஈஸியா இருக்கா? லெஃப்ட் மோஸ்ட். அடுத்து என்ன கேக்குறாங்க? மிடில் கேக்குறாங்களா? சோ மிடில் எப்படி போடுவீங்க? நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு தேர்ட் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் நீங்க போடுங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மிடில் கேக்குறாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு, சரிங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் பிட்வீன் பிளேட் கேக்குறாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் பிட்வீன் பிளேட்ஸ் கேக்குறாங்க. இன் பிட்வீன் பிளேட்ஸ், இந்த பிளேட்டுக்கு இன் பிட்வீன் கேக்குறாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் பிட்வீன் தான் பிளேட்ஸ் கேக்குறாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். இன் பிட்வீன் சார், இங்க இருக்கப்பா எக்ஸ் பிளேட், ஆமா. இங்க இருக்கப்பா ஒய் பிளேட், ஆமா. இது எக்ஸ் பிளேட், இங்க ஒய் பிளேட். இங்க நமக்கு Q சார்ஜ், இங்க 0 சார்ஜ். டிஸ்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா Q/2, இங்கேயும் Q/2, இங்க மைனஸ் Q/2, இங்க பிளஸ் Q/2.
அப்ப அவங்க கேட்கறது சென்டர்ல கேட்கறாங்க. இந்த பாயிண்ட் C ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்ப சொல்லுங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் C, அதாவது இன் பிட்வீன். சொல்லுங்க பார்க்கலாம் சார். முதல்ல டைரக்ஷன் டிரா பண்ணிட்டா ஈஸி ஆயிரும்ல. டைரக்ஷன் டிரா பண்ணிடலாமா? டைரக்ஷன் டிரா பண்ணுங்க சார். இந்த பிளஸ் சார்ஜ், இந்த பிளஸ் சார்ஜ்னால இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னா அவுட்வர்டா இருக்கும் சார். ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து. இப்போ ஃபர்ஸ்ட் சார்ஜ்னால எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? அவுட்வர்டா இருக்கும். இங்க பாருங்க, அவுட்வர்டா இருக்கும். செகண்ட்னாலையும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? அவுட்வர்டா இருக்கும். செகண்ட்னாலையும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? அவுட்வர்டா இருக்கும். ஓகேவா? அடுத்த தேர்ட்னால எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? தேர்ட்னால எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? தேர்ட்னால எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்வர்டா இருக்கும்ல. தேர்ட்னால எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? இன்வர்டா இருக்கும். தேர்ட்னால எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்வர்டா இருக்கும். ஓகே. அடுத்து ஃபோர்த்னால எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? இது பாசிட்டிவ். அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? அவுட்வர்டா இருக்கும். அப்ப இங்க வந்து E4 வந்து அவுட்வர்டா இருக்கும். E4 வந்து அவுட்வர்டா இருக்கும். சரிங்களா? E4 வந்து அவுட்வர்டு. அப்ப இதெல்லாம் சேம் டைரக்ஷனா? இது உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கா? அப்ப என்ன பண்ணிடலாம்? இதெல்லாம் ஆட் பண்ணி இதை செப்பரேட் பண்ணிடலாமாப்பா? சரியா சார்? இப்போ எது பிளஸ்ப்பா? டைரக்ஷன் நீங்க எது வேணா எடுத்துக்கங்க. எதை வேணா பிளஸ் எடுத்துக்கலாம், எதை வேணா மைனஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? எது அதிகமா இருக்கோ அந்த சைடு வேணா பிளஸ் எடுத்துக்கங்க. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் அதிகமா இருக்கு. அப்ப நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? டுவர்ட்ஸ் ரைட் இருக்கும். சரியா? சரி சொல்லுங்க பார்க்கலாம். that 4 எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிருங்க. E1 plus E2 plus E3 என்னப்பா வரும் ஆன்சர்? -E4. ஓகே, ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குல்ல. சோ சப்ட்ராக்ட் பண்ணிடுறோம். ஓகே, சோ ஆன்சர் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன ஈஸி தானே. சரி, எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் C பாயிண்ட் C கூட என்ன வரும்? σ1 பை அது எதனா வர போற σ1 σ2 அப்படியே போடலாமா? σ1 σ2 σ3e minus σ4 divided by 2 epsilon naught. இதை எப்படி எழுதிடலாம்? Q1 plus Q2 plus Q3 minus Q4 divided by ஏரியா கீழே வந்துருமா? 2a epsilon naught. ஆமா, Q1 எவ்வளோ? Q1 Q/2, இதுவும் Q/2, Q3 வந்து minus Q/2. கரெக்டாப்பா? Q3 வந்து பாத்தீங்கன்னா minus Q/2. சரியா? ஆக்சுவலா நான் ஒன்று சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? சார்ஜ் Q3ல உள்ள சார்ஜ் வந்து போடும்போது சைன் தேவையில்லைன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம தான் டைரக்ஷனை டிரா பண்ணிட்டோமே. டைரக்ஷன் நம்ம டிரா பண்ணிட்டோம்ப்பா. அதுக்கப்புறம் நமக்கு மைனஸ் Q3 plus Q/2. இது ஃபார்முலாவில் உள்ள மைனஸ். Q4 நம்ம டைரக்ஷனை போட்டுட்டோம்ப்பா. டைரக்ஷனை போட்டுட்டா நீங்க இந்த சார்ஜோட சைனை எடுக்க வேணாம். நம்ம அந்த சம் தான் போட்டுட்டு இருக்கோம். கரெக்டா? அப்போ Q4 என்ன வரும் நமக்கு? Q4 வந்து இது ஃபார்முலாவில் உள்ள மைனஸ். Q4 வந்து Q/2 divided by 2a epsilon naught. ஸோ பிளஸ் Q/2 மைனஸ் Q/2 கேன்சல் ஆயிரும். ஓகேவா? பிளஸ் Q/2 மைனஸ் Q/2 கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் என்னப்பா வரும்? Q/2 Q தான். அப்போ ஆன்சர் என்ன வரும்? Q/2a epsilon naught. அப்போ இன் பிட்வீன்லயும் உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னா Q/2a epsilon naught இருக்கு. இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் பிட்வீன் த பிளேட். டைரக்ஷன் பாருங்க. டைரக்ஷன் கண்டிப்பா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் அதிகமா இருக்கும். இது எல்லாத்தையும் இதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் அதிகமா இருக்கு. அப்ப எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா ஆன்சரும் பாசிட்டிவ் வந்திருக்கு, இது எல்லாமே பாசிட்டிவ் எடுத்திருக்கும். அப்ப டுவர்ட்ஸ் ரைட் இருக்கும். இது மேக்னிடியூடு. டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ரைட். ஓகே, கிளியர்? டுவர்ட்ஸ் ரைட். ஸோ பாஸ் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சைன் மட்டும் கேர்ஃபுல்லா போடுங்க. நானும் அதை தான் இங்க பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க, சார்ஜஸ் மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஃபார்முலாவில் உள்ள மைனஸ் போட்டு. ஃபார்முலா இந்த டைரக்ஷன் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். டைரக்ஷன் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்கன்னா நீங்க சைன் போட தேவையில்லை. ஓகேவா? கிளியர்? ஸோ அப்போ லெஃப்ட்டுக்கும் உங்களுக்கு என்ன ஆன்சர்னா என்ன ஆன்சர்? லெஃப்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா Q/2a epsilon naught, இன் பிட்வீனுக்கும் Q/2a epsilon naught. ஓகேங்களா? இதுவும் டுவர்ட்ஸ் லெஃப்ட், இது டுவர்ட்ஸ் ரைட். இது டுவர்ட்ஸ் லெஃப்ட், இது டுவர்ட்ஸ் ரைட். அப்ப நீங்க இங்க கண்டுபிடிச்சீங்களா? ஃபோர்த் கொஸ்டின் நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா? இது வந்து ஹோம்வொர்க். ஃபோர்த் கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஹோம்வொர்க். இது நீங்க கண்டுபிடிங்க. ரைட் மோஸ்ட் பிளேட்டுக்கு கண்டுபிடிங்க. மேக்னிடியூடும் கண்டுபிடிங்க, டைரக்ஷனும் கண்டுபிடிங்க. டுவர்ட்ஸ் ரைட்டா லெஃப்டா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? டுவர்ட்ஸ் லெஃப்டா ரைட்டா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஓகே ஸ்டூடண்ட்ஸ். ஓகே, கவனிங்க. பாஸ் பண்ணிக்கங்க, நோட் பண்ணிக்கங்க. இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் இருக்கு. என்ன கான்செப்ட் அப்படின்னா, கண்டக்டருக்கு இன்சைட்ல கேவிட்டி. ஓகே, இன்சைட்ல கேவிட்டி இருக்கும்போது இன்னர் அண்ட் அவுட்டர் சர்ஃபேஸ்ல டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் பார்க்க போறோம். சரி, அதுவும் இன்னும் நல்லா ஈஸியாவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். அது ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், ஒரே ஒரு கான்செப்ட் தான். பார்த்தலாமா? அதையும் புரிஞ்சுதா? இதெல்லாம் புரிஞ்சுதுல? நோட் பண்ணிட்டீங்களா? ஓகேவா? பார்க்கலாமா? கவனிங்க. லாஸ்ட் பாருங்க, கவனிங்க. லாஸ்ட் இது பாருங்க. லாஸ்ட் டாபிக் என்னது? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் இஃப் a conductor with a cavity. அப்ப இது கண்டக்டர்ப்பா. சரிங்களா? சாலிட் கண்டக்டர் தான் இருந்திருக்கு. நான் என்ன பண்றேன்னா, இன்சைட்ல கேவிட்டி இருக்கு. ஷெல் மாதிரி. ஓகேவா? ஷெல் மாதிரி. இன்சைட்ல எப்படி இருக்குன்னா உங்களுக்கு கேவிட்டி இருக்கு. சரி, இன்சைட்ல என்ன இருக்கு? கேவிட்டி இருக்கு. ஓகேவா? சோ கண்டக்டர் வித் a கேவிட்டி இருக்கு.
ஓகேவா? இந்த கேவிட்டியில நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு சார்ஜ் வைக்க போறேன். நல்லா கவனிங்க. இந்த கேவிட்டியில ஒரு பாயிண்ட் சார்ஜ் Q பிளேஸ் பண்ண போறேன். இந்த கேவிட்டிக்கு இன்சைட்ல என்ன சார்ஜ் வைக்க போறேன்? இந்த கேவிட்டிக்கு இன்சைட்ல பாயிண்ட் சார்ஜ் Q வைக்க போறேன். பாயிண்ட் சார்ஜ் Q வைக்க போறேன். அப்ப Q வைக்கும் போது பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது நியூட்ரல் கண்டக்டர். ஒரு நிமிஷம் இருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரல் கண்டக்டர். என்ன கண்டக்டர் இது? நியூட்ரல் கண்டக்டர்னா நெட் சார்ஜ் எவ்வளோ? நியூட்ரல் கண்டக்டர்னா நெட் சார்ஜ் ஜீரோவா? ஆமா. நியூட்ரல் கண்டக்டர்னா நெட் சார்ஜ் ஜீரோ. பாசிட்டிவ் சார்ஜஸும் நெகட்டிவ் சார்ஜஸும் ஈக்குவலா இருக்கும். சரியா? பேலன்ஸா இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த கண்டக்டருக்கு இன்சைட்ல உள்ள கேவிட்டியில நான் என்ன பண்றேன் அப்படின்னா சார்ஜ் வைக்கிறேன், நெட் சார்ஜ் வைக்கிறேன். நீங்க கேட்கலாம், சார் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல, ஒரு கண்டக்டர் இருக்குன்னா நெட் சார்ஜ் இன்சைடு த கண்டக்டர் ஜீரோ. நம்ம நெட் சார்ஜ் கொடுத்தோம்னா அது எங்க போயிடும்? சர்ஃபேஸுக்கு போயிடும். கரெக்ட் தான், கரெக்ட் தான். இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா அந்த கண்டக்டருக்கு இன்சைட்ல ஒரு கேவிட்டி இருக்கு. அந்த கேவிட்டி இருக்கு, கேவிட்டி. அந்த கேவிட்டிக்குள்ள நான் சார்ஜ் வைக்கிறேன். என்ன சார்ஜ் வைக்கிறேன்னா Q சார்ஜ் வைக்கிறேன். Q சார்ஜ் வைக்கிறேன். Qங்கிற பாயிண்ட் சார்ஜ் வைக்கிறேன். அப்படி வைக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்க இருக்குமா? இப்போ இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு பாஸ் ஆகுமாப்பா? ஆமா சார், எலக்ட்ரிக் ஃபீல்டு பாஸ் ஆகும். அப்போ இந்த கண்டக்டருக்கு இன்சைட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குமா என்ன? கண்டக்டருக்கு இன்சைட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குமா என்ன? சார் கண்டக்டருக்கு இன்சைட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜீரோ சார். கண்டக்டருக்கு இன்சைட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எந்த பாயிண்ட் எடுத்தாலும் ஜீரோ. ஓகேவா? கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா கவனிங்க, இது இன்னர் சர்ஃபேஸா? இங்க பாருங்களேன். கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா இது இருக்குல்ல, இந்த இன்னர் சர்ஃபேஸ் இருக்குல்ல, ஆமா சார், இந்த இன்னர் சர்ஃபேஸ்ல டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் கேட்பாங்க. இங்க நம்ம வைக்கிற Q சார்ஜ்னால வாட் இஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் ஆன் த இன்னர் சர்ஃபேஸ், வாட் இஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் ஆன் த அவுட்டர் சர்ஃபேஸ். ஏன்னா சார்ஜஸ் வந்து எங்கப்பா டிஸ்ட்ரிபியூட் ஆகும்? சர்ஃபேஸ்ல டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அப்போ நம்ம வைக்கிற இங்க Q சார்ஜ்னால இன்னர் சர்ஃபேஸ்ல டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜ் எவ்வளோ, அவுட்டர் சர்ஃபேஸ்ல டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் எவ்வளோன்னு கேட்பாங்க. இதுவும் HSC வர்மால புக்ல உள்ள கான்செப்ட் தான். பார்க்கலாமா? இங்கே எவ்வளோ சார்ஜ் அப்பியர் ஆகுது, இன்னர்ல எவ்வளோ அப்பியர் ஆகுது, அவுட்டர்ல எவ்வளோ அப்பியர் ஆகுதுன்னு பார்க்க போறோம். சார் அதான் நெட் சார்ஜ் ஜீரோவே சார். வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன். அதான் நெட் சார்ஜ் ஜீரோன்னு சொல்லி நியூட்ரல் கண்டக்டர்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் எப்படி இன்னர் சர்ஃபேஸ்ல சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு, அவுட்டர் சர்ஃபேஸ்ல சார்ஜ் அப்பியர் ஆகும்னு சொல்றீங்க? சொல்றேன். சரிங்களா? இருக்கும், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் இருக்கும். நான் சொல்றேன் பாருங்க. இப்போ நம்ம சார்ஜ் Q வச்சா எவ்வளோன்னு சொல்றேன். ஒன்றும் இல்லை, எவ்வளோ இன்னர் சர்ஃபேஸ்ல டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜ், எவ்வளோ அவுட்டர் சர்ஃபேஸ்ல டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கவனிங்க, நமக்கு என்ன தெரியும்? எந்த பாயிண்ட் எடுத்தாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டு, எந்த பாயிண்ட் எடுத்தாலும் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது மெட்டீரியல்ப்பா. என்ன சார் இப்படி டிசைன் போட்டிருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. இது வந்து மெட்டீரியல். ஓகேவா? மெட்டீரியல், கண்டக்டர் மெட்டீரியல். அங்க மெட்டீரியல் இருக்குப்பா, மெட்டீரியல் இருக்கு, இந்த இடத்துல மெட்டீரியல் இருக்கு. அப்போ அங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த மெட்டீரியல்ல எந்த பாயிண்ட் எடுத்தாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன? இன்சைட்ல ஜீரோ. எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட்ல ஜீரோ. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க பாருங்க, இந்த இன்னர் சர்ஃபேஸ்ல டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜையும் அவுட்டர் சர்ஃபேஸ்ல டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன தெரியும்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட்ல ஜீரோன்னு தெரியுமா? அப்ப என்ன பண்றோம்னா காஸ் லாவை யூஸ் பண்ணி இந்த இன்னர் சர்ஃபேஸ்ல எவ்வளவு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜ்னு கண்டுபிடிக்க போறோம். எப்படி சார்? இங்க பாருங்க, நான் சொல்றேங்க. நமக்கு எங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு தெரியும் சார்? நமக்கு இந்த இன்சைட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு தெரியும் சார். அப்ப இங்க என்ன வரையலாம்? காஸியன் சர்ஃபேஸ் டிரா பண்றேன். என்ன சர்ஃபேஸ் டிரா பண்றேன்? காஸியன் சர்ஃபேஸ் டிரா பண்றேன். திஸ் இஸ் த காஸியன் சர்ஃபேஸ். ஓகேவா? காஸியன் சர்ஃபேஸ். இங்க பாருங்க, எந்த பாயிண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த பாயிண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு தெரியும். ஸோ அங்க வந்து காஸியன் சர்ஃபேஸ் வரைஞ்சிட்டேன். இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த சர்ஃபேஸ்ல எந்த பாயிண்ட் எடுத்தாலும் கவனிங்க, இந்த சர்ஃபேஸ்ல எந்த பாயிண்ட் எடுத்தாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ? இந்த சர்ஃபேஸ்ல எந்த பாயிண்ட் எடுத்தாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜீரோ. இந்த சர்ஃபேஸ்ல எந்த பாயிண்ட் எடுத்தாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜீரோ. எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னப்பா? ஜீரோ. அப்ப பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடு வந்து பாத்தீங்கன்னா இன்சைடு த கண்டக்டர் நமக்கு தெரியும். எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடு த கண்டக்டர் அட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் கண்டிஷன் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நமக்கு ஜீரோ. எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடு த கண்டக்டர் நமக்கு என்னதுன்னா ஜீரோ. ஓகேவா? அப்ப காஸ் லா அப்ளை பண்ணுங்க. காஸ் லா என்ன? வாட்ஸ் தி காஸ் லா? சார் நெட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் through the Gaussian surface is equal to through the closed surface equal to என்ன ஃபார்முலா? closed surface equal to Q inside by epsilon naught. அப்ப சொல்லுங்க பார்க்கலாம், நெட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார்முலா என்ன? நெட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஒரு நிமிஷம் இருங்க. நெட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார்முலா என்ன சார்? இன்டகிரேஷன் ஆஃப் E வெக்டார் டாட் dA வெக்டார் எழுதிடலாமா? ஆமா சார், E வெக்டார் டாட் dA வெக்டார். Q இன்சைட் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காஸியன் சர்ஃபேஸுக்கு இன்சைட்ல எவ்வளவு சார்ஜ் இருக்கு சார்? இது மட்டும் தான் சார் இருக்கு, Q மட்டும் தான் சார் இருக்கு. அதான் நான் சொல்றேன், இங்க சார்ஜ் அப்பியர் ஆகும்பா. எவ்வளவு சார்ஜ் அப்பியர் ஆகும்னு தெரியல. அதனால என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எவ்வளவு சார்ஜ் அப்பியர் ஆகும்னு தெரியல அப்படின்னா நம்ம எக்ஸ் வச்சுக்கவா? எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இங்க பாருங்க, இங்க இன்னர்ல வந்து எக்ஸ் சார்ஜ் அப்பியர் ஆகுதுன்னு வச்சுக்கிறேன். சார்ஜ்ப்பா, அதுவும் சார்ஜ் தான். எக்ஸ் சார்ஜ் அப்பியர் ஆகுதுன்னு வச்சுக்கிறேன். அப்போ இந்த காஸியன் சர்ஃபேஸ்க்கு இன்சைட்ல எவ்வளவு சார்ஜ் இருக்கும்? Q சார்ஜ் பிளஸ் எக்ஸ் சார்ஜ்.
q சார்ஜ் பிளஸ் எக்ஸ் சார்ஜ். அது வந்து இது வந்து இன்னர் சர்ஃபேஸ்ல உள்ள சார்ஜ். ஓகேவா? இது வேணா QI-ன்னு வச்சுக்க. நீ எக்ஸ்ன்னு கூட உங்களுக்கு புரியலன்னா அதை நீ QI-ன்னு கூட வச்சுக்கோ. இது வந்து QI-ன்னு கூட வச்சுக்கோ. ஓகேவா? இன்னர் சர்ஃபேஸ்ல உள்ள சார்ஜ்னு வச்சுக்கோ. இன்னர் சர்ஃபேஸ்ல அப்பியர் ஆகிற சார்ஜ். இன்னர் சர்ஃபேஸ்ல அப்பியர் ஆகுமா சார்? கண்டிப்பா ஆகும். அதை தான் எவ்வளோன்னு சொல்ல போறேன். QI-ன்னு வச்சுக்கோ. அப்ப எவ்வளவு இருக்கும் உங்களுக்கு? ஸோ இந்த காசியன் சர்ஃபேஸுக்கு இன்சைட்ல Q சார்ஜ் பிளஸ் QI சார்ஜ் டிவைடட் பை எப்சிலான் நாட் டிவைடட் பை எப்சிலான் நாட். நமக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோவா? எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோவா? அப்ப எப்சிலான் நாட் இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்னவாயிரும்? ஜீரோ. அப்ப Q = -QA ஆயிரும். அப்ப எவ்வளவு சார்ஜ் வைக்கிறீங்களோ எவ்வளவு சார்ஜ் வைக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சார்ஜஸ் வந்து அப்பியர் ஆகும். எங்க இன்னர்ல வந்து அப்பியர் ஆகும். பிளஸ் Q வைக்கிறீங்கன்னா -Q அப்பியர் ஆகும். பிளஸ் 2Q வைக்கிறீங்கன்னா -2Q அப்பியர் ஆகும் இன்னர்ல. அதை தப்பா தெரிஞ்சுக்கிறீங்க. பாஸ் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க, நான் சொல்றேன். பாஸ் பண்ணிக்கங்க, நோட் பண்ணிக்கங்க. பாஸ் பண்ணிக்கங்க, நோட் பண்ணிக்கங்க. ஓகே, இன்னர்ல தெரிஞ்சு போச்சுன்னா அவுட்டர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவுட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் நமக்கு தெரியல. டோட்டல் வந்து 0. டோட்டல் வந்து மைனஸ் பண்ணிட்டு அவுட்டர் கிடைச்சிட போகுது. அவ்வளவுதான். ஓகே, கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் பா. டோட்டல் சார்ஜ் பிஃபோர் ப்ராசஸ், டோட்டல் சார்ஜ் ஆஃப்டர் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்டா இருக்குன்னு படிச்சிருக்கோம்ல. கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ்ல. சரி, இது புரிஞ்சுதா? காசியன் சர்ஃபேஸ்க்கு இன்சைட்ல இங்க இந்த கேவிட்டிக்கு இன்சைட்ல Q சார்ஜ் இருக்கு. கேவிட்டிக்கு இன்சைட்ல Q சார்ஜ் இருக்கு. இன்னர் சர்ஃபேஸ்ல உள்ள சார்ஜ் நான் QI-ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப Q + QI தான் காசியன் சர்ஃபேஸ்க்கு இன்சைட்ல உள்ள சார்ஜஸ். அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்க? அட் காசியன் சர்ஃபேஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்க? அட் காசியன் சர்ஃபேஸ். அட் காசியன் சர்ஃபேஸ் சொன்னமா? டிஸ்கஷன்ல சொன்னமா? அட் காசியன் சர்ஃபேஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன? காசியன் சர்ஃபேஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன சார்? 0 சார். 0. அப்ப இந்த டேர்ம் ஃபுல்லா 0 ஆயிரும். கரெக்டாவா? கிளியர்? சரி, பாஸ் பண்ணிக்கங்க, நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணிட்டீங்களா? கவனிங்க. இப்போ லாஸ்டா நமக்கு தெரிஞ்சு போச்சு. நல்லா கவனிங்க. லாஸ்டா நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரே நிமிஷம் இருங்க. பிளாக் ஒயிட் எடுத்துக்கிறேன். சரி, that for ஃபைனலாக நல்லா கவனி. புரிஞ்சுதாப்பா? நான் சொன்னது புரிஞ்சதுல உங்களுக்கு? சார், இந்த கண்டக்ட் ஒன்றும் இல்லை. கண்டக்டருக்கு இன்சைட்ல கேவிட்டி இருக்குன்னு சொல்றீங்க. இங்கே மெட்டீரியல் இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, மெட்டீரியல் இங்கே வந்து மெட்டீரியல் இருக்கு. ஓகே சார், இந்த கேவிட்டிக்கு இன்சைட்ல Q சார்ஜ் வச்சா இன்னர்ல எவ்வளோ சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், அவுட்டர்ல எவ்வளோ சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்றீங்க. ஆமா ஆமா, கண்டிப்பா சார்ஜஸ் வந்து அப்பியர் ஆகும். இன்னர்லயும் அப்பியர் ஆகும், அவுட்டர்லையும் அப்பியர் ஆகும். அது எவ்வளோன்னு நம்ம சொல்ல போறோம். ஓகேங்களா? எவ்வளோன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு என்ன வரும்? நமக்கு சார் இப்பதான் நம்ம சொன்னோம். அப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இது வரைக்கும்? இது நமக்கு 0 ஆயிடுச்சா? இந்த டேர்முக்கு 0 ஆயிடுச்சா? அப்ப 0 = Q பிளஸ் இங்க எவ்வளவு சார்ஜ்னு சொல்றேன்? அப்பியர் ஆகுது QI-ன்னு சொல்றேன். ஓகேவா? இங்க வந்து Q நாட்னு வச்சுக்கலாம். அவுட்டர்ல வந்து Q நாட்னு வச்சுக்கலாம். சரி, Q + QI டிவைடட் பை எப்சிலான் நாட். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? Q + QI = 0. தட்ஃபார் QI தான் நமக்கு தேவை. இன்னர்ல அப்பியர் ஆகிற சார்ஜ் தான் வேணும். அப்ப QI அப்படியே வச்சுக்கோங்க. இந்த பிளஸ் Q அந்த பக்கம் கொண்டு போங்க. -Q. QI = -Q. அப்ப கேவிட்டில நீங்க +Q வச்சீங்கன்னா இன்னர்ல என்ன சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகும்? -Q சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். இன்னர் சர்ஃபேஸ்ல -Q வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். இங்க பாருங்க, இங்க வந்து இந்த இன்னர்ல வந்து மைனஸ் சார்ஜ் வந்து என்ன ஆகும்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இது எல்லாம் இந்த -Q தான் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும் இன்னர்ல. இந்த -Q தான் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும் இன்னர்ல. அப்பியர் ஆயிருக்கும். ஓகேவா? அப்பியர் ஆயிருக்கும் நம்ம வச்ச +Q-னால. அப்ப அவுட்டர்ல என்னவா இருக்கும்? நமக்கு டோட்டல் சார்ஜ் 0 இல்ல. ஏற்கனவே நியூட்ரல் கண்டக்டர்ப்பா. டோட்டல் சார்ஜ் 0 இல்ல. அப்ப டோட்டல் சார்ஜ் 0னா இங்க பிளஸ், இங்க -Q-னா வெளியில என்ன இருக்கணும்? 0 வரணும்னா என்ன பார்க்கணும்? +Q இருக்கணும். 0 வரணும்னா எவ்வளவு இருக்கணும்? இங்க -Q-னா அங்க பாருங்க, இங்க இருக்கா? இங்க -Q-னா அவுட்டர்ல எவ்வளவு இருக்கணும்? +Q இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு டோட்டல் சார்ஜ் எவ்வளவு வரும்? அப்பதான் டோட்டல் சார்ஜ் எவ்வளவு வரும்னா நெட் சார்ஜ் 0 வரும். கரெக்டா? நெட் சார்ஜ் 0 வரும். ஓகே, கிளியர்? அப்ப நீங்க Q வைக்கிறீங்க. அப்ப இங்க பாருங்க, ஃபைனலா தெரிஞ்சு போச்சு. அப்ப தட்ஃபார் இன்னர்ல அப்பியர் ஆகிற சார்ஜ் வந்து -Q. அவுட்டர்ல அப்பியர் ஆகிற சார்ஜ் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா டோட்டல். ஓகேவா? நெட் சார்ஜ்ல இருந்து மைனஸ் பண்ணிக்கோ. நெட் சார்ஜ், ஓகேவா? நெட் சார்ஜ் ஆஃப் த கண்டக்டர் மைனஸ் இன்னர். நெட் சார்ஜ் வந்து 0, QI வந்து QI வந்து -Q. தட்ஃபார் அவுட்டர்ல வந்து சார்ஜ் பாத்தீங்கன்னா +Q. அவுட்டர்ல வந்து சார்ஜ் பாத்தீங்கன்னா +Q வந்து அப்பியர் ஆகும். அப்ப இனிமே டக்குன்னு போட்டுறணும். இனிமே இங்க பாருங்க, இனிமே கேட்டாங்கன்னா டக்குன்னு போட்டுடலாமா? சார் ஒன்னும் இல்ல சார். இந்த கண்டக்டருக்கு இன்சைட்ல இங்க பாருங்க, கண்டக்டருக்கு இன்சைட்ல நீங்க +Q சார்ஜ் வச்சீங்கன்னா மைனஸ் வந்து இன்னர்ல அப்பியர் ஆகும் சார். எவ்வளவுனா -Q. ஓகேவா? அதே மாதிரி அவுட்டர்ல வந்து பிளஸ் வந்து அப்பியர் ஆகும் சார். இங்க -Q இருந்தா, இங்க இன்னர்ல வந்து -Q இருந்துச்சுன்னா, அது நியூட்ரலா இருந்துச்சுன்னா அவுட்டர்ல என்ன சார்ஜ் இருக்கும்? +Q வந்து இருக்கும். எவ்வளவு சார்ஜ் இருக்கும்? +Q சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். இங்க -Q வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். அவ்வளவுதான். சோ +Q -Q. சப்போஸ் இங்க +10 வைக்கிறேன்னா -10, அங்க +10 நியூட்ரலா இருந்தா.
சம் சொல்றேன். சம் பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஈஸியா? இதப்பா கான்செப்ட். நல்லா தெரிஞ்சுக்கங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் when conductor inside the cavity. கண்டக்டர் இன்சைட்ல கேவிட்டி இருக்கு. அந்த கேவிட்டில நான் சார்ஜ் வைக்கும்போது இன்னர்ல எவ்வளவு அப்பியர் ஆகிற சார்ஜ், அவுட்டர்ல எவ்வளவு அப்பியர் ஆகிற சார்ஜ்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, பார்க்கலாமா? இப்போ கொஸ்டின் பார்த்தா புரிஞ்சிடும். ஒரே ஒரு கொஸ்டின் தான், அதை முடிச்சிடலாம். கவனிங்க. இன்ட்ரெஸ்டா இருக்குல்ல? கவனிங்க. இப்போ கொஸ்டின் பாருங்க. a conductor with a cavity carries a total charge. கொடுத்துனாப்பா, டோட்டல் சார்ஜ் ஆஃப் த கண்டக்டர் எவ்வளவா? டோட்டல் சார்ஜ். ஓகேவா? முதல்ல டோட்டல் சார்ஜ் எவ்வளோ? டோட்டல் சார்ஜ் நெட் சார்ஜ் எவ்வளோ பார்த்தோம்? 0ன்னு பார்த்தோம். நியூட்ரல் கண்டக்டர் எடுத்துட்டோம். இப்போ கொடுக்குறான் கண்டக்டர். அந்த கண்டக்டருக்கு சார்ஜ் இருக்கான். எவ்வளோ சார்ஜா? டோட்டல் சார்ஜ் எவ்வளோ அப்படின்னா +7 நானோ கூலுமா. எவ்வளோ டோட்டல் சார்ஜா? என்னன்னா நானோனா 10⁻⁹. ஓகேவா? டோட்டல் சார்ஜ் எவ்வளோ? +7 நானோ கூலுமா. வித்தின் த கேவிட்டி டோட்டல் சார்ஜ் +7. அடுத்து கொடுக்குறான் பாருங்க. வித்தின் த கேவிட்டிக்குள்ள insulated from the conductor is a point charge of -5 நானோ கூலும். -5 எங்க? within the cavity. அப்ப within the cavity ஓகேவா? அந்த within the cavityல எவ்வளவு சார்ஜ் இருக்கு? -5 நானோ கூலும் இருக்கு. -5 நானோ கூலும் இருக்கு. அப்போ how much charge is on each surface? அதாவது how much charge on each surfaceனா இன்னர் அண்ட் அவுட்டர்ல அப்பியர் ஆகிற சார்ஜ் கேட்குறாங்க. QI கேட்குறாங்க அண்ட் Q0 கேட்குறாங்க. Q0 கேட்குறாங்க. ஓகேவா சார்? கண்டக்டர் என்ன ஷேப்னே கொடுக்கல சார். என்ன ஷேப்னா எடுத்துங்க. நமக்கு தெரிஞ்ச ஷேப் இதே ஷேப் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸ்பெரிக்கலே எடுத்துக்கலாம். ஸ்பெரிக்கல் கண்டக்டரே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே சார். இந்த ஸ்பெரிக்கல் கண்டக்டரு இன்சைட்ல கேவிட்டி இருக்கு. இங்கே மெட்டீரியல் இருக்கும். ஓகேவா? இங்கே மெட்டீரியல் இருக்கும். இதோட டோட்டல் சார்ஜ் எவ்வளவா? டோட்டல் சார்ஜ் எவ்வளோ? +7 நானோ கூலும். டோட்டல் சார்ஜ் எவ்வளோ? +7 நானோ கூலும். இன்சைட்ல எவ்வளோ சார்ஜ் வைக்கிறாங்க? இன்சைட்ல வந்து -5 வைக்கிறாங்க. இன்சைட்ல எவ்வளவு வைக்கிறாங்க? -5 நானோ கூலும் வைக்கிறாங்க. இன்சைட்ல எவ்வளவு வைக்கிறாங்க? -5 வைக்கிறாங்க. அப்போ நமக்கு தான் தெரியுமே, இன்சைட்ல -5 வச்சா கேவிட்டிக்கு இன்சைட்ல -5 வச்சா அப்ப இன்னர்ல எவ்வளவு சார்ஜ் இருக்கும்? சாருக்கு ஆப்போசிட்டா இருக்கும் சார். இன்னர்ல எப்படி இருக்கும்? QA என்னப்பா ஃபார்முலா? QA is equal to minus of charge inside cavity. கரெக்ட்டா? சார்ஜ் இன்சைட் கேவிட்டி. இதான் நம்ம கான்செப்ட். இன்னர் சர்ஃபேஸ்ல அப்பியர் ஆகிற சார்ஜ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இன்சைட்ல உள்ள கேவிட்டி சார்ஜுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். கரெக்டா? ஆப்போசிட்டா இருக்கும். அப்ப எவ்வளவுப்பா இருக்கும்? +5 நானோ கூலும் இருக்கும். எங்க? இன்சைட்ல இருக்கும், இன்னர் சர்ஃபேஸ்ல. அப்ப அவுட்டர்ல எவ்வளவுப்பா இருக்கும்? சார் அவுட்டர் தான் 7. பிச்சு போடுவேன். டோட்டலா 7. டோட்டலா 7. அவுட்டர்ல எவ்வளவு இருக்கும்? சார் அவுட்டர் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா சொல்லிருக்கீங்க சார். டோட்டல் சார்ஜ். ஆமா, டோட்டல் சார்ஜ்ல இருந்து மைனஸ் ஆஃப் இன்னரை வந்து சப்ட்ராக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. டோட்டல் சார்ஜ்ல இருந்து இன்னர் சர்ஃபேஸை மைனஸ் பண்ணிடணும் அப்படின்னு. டோட்டல் சார்ஜ் எவ்வளோ? +7 நானோ கூலும். இன்னர்ல எவ்வளோ? +5 நானோ கூலும். அப்ப ஆன்சர் எவ்வளோப்பா வரும்? 2 நானோ கூலும் வரும். எவ்வளோ வரும்? 2 நானோ கூலும் வரும். அவ்வளவுதான்ப்பா. ஈஸியா? அவ்வளவுதான்ப்பா. இவ்வளவு கொஸ்டின் ரொம்ப ஈஸி. அதாவது கண்டிப்பா இனிமே இதெல்லாம் எழுதிதான் நீங்க தெரிஞ்சுக்கணுமா என்ன? இனிமே நீங்க கண்டிப்பா போட்டுருவீங்க. சார் இங்க -5 அப்ப இங்க +5 இருக்கும். டோட்டல் எவ்வளவு? 7ல இருந்து -5 2 அவ்வளவுதான் போட்டுருவீங்க. இதெல்லாம் எழுதிட்டு இருக்கணுமா என்ன? இதெல்லாம் எழுதிட்டு இருக்க வேணாம்ல. சரி, அப்ப இங்க பாருங்க. சப்போஸ் இங்க பாருங்க. இங்க வந்து நான் ஒரு 2 நானோ கூலும் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 2 நானோ கூலும் வைக்கிறேன். டோட்டல் சார்ஜ் வந்து 10 நானோ கூலும் வச்சுங்க. அப்ப இங்க இன்னர்ல எவ்வளவு இருக்கும்? சார் இன்னர்ல வந்து -2 நானோ கூலும் இருக்கும். அவுட்டர்ல வந்து 10 - 2 8 நானோ கூலும் இருக்கும். அவ்வளவுதான்ப்பா. 8 நானோ கூலும் இருக்கும். அதாவது இவங்க விஷயம் 8 நானோ கூலுமா இருக்கும். பாத்தீங்களா? நானே தப்பா போடுறேன். பாத்தீங்களா? டோட்டல் வந்து மைனஸ் பண்ணணும்ல. நல்ல வேலை, தப்பா போட்டது கூட நல்லா தான் போச்சுங்க. பாருங்க, அவுட்டர்ல எவ்வளவு இருக்கும்னா டோட்டல் வந்து 10. ஓகேவா? மைனஸ் ஆஃப் இன்னர் எவ்வளோ? -2. அப்ப ஆன்சர் எவ்வளோ வரும்? 10 - நானோ கூலும். 10 - × -+. அப்ப 10 + 2 அப்ப எவ்வளவு வரும்? 12 நானோ கூலும் வரும். எவ்வளவு நானோ கூலும் வரும்? 12 நானோ கூலும். அப்பதான் 12 - 2 எவ்வளவு வரும்? 10 வரும். ஓகேவா? ஓகே, அப்ப சொல்லுங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்க ஆன்சர் பண்ணுங்க. சப்போஸ் இங்க +3 நானோ கூலும் வைக்கிறேன். அப்ப இன்னர்ல எவ்வளவு அப்பியர் ஆகும்னு சொல்லுங்க. ஓகே, இன்னர்ல எவ்வளவு அப்பியர் ஆகும்னு சொல்லுங்க. இது டோட்டல் சார்ஜ் இருக்குல்ல, டோட்டல் சார்ஜ் Q டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா 20 நானோ கூலும். அப்ப இன்னரும் அவுட்டரும் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. சரியா? சோ இங்க +3 இன்னர்ல எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்க நேரம். அவுட்டர்ல கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்கும் போது டோட்டல் மைனஸ் இன்னர். ஓகேவா?
மறந்துடாதீங்க. சரி, அவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த லெக்சர் மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஸோ கண்டக்டருக்கு இன்சைட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0 எலக்ட்ரோஸ்டாட்டிக் கண்டிஷன்ல இருக்கும்போது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு கண்டக்டிங் பிளேட்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சோம். கண்டக்டிங் பிளேட்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டு ஐசோலேட்டட் பிளேட் இருக்கும்போது அவுட் லெஃப்ட் ரைட்டு நம்ம கண்டுபிடிச்சோம். சிக்மா பை எப்சிலான் வந்துருச்சு. சிக்மா பை எப்சிலான் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ். நம்ம வந்து ரெண்டு பிளேட் பேரலா வைக்கிறோம். Q சார்ஜ் கொடுக்குறோம், இது Q சார்ஜ் கொடுக்குறோம் அப்படின்னா, Q1 சார்ஜ் கொடுக்குறோம், Q2 சார்ஜ் கொடுக்குறோம்னா, அவுட்டர்ல இதோட அவுட்டர்ல சம் ஆஃப் சார்ஜஸ் டிவைடட் பை 2. இன்னர்ல எவ்வளவு இருக்குன்னா, இங்க எவ்வளவு சார்ஜ் இருக்கோ இதுக்கு ஆப்போசிட்டா இங்க சார்ஜ் இருக்கும். ஸோ அவுட்டர்ல எவ்வளவு சார்ஜ் இருக்கோ அதே சார்ஜ் தான் இங்க இருக்கும். ஓகேவா? இன்னர்ல இங்க எவ்வளவு இருக்கோ இதுக்கு ஆப்போசிட்டா இங்க இருக்கும். ஸோ அவுட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு சம் ஆஃப் சார்ஜஸ் டிவைடட் பை 2. 3 பிளேட் இருந்தாலும் டிவைட் பை 3 போட்டுறாத, அங்கேயும் சம் ஆஃப் சார்ஜஸ் டிவைட் பை 2 தான் ஷார்ட்கட். ஓகேவா? அதுக்கப்புறம் கண்டக்டருக்கு இன்சைட்ல கேவிட்டி இருக்கும்போது அந்த கேவிட்டில எவ்வளவு சார்ஜ் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டா இன்னர்ல அப்பியர் ஆகும். அப்புறம் அவுட்டர்ல கண்டுபிடிக்கணும்னா டோட்டல்ல இருந்து இன்னரை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அவுட்டர் கிடைச்சிடும். அவ்வளவுதான்ப்பா ஸ்டூடெண்ட்ஸ். HCFM ப்ராப்ளம்ஸ் எல்லாம் புரிஞ்சுதா? சரிங்களா? அடுத்தது என்ன இருக்குன்னா, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸ்லா இருக்கு. 2 அப்ளிகேஷன் தான் இருக்கு. அதை முடிச்சுட்டு JEE ப்ராப்ளம் முடிச்சுட்டு காஸ்லா முடிச்சிடும். ஃபர்ஸ்ட் பட்ட முடிக்கிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.